மொத்தம் UGC NET சிலபஸை பொறுத்த வரைக்கும் 10 யூனிட். இனிஷியலாக இட் will start with teaching aptitude, research aptitude, comprehension, communication, mathematical reason and aptitude, logical reasoning, data interpretation, information and communication technology, people development and environment, higher education system அப்படின்னு மொத்தம் 10 யூனிட்டு. இதில் இந்த பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எலெக்டிவ் எடுத்திருந்தீங்கனாலும், தமிழாக இருக்கட்டும், இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு காமர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் என்ன எடுத்திங்கனாலும் சரி, இந்த பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் காமன் சிலபஸ் தான். ஸோ பேப்பர் 2 உங்களோட டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக் எலெக்டிவ் எடுத்திருப்பீங்க. இப்போ காமர்ஸ் எடுத்திருப்பாங்க, மேனேஜ்மெண்ட் எடுத்திருப்பாங்க, தமிழ் எடுத்திருப்பாங்க, இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரி உங்களோட என்ன டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக் எலெக்டிவோ அது பேப்பர் 2. ஓகே, இப்போ பேப்பர் 1 சிலபஸ் யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூட்னு சொன்னாங்கன்னா பேசிக்காக என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் டீச்சிங் கான்செப்ட்ஸ் இருக்கும், அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங்ஸ் இருக்கும், அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா லேர்னர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்சல்யூட் அடலசன்ட் லேர்னர்ஸ் எப்படி இருப்பாங்க, ஒரு அடல்ட் லேர்னர்ஸ் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு காக்னிட்டிவ் லெவல் என்ன மாதிரி இருக்கும், அகடமிக்கலாக சோசியலாக எமோஷ்னலாக என்ன மாதிரியான சாய்ஸஸ் அவங்க லேர்னர்ஸ்க்கு வந்து நீங்கள் இது பண்ணணும். தென் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங் ரிலேட்டட் டு லேர்னர்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் இன்ஸ்டியூஷன் ஹையர் எஜுகேஷன், டீச்சர் சென்டர்ட் வைசஸ் லேர்னர் சென்டர்ட் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது, ஆன்லைன் மெத்தட்ஸ், ஆஃப்லைன் மெத்தட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஸ்வயம் பிரபா, மூக்ஸ், இதை பற்றிலாம் கொஞ்சம் லைட்டாக பார்ப்போம். தென் எவாலுவேஷன் சிஸ்டம், லைக் டைப்ஸ் ஆஃப் எவாலுவேஷன், சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம்னா என்ன, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங்னா என்ன, இனோவேஷன் இன் எவாலுவேஷன் சிஸ்டத்தில் என்ன மாதிரி இனோவேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் தான் நம்ம யூனிட் 1ல் பார்ப்போம். ஸோ டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் யாராவது பிஎட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ன்றதே அவங்க ஒரு பேப்பராகவே படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாதவங்களுக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்தே இந்த யூனிட்ஸை கவர் பண்ணலாம். செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் உங்களோட ரிசர்ச் ஆப்டிடியூட் இருக்கும். பேசிக் ரிசர்ச் கொஷின்ஸில் லைக் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்னா என்ன, பாசிட்டிவ்ஸ்னா போஸ்ட் பாசிட்டிவ் அப்ரோச் டு ரிசர்ச்னா என்ன, மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச், எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்னா என்ன, டிஸ்கிரிப்டிவ்னா என்ன, ஹிஸ்டாரிக்கல்னா என்ன, குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்னா என்ன, டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் ஆர் ஸ்டெப்ஸ் இன் ரிசர்ச்சில் என்னெல்லாம் இருக்குது, ஒரு தீசிஸ் ஆர் ஆர்டிக்கல் ரைட் பண்ணும்போது என்ன மாதிரி ஃபாண்ட் அண்ட் ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ண முடியும், ரெஃபரன்சிங்க்கு என்ன டைப்ஸ் ஆஃப், இப்போ எக்ஸாம்பிள் ஏபிஏ ஸ்டைல்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைலிங் ரெஃபரன்சிங் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன யூஸ் பண்ணுறது. தென் அப்ளிகேஷனாக ஐசிடி டூல்ஸ் இன் ரிசர்ச். ஸோ ஏற்கனவே ஐசிடி டூல்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். பர்டிகுலராக பேண்டமிக் அப்புறம் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் ஐசிடி டூல்ஸ் வந்து ரிசர்ச்சில் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்ப்போம். தென் ரிசர்ச் எத்திக்ஸ், இதெல்லாம் தான் வந்து செகண்ட் யூனிட்டில் பார்ப்போம். அண்ட் தேர்ட் யூனிட்டில் பேசேஜ் ஆஃப் டெக்ஸ்ட் கிவன் பிலோ, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து நம்ம வந்து பேசேஜை வந்து ஆன்சர் பண்ணணும். காம்ப்ரிஹென்சிவ், நம்ம ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லாம் சிலர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ் லாங்குவேஜை செக் பண்ணுறதுக்காக இந்த காம்ப்ரிஹென்சிவ்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸை ஆன்சர் பண்ணுவோம். தென் கம்யூனிகேஷன், ஃபோர்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன், டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், வெர்பல் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன், இன்டர்கல்ச்சர், குரூப்புக்குள்ள கம்யூனிகேஷன், ஒரு கம்யூனிகேஷன் எப்படி ஓவர் பண்ணுறது, பேரியர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் எப்படி ஓவர் பண்ணுறது, மாஸ் மீடியா அண்ட் சொசைட்டிக்கு வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் டூல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபோர்த் யூனிட்டில் பார்ப்போம். அடுத்து ஃபிஃப்த் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ரீசனிங். ஸோ மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்னா நம்ம வந்து ரீசனிங்கில் அண்ட் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாபிக்ஸ் இருக்குது. பட் நம்ம சிலபஸ் படி கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரீசனிங் என்னென்னு பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ், கோட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப், இது 4 தான் பார்க்கணும். அதே மாதிரி ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூடில் ஃப்ராக்ஷன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் அண்ட் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்டிங், ஆவரேஜஸ், இதெல்லாம் தான் நம்ம பார்ப்போம். சரி சார், இதெல்லாம் தியரி பார்ட்ஸ்லாம் ஓகே. இந்த சம்மெல்லாம் எப்படின்னா சம்முக்கான டூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த டூல்ஸ் வச்சுட்டு நம்ம கொஷின் வச்சுட்டு இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, ஈவன் ஷார்ட் கட்ஸுமே நம்ம தென் அண்ட் தேர் நமக்கு வேணுங்கிற இடத்துல நம்ம பார்ப்போம் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து 6th யூனிட் பொறுத்த வரைக்கும் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ எப்படி நம்ம இங்கே 5th யூனிட்டில் வந்து மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் பார்க்குறோமோ அதே மாதிரி 6th யூனிட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி லாஜிக்கல் ரீசனிங். இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்களோ, ஒரு பேங்க் எக்ஸாமுக்கோ இல்லை அவங்க யூஜி பிஜியில் வந்து ஜென்ரலாக கம்பெனிஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஈஸியாக தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேட்டகரிக்கல் பொசிஷன், மூட் அண்ட் ஃபிகர், ஃபார்மல் இன்ஃபார்மல் ஃபேலிசிஸ் இருக்கும், லாங்குவேஜஸ், டினோஷன்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் ஸ்கொயர் ஆப்போசிஷன், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா டிடக்டிவ் இண்டக்டிவ் ரீசனிங் இருக்கும், அனாலஜிஸ் இருக்கும், வென் டயக்ராம், சிம்பிள் அண்ட் மல்டிபிள் எஸ்டாப்ளிஷ் வேல்யூ ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும், இந்தியன் லாஜிக்ஸ், மீன்ஸ் ஆஃப் நாலேஜ்னு இப்போ புதுசு சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராம்னாஸ் அப்படின்றது பர்செப்ஷன், ஆம்னா இன்ஃப்ரென்ஷன், ஒப்பனா கம்பேரிசன்,
ஷதா வெர்பல் டெஸ்டமோனி, அதப்ரா இம்ப்ளிகேஷன், அனுபல்ஹாத்தா நான் அப்ளிகேஷன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்தியன் லாஜிக் அப்படின்ற அந்த மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் கீழே கொண்டு வர இந்த விஷயங்கள் பற்றி பார்ப்போம். அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நம்ம இன்ஃபரன்ஸு, வியாபாத்தின்றது பார்த்திங்க அப்படின்னா இன்வேரியபிள் ரிலேஷன்ஷிப், ஹெர்வதாஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபால்சிஸ் ஆஃப் இன்ஃபரன்ஸ். இந்த லாஜிக்கல் ரீசிங்கில் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். அண்ட் யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஒரு டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க, அதிலிருந்து சம் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, அந்த கொஷின்ஸை எப்படி ஆன்சர் பண்ணுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோர்ஸ் அண்ட் அக்விசிஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா பார்ப்போம். இதில் என்ன மாதிரி டேட்டாஸ் இருக்குன்னா போத் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் டேட்டா ரெண்டுமே இருக்கும். இது எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார் சார்ட்ஸாக இருக்கும், ஹிஸ்டோகிராம்ஸாக இருக்கும், பை சார்ட்ஸ், டேபிள் சார்ட், லைன் சார்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் இருக்கும். அதில் இருக்க டேட்டாவை எடுத்து இன்டர்பிரேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி அந்த கொஷின்ஸ் இருக்கும். இப்போ ஆல்ரெடி நெட் எக்ஸாம் அப்ளை பண்ணி அட்டன் பண்ணியிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லாதவங்களுக்காக நான் ரொம்ப பேசிக்காக இதெல்லாம் சொல்கிறேன் திருப்பி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசிடி டூல்ஸ். ஐசிடி டூல்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி டூல்ஸ் தான் சொல்கிறோம். ஸோ பேசிக்காக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட்னா என்ன, வீடியோ கான்ஃபரன்சிங்னா என்ன, எல்லாத்துக்குமே பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் எப்படி கேட்க போகிறாங்க, அண்ட் ஐசிடி கவர்னன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற. இப்போ பேண்டமிக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆன்லைனில் கிளாஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ. பட் இன்றைக்கி ஆஃப்டர் பேண்டமிக் அப்புறம் நீங்கள் இதே கொஷினை கேட்டிங்க அப்படின்னா 99% எனக்கு தெரிஞ்ச எல்லா ஃபேக்கல்ட்டியுமே ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துறவங்க இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஐசிடி டூல்ஸும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய ஐசிடி டூல்ஸை டூரிங் த பேண்டமிக் டைம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான். ஸோ அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன இருக்குது, ஐசிடி அண்ட் ஐசிடி கவர்னன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது தான் இந்த யூனிட்டில் நம்ம பார்ப்போம். ஓகே. அண்ட் 9th யூனிட் பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட். பேசிக்காக வந்து மில்லினியம் டெவலப்மெண்ட் சப்ஸ்டண்டர்ட் கோல்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹியூமன் அண்ட் என்விரான்மெண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி என்விரான்மெண்ட் இஷ்யூஸ் லைக் லோக்கல் ரீஜனல் லெவலில் என்னென்ன இருக்குது, ஏர் பொல்யூஷனாக என்ன, வாட்டர் பொல்யூஷனாக என்ன, சாயில் பொல்யூஷனாக என்ன, நாய்ஸ் பொல்யூஷனாக என்ன, ஹசார்டர்ஸ் என்ன மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, இல்லை கிளைமேட் சேஞ்ச் எதனால் வருது, சோசியோ எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் டைமென்ஷன்ஸ் இதை எப்படி இம்பாக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி இம்பாக்ட்ஸ் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் அண்ட் ஹியூமன் ஹெல்த் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது இது மூலமாக. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் லைக் சோலார், விண்டு, ஹைட்ரோ, ஜியோதெர்மல், பயோமாஸ், நியூக்ளியர், ஃபாரஸ்ட், இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன மாதிரி ரிசோர்ஸஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நேச்சுரல் ஹசாசஸ் அண்ட் டிசாஸ்டர்ஸை எப்படி நம்ம இது பண்ணுறோம், ஓவர் கம் பண்ணுறோம். என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1986 பற்றி பார்ப்போம். நேஷனல் பிளானிங் ஆன் கிளைமேட் சேஞ்சை பற்றி பார்ப்போம். இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ் இந்த ரிலேட்டட் டு என்விரான்மெண்ட் சேஃப்டிக்கு பார்த்தா இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், ரியோ சமிட்டு, கான்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி, கியோட்டோ ப்ரோட்டோகால், பாரிஸ் அக்ரிமெண்ட், இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு பெரிய முக்கியமான ரோல் இந்த பர்டிகுலர் ஆக்ட்ஸ்ல எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் பர்டிகுலராக இதெல்லாம் இங்கே வச்சிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஒன்று ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். இந்தியன் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் ஏன்ஷியன் இந்தியாவில் எப்படி இருந்தது, எவாலுவேஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருந்தது, இப்போ கன்வென்ஷனல் ப்ரோக்ராம்ஸ் இன் இந்தியா எப்படி இருக்குது, ப்ரொஃபஷனல் டீச்சிங், ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷனாக நம்ம மாறிட்டு வருது. ஸோ அதெல்லாமே அப்புறம் வேல்யூ எஜுகேஷன் அண்ட் என்விரான்மெண்ட் எஜுகேஷன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ கவர்மெண்ட்ஸ் ஆஃப் பாலிசிஸ், கவர்னன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். மெயினாக இது இல்லாமல் நம்ம டச் பண்ண வேண்டியது நியூ எஜுகேஷன் பாலிசி, லைட்டாக டச் பண்ணி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தான் இந்த 10 யூனிட்ஸ். டீச்சிங் ஆப்டிடியூட் அப்படின்ற இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் எஜுகேஷனோட பேசிக்ஸ் எலமெண்ட், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீனிங் ஆஃப் எஜுகேஷனுக்கு நிறைய பேர் கொடுத்தவுடைய டெஃபினேஷன் அண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்ற இந்த டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், எஜுகேஷன் அப்படின்றது, ஒரு டீச்சிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு நோபல் ப்ரொஃபஷன். அதில் வந்து கேரக்டர் அண்ட் கேலிபர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் ஃபியூச்சர் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லியிருப்போம். இது வந்து இப்படி ஒரு டெஃபினேஷன் வந்து அப்துல் கலாமும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிறிஸ்டன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எஜுகேஷன் இஸ் சிம்பிளி த சோல் ஆஃப் சொசைட்டி அட் பாஸ் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர். அது எஜுகேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா மனிதரோட அந்த ஆத்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு சொசைட்டிலேருந்து ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போகக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க எது அப்படின்னா அது எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்தியாவோட நியூ எஜுகேஷன் பாலிசி, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தக்கூடிய அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 படி பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ஃபார் அச்சீவிங் ஹியூமன்ஸ் பொட்டன்ஷியலோட அதிகபட்ச அச்சீவ்மெண்ட்டாக பண்ணுறதுக்கு ஈக்குவட்டபிள் அண்ட் ஜஸ்ட் சொசைட்டி அண்ட் ப்ரொமோட்டிங் அ நேஷன், ஒரு நாட்டோட வளர்த்துக்காக பண்ணுறது அப்படின்றது தான் பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறது. த குளோபல் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதோட சப்ஸ்டாண்டபிள் டெவலப்மெண்ட் கோல் பார்த்திங்க அப்படின்னா 2030 அஜெண்டா ஃபார் சப்ஸ்டாண்டபிள் டெவலப்மெண்ட் இந்தியா seeks to ensure inclusive and equitable quality of education, promote lifelong learning and opportunities by all by 2030. அதாவது 2015 இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்ஷூரிங் இன்க்ளூசிவ்னா அனைவருக்கானதை
இதையும் சேர்த்து ஈக்குவலாக எஜுகேஷன்ஸை வந்து லைஃப் லாங் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக எல்லாத்துக்கும் எதுக்குள்ளே மாற்றணும் 2030க்குள்ளே இதை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எவ்ரி ஹியூமன் பீயிங்கை பொறுத்த வரைக்கும் லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் எல்டர்ஸ், பேரண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு லேர்னிங்கிற விஷயம் நடக்குது. ஸோ ஒரு லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 to 25 இயர்ஸ் நம்ம லைஃப்பில் வந்து ஃபார்மல் லேர்னிங்னா ஒரு ஸ்கூலுக்கோ ஒரு காலேஜுக்கோ நம்ம போய் படிக்கிறது தான் ஃபார்மல் லேர்னிங். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 20 to 25 வயசு வரைக்கும் நடக்கும். அதே மாதிரினா எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் லேர்ன்ட் தேர்விங் சொசைட்டி. ஒரு நாடு நல்ல டெவலப்மெண்ட் தேர்விங் சொசைட்டியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபார் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் சொசைட்டி வந்து எஜுகேஷன் பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது. இந்த மெயின் பெனிஃபிட் ஆஃப் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ். ஒரு ஜென்ரேஷன் கிடைக்க வேண்டிய நாலேஜை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது எது மூலமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் மூலமாக தான். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. இன்றைக்கி கம்ப்யூட்டர் எல்லாத்துக்கும் இருக்குது. எப்படி அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாத்துக்கும் இப்போ அடுத்த அதோட அட்வான்ஸ் டெக்னாலஜி மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கூட இருக்காது. ஸோ அப்போ அந்த டெக்னாலஜி எப்படி போகுது ஒருத்தரோட அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படின்னா த்ரூ த எஜுகேஷன். அவங்க லேர்ன் பண்ணுற அந்த எஜுகேஷன் நம்ம கற்றுக்கிட்டதை அடுத்து சொல்லிக் கொடுக்கும்போது அதுலேருந்து அடுத்த ஜெனரேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமான விஷயங்களை ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் சொல்கிறாங்க இங்கே லேர்னிங். ஸோ லேர்னிங் இஸ் தி ஃபைனல் அவுட்கம் ஆஃப் டீச்சிங் ப்ராசஸ். லேர்னிங் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சிங் ப்ராசஸோட ஃபைனல் அவுட்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் த்ரூ எவாலுவேஷன் வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். லைக் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம், இல்லை அவங்கள மெஷர்ஸ் பண்ணுற சில டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ த எஜுகேஷன் இஸ் டீச்சிங், லேர்னிங் அண்ட் எவாலுவேஷன். இது மூணுமே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக கலெக்டான ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிசர்ச் ஆட் தி எக்ஸிஸ்டிங் நாலேஜ். அதாவது இருக்கக்கூடிய நாலேஜோட எக்ஸிஸ்டிங் நாலேஜோட அடிஷ்னலாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம இது பண்ணி பார்க்குறோம். அதே மாதிரி ஸ்டார்டிங் அவர் டிஸ்கஷன் வித் எஜுகேஷன் கிராஜுவலி ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் டீச்சிங். நம்ம இனிஷியலாக பார்த்திங்கன்னா நம்ம என்ன பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனை பற்றி பேசணும். இப்போ நம்ம என்ன பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங்ன்ற கான்செப்ட்குள்ளே இப்போ தான் வரோம். ஓகே, தாகூர் அவர் எஜுகேஷனை பற்றி என்ன சொல்கிறா, த எய்ம் ஆஃப் எஜுகேஷன் இஸ் செல்ஃப் ரியலைசேஷன். அதாவது ஒருத்தர் வந்து செல்ஃப் ரியலைஸ்டு இருக்கார் அப்படின்னா அதுதான் பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இட் மீன்ஸ் ரியலைசேஷன் யூனிவர்சல் ஸ்லோ இஸ் ஒன் ஆஃப் செல்ஃப். அதாவது ஒருத்தரை பற்றி அவர் தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னாலே அதுதான் வந்து எஜுகேஷன். இட் மீன்ஸ் ரியலைசேஷன், இட் மீன்ஸ் ப்ராசஸ் ஆஃப் கேனாட் பி ரியலைஸ் வித்தவுட் எஜுகேஷன். அதாவது ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வித்தவுட் த ப்ராசஸ் ஆஃப் எஜுகேஷன் இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி சுவாமி விவேகானந்தா என்ன சொல்கிறார் அப்படின்னா எஜுகேஷன் இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் அ மேன். அதாவது ஒரு மனிதனோட அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷனை வந்து உருவாக்குறதே மனிதருக்குள்ளே இருக்கிறத வந்து உருவாக்குறதே பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் தான். அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கிரியேஷன் ஆஃப் சவுண்ட் மைண்ட் ஆஃப் இன் அ சவுண்ட் பாடி. அது எஜுகேஷன்றது ஒரு நல்ல ஒரு சவுண்ட் மைண்டை வந்து ஒரு பாடியில் க்ரியேட் பண்ணுறது தான் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அக்கார்டிங் டு ஹென்ரிச் பிளாட்லிஸ் அப்படின்றது என்ன சொல்கிறாரு அப்படின்னா எஜுகேஷன் இஸ் நேச்சுரல் ஹார்மோனியஸ் ப்ராக்ரெசிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் மேன் இன்னேட்டிவ் பவர்ஸ். ஜானி டேவ் என்ன சொல்கிறார் அப்படின்னா எஜுகேஷன் இஸ் அ பவர் பை விச் மேன் இஸ் ஏபிள் டு கண்ட்ரோல் த என்விரான்மெண்ட் அண்ட் ஃபுல்ஃபில் இஸ் பாசிபிலிட்டிஸ். அதாவது எஜுகேஷன்ஸ் வந்து ஒரு மனிதனால் அவரோட டிசையர் அண்ட் வான்ஸை வந்து என்விரான்மெண்ட்டையும் அண்ட் ஃபுல்ஃபில் அவர் பாசிபிலிட்டிஸ் அவர் என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிற அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எது தேவை அப்படின்றதுலாம் எஜுகேஷன் தேவை அப்படின்னு சொல்கிறார். அக்கார்டிங் டு ஃபோர்பில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இஸ் ப்ராசஸ் விச் child develops its inner potential and manner as the participation of meaningful to the external environment. எஜுகேஷன்றது ஒரு குழந்தைக்குள்ள இன்னராக டெவலப் ஆகிற பொட்டன்ஷியல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனிங்ஃபுல் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்னே சொல்கிறாரு. யுனெஸ்கோ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் டே அக்டோபர் 12 செலிப்ரேட் பண்ணும்போது இந்தியாவில் வந்து நமக்கு ராதாகிருஷ்ணனோட பர்த்டேவை வந்து பிரசிடென்ட் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பர்த்டேவை வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 5 நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி வேர்ல்டு டீச்சர்ஸ் டே பார்த்திங்க அப்படின்னா யுனெஸ்கோ எப்போ கொண்டாடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5. சரி, இதெல்லாம் எதுக்கு சார் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னா மேபி இந்த கொஷின் கூட கேட்கலாம். வேர்ல்டு டீச்சர்ஸ் டே பி செலிப்ரேட்டட் ஆன் எல்லாத்துக்குமே நம்ம செப்டம்பர் 5ன்றது தெரியும், அக்டோபர் 5ன்றதை மறந்துடுவோம். மேபி இங்கே ஒரு கொஷின்ஸ் வரலாம், மேபி இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகே, மேஜர் அப்ரோச்சஸ் இன் எஜுகேஷன் செக்டர். ஸோ எஜுகேஷன் செக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ், கரிக்குலம், டீச்சிங் மெத்தட்ஸ், டீச்சர்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸ், டிசிப்ளின், இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஃபிலாசபி நம்ம பார்ப்போம். இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா
3 பேசிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 3 கொஷின்ஸ் இருக்குது. ஒய், ஹவு, வாட். இந்த 3 ஃபிலாசபியை பேஸ் பண்ணி தான் எஜுகேஷனே இருக்குது. ஒய் இஸ் டிசைட் பை ஃபிலாசபி, ஏன் இது டிசைட் பை தி ஃபிலாசபியால் இருக்குது. ஹவு இஸ் டிசைட் பை சைக்காலஜி. வாட் இஸ் டிசைட் பை தி சோசியல் நீட்ஸ். நல்லா தெரிஞ்சுங்க, ஒய்ன்றது சைக்காலஜிக்கல் ஃபேக்டர், ஹவுன்றது ஒய்ன்றது ஃபிலாசபிக்கல் ஃபேக்டர், ஹவுன்றது சைக்காலஜிக்கல் ஃபேக்டர், வாட்ன்றது பார்த்திங்கன்னா சோசியல் நீட்ஸ், நம்ம சமூகம் சார்ந்த. ஹென்ஸ் எஜுகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபிலாசபிக்கல், சைக்காலஜிக்கல் அண்ட் சோசியல் ஆஸ்பெக்ட். நல்லா கேட்டுங்க. ஒருவேளை உங்களுக்கு இதை எப்படி 1 மார்க் கேட்கலாம் அப்படின்னா, எஜுகேஷன் இஸ் அ சைக்காலஜிக்கல், ஃபிலாசபிக்கல் ஆர் சோசியல் ஆஸ்பெக்ட்ஸ் 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு 4வது ஆப்ஷன் ஆல் தி அபவுட் கொடுக்கலாம். ஸோ இப்போ எஜுகேஷன்றது இட் கேன் பி அ ஃபைல், ஃபிலாசபியாகவும் இருக்கலாம், சைக்காலஜிக்கலாகவும் இருக்கலாம் அண்ட் சோசியல் நீட்ஸாகவும் இருக்கலாம். ஓகே, வெஸ்டர்ன் ஃபிலாசபி சாக்ரட்டிஸ் சேஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி தி ஃபாதர் ஆஃப் எஜுகேஷன். ஓகே, செகண்ட் கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா ஐடியலிசம். ஐடியலிசம் அப்படின்றது பார்த்திங்கன்னா philosophy becomes an education. The word idealism அப்படின்ற வார்த்தை எதுலேருந்து வந்ததுன்னா derive from word ideal. அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா மைண்ட் அண்ட் செல்ஃப். தட் ரிஃப்ளெக்ட் ஸ்பிரிச்சுவலாக ஒரு மைண்ட் அண்ட் செல்ஃபை பற்றி வருது. யூனிவர்சல் மைண்ட் ஆர் காட் இஸ் சென்ட்ரல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்டு. காட் இஸ் சோர்ஸ் ஆஃப் ஆல் கிரியேஷன். தெய்வம் தான் எல்லாத்தோட கிரியேஷனுக்கு காரணம். நாலேஜ், ஸ்பிரிட், மைண்ட் அண்ட் கான்செப்ட் ஆர் ரியாலிட்டி. சரியா? வேல்யூஸ் ஆர் அப்சல்யூட், எக்ஸ்டர்னல் அண்ட் அன்சேஞ்சிங். ஒரு வேல்யூஸ் வந்து அப்சல்யூட்டாக இருக்கும், எட்டர்னலாக இருக்கும் அண்ட் இட் கேன் நாட் பி சேஞ்ச். ஸோ ரியல் நாலேஜ் இஸ் பர்சியூட் இன் த மைண்ட்ஸ் இஸ் மோர் தென் இம்பார்ட்டன்ட் தன் நாலேஜ் கெயின் த்ரூ யுவர் சென்சஸ். ஸோ ஒரு ரியல் நாலேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மைண்டில் கிடைக்கிறத விட நாலேஜ் கெயின் த்ரூ யுவர் சென்சஸ், உங்களோட சென்சஸ் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ் வந்து இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் ரியல் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். த மேன் ஹேஸ் சுப்பீரியர் நேச்சர் தட் இஸ் எக்ஸ்பர்ட் இன் ஃபார்ம் ஆஃப் இன்டலெக்சுவல் கல்ச்சர், மொராலிட்டி அண்ட் ரிலீஜியன். ஸோ நம்மளோட ஒரு மனிதருக்கு சுப்பீரியர் நேச்சர் எது மூலமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ண இன்டலெக்சுவல் கல்ச்சராலையும் மொராலிட்டிலையும் அண்ட் அவங்க ஃபாலோ பண்ணுற ரிலீஜியன் மூலமாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஃபோப், காண்டோ, பிளாட்டோ, சாவி, விவேகானந்தா, ஸ்ரீ அரபிந்தோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஐடியலிசம் ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்களோட இது இருக்கும். ஸோ தே ஆர் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஐடியலிசம். தென் நேச்சுரலிசம். கான்ட்ரரி டு ஐடியலிசம், கம்ப்ளீட்டாக ஐடியலிசம்ன்றது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இறைவன வழிபாடு அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஐடியலிசம். நேச்சுரலிசம் அப்படின்ற ஃபிலாசபி எதை பிலீவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையர் அண்ட் ரியாலிட்டி டேக்கன் இன்டா நேச்சுரல் மேட்டர் அண்ட் நேச்சுரல் ஃபோர்ஸ் அண்ட் நேச்சுரல் லாஸ் இதை பற்றி டீல் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் நேச்சுரலிசம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேட்வே ஆஃப் நாலேஜ், ஆல் நாலேஜ், திஸ் மைண்ட் இஸ் சபார்டினேட் நேச்சர். ஸோ இதில் எஜுகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் சரௌண்டிங்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும் அப்படின்றது இவங்களோட பிலீஃபு. இதோட பேக்ரனிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட நேச்சுரலிஸ்ட் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாகூர், ராசோ, ஹெபர்ட் ஸ்பென்சர் அப்படின்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரலிசம் எப்படி நம்ம வந்து ஐடியலிசம்க்கு விவேகானந்தா, அரபிந்தோலாம் சொல்கிறோமோ அதே மாதிரி நேச்சுரலிசம்க்கு இவங்களெல்லாம் சொல்கிறோம். தென் ப்ராக்டமிசம். ப்ராக்டமிசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா க்ரீக் வேர்டு. இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி. ப்ராக்டமிட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஆக்டிவிட்டியை பண்ணுறது. தேர் இஸ் அ நோ அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் லைஃப். ஒரு அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு எதுவுமே கிடையாது. த ட்ரூத் இஸ் கிரியேட்டட் டு தி க்ரோஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் உண்மை கிரியேட் ஆகுது. ஹியூமன்ஸ் ஆர் ஆக்டிவ் பீயிங்ஸ் ஆஃப் எபிலிட்டி டு சால்வ் தேர் ப்ராப்ளம்ஸ் த்ரூ த லாஜிக்கல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ். ஒரு விஷயத்தில் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு சொல்யூஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னா ஒரு மனிதர் அவங்களோட லைஃப்பில் நடந்தக்கூடிய விஷயமாலுமே சயின்டிஃபிக் மெத்தட்ஸில் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு நம்புறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டமிசம். இதெல்லாம் யாரோட திங்கர்ஸ் இந்த இதில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் டென்வி, கில்பேட்ரிக், மெடன், சம் ஆஃப் தி மெயின் எக்ஸ்போனன்ட்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலாசபி. தென் பார்த்தீங்க அப்படின்னா கன்சர்வேட்டிசம். தி கன்சர்வேட்டிசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்லி கன்ஸ்ட்ரக்ட் தி நாலேஜ். இவங்க எப்படின்னா ஜீன் பினண்ட், Bruno believed that learning involves active process of information that each individual in activity organize a construct of knowledge by itself. ஸோ எஜுகேஷன் சைக்காலஜியை இவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ஃபார் நாலேஜ் ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்றத இவங்களோட பிலீவ் பண்ணுறாங்க. அதுலேயும் ஜீன் பிக்னட் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, அவரை பொறுத்த வரைக்கும் அக்கமடேஷன், அசிமுலேஷன் ஆர் த பேசிக்ஸ் ஆஃப் லேர்னிங். லேர்னிங்கோட பேசிக்ஸ் வந்து என்னென்னா அக்கமடேஷன் அண்ட் அசிமுலேஷன் தான் ரொம்ப பேசிக்ஸ் அப்படின்னு அவர் பிலீவ் பண்ணுறாரு. எ லேர்னர் டெவலப்ஸ் அ நியூ ஸ்கீமா. ஒரு லேர்னர் வந்து என்ன பண்ணுறாரு, அவராக ஒரு நியூ ஸ்கீமா கிரியேட் பண்ணுறாரு. த்ரூ ஹிஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்கீமா அடாப்டட் பை கிரியேட்டிங் எ நியூ ஸ்கீமா. அதாவது நான் ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறேன் அப்படின்னா நானாக புதுசாக ஒரு ஸ்கீமாவை க்ரியேட் பண்ணுறது மூலமாக எக்ஸிஸ்டிங் ஸ்கீமாவிலேருந்து நான் அந்த புது விஷயத்தை கற்றுக்கிறேன் அப்படின்றது தான் இந்த ஐடியா. தென் ஹியூமனிசம். ஹியூமனிசம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ரிகார்ட்ஸ் தி ஹென்ட் அண்ட் மெஷர் ஆஃப் தி ஆலிட்டி. லைஃப் மனிதனோட வாழ்க்கையோட பேலன்ஸ் ஆஃப் லைஃப் எப்படி மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்றத பொறுத்து தான் எல்லாமே இருக்குது இந்த லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்றத பிலீவ் பண்ணுறவங்க.
ஹியூமன் பிலீவ்ஸ் இன் இன்ட்ரெஸ்ட் வெல்ஃபேர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்ஃபேர் பிகம் த கோல். அவங்களுக்கு வந்து வெல்ஃபேரை ஒருத்தருக்கு மாற்றணும் அப்படின்றத மெயின் கோலாகவே இருக்கும். இங்கே இந்த ஃபார்ம் ஆஃப் லேர்னிங் இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷனாக இருக்கும். இட் அட்வொகேட்ஸ் கோஆப்ரேஷன், மியூச்சுவல் டாலரன்ஸ், சோசியல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா அந்த ஹியூமனிசம் இந்த கான்செப்டில் இருக்குது. இதெல்லாம் யாரெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா கார்ஜல் ரோரர்ஸ் அண்ட் ஆப்ரஹாம் மேஸ்லோ ஆர் தி பெஸ்ட் அட்வொகேட்ஸ் ஆஃப் ஹியூமனிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Okay, then rationalisms. Rationalists claim they are significant way through which the concept of knowledge gain independently through our sense of experience. அதாவது ஒரு விஷயத்தை அவங்களோட ஓன் சென்சஸ் மூலமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா that is called as rationalism அப்படின்னு சொல்கிறாங்க. Then empiricists. Empiricists அப்படின்னா the sensory of experience ultimate source of concepts and knowledge. அதாவது என்னென்னா அவங்களோட சோர்ஸ் அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் அண்ட் நாலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக மட்டும்தான் க்ரியேட் பண்ணிக்குவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் எம்பிரிசிட்ஸ். தென் எக்ஸ்டென்ஷனலிசம். இட் இஸ் அ philosophy of emphasis of individual freedom of choice. This is an unique and isolation of individual experiments. Different universe regards human existence unexplainable and stresses from freedoms and choice responsible for consequences of one act. அதாவது ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு சோசியலாக இல்லை ஒரு ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன்எக்ஸ்பேனபிள் ஆர் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் கான்சிக்வன்சஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்றத பிலீவ் பண்ணுறவங்க, இந்த ஃபிலாசபியை பிலீவ் பண்ணுறவங்க. இவங்க எம்பசஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ரீடமும் சாய்ஸும் எப்பயுமே இவங்க இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் எக்ஸிஸ்டனிசம் அப்படின்றது சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிஹேவியரிசம். இட் அசியூம்ஸ் அஸ் லேர்னரோட பேசிவ் ஆர்கனிசம் என்ன இருக்குன்னா நியூ லேர்னிங் பிஹேவியர், ஒரு புதுசாக கற்றுக்கணும், ஏதாவது ஒரு புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனாக இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இயரத்தோடிக் அண்ட் போஸ்ட்லேட்டட் லா ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் லா ஆஃப் எஃபெக்ட் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இந்த லா ஆஃப் எக்ஸசைஸ் அப்படின்றது என்னென்னா ரிப்பீட்டிங் எ கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் ஒரு செட் த பாண்ட் பிட்வீன் தி ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஒரு விஷயத்தை திருப்பி ஸ்ட்ரென்த் பண்ணுற மூலமாக பாண்ட் பிட்வீன் த ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதாவது ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட். ஒரு விஷயம் திருப்பி பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அது பெட்டராக பண்ணுவோம் அப்படின்னு. ஒரு சைக்கிளே ஓட்டுறோம், ஃபஸ்ட் எடுத்தோம் 4 தடவை விழுவோம், 5வது டைம் ஆட்டோமேட்டிக் ஓட்ட ஆரம்பிக்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் தட் இஸ் கால்ட் அஸ் லா ஆஃப் எக்ஸசைஸ். அடுத்து லா ஆஃப் எஃபெக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட். த ப்ளஸஸ் பெயின்ஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் ப்ரீவியஸ் பிஹேவியர் டிசைஸ் ஆர் ஃபியூச்சர் பிஹேவியர். அதாவது என்னென்னா ஒரு விஷயத்தை பெயின் மூலமாக ரிசல்ட்டிங் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, தப்பாக பண்ணுறீங்க, சம் பனிஷ்மெண்ட்ஸ் ஆர் சம் எஃபெக்ட் அதில் அஃபெக்ட் ஆனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்த திருப்பி அதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பெட்டராக பண்ணுவீங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் லா ஆஃப் எஃபெக்ட். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கெஸ்டல் சைக்காலஜி. இட் பிலீவ்ஸ் த ஹோல் கிரேட்டர் தென் இஸ் சம் ஆஃப் இட்ஸ் பார்ட்ஸ். அதாவது ஹோல் மொத்தமாக இருக்கிறத விட அதோட சம் ஆஃப் பார்ட்ஸ் கண்டிப்பாக அதிகம் அப்படின்னு பிலீவ் பண்ணக்கூடிய பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஹியூமன் பாடி தேர் செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆர்கன் சிஸ்டம்ஸ் இது எல்லாத்த விட இஸ் கிரேட்டர் தென் தி சம் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ். ஹியூமன் பாடி இஸ் கிரேட்டர் தென் தி மித்த பார்ட்ஸை விட சில பார்ட்ஸ் ரொம்ப கிரேட்டட் அப்படின்னு பிலீவ் பண்ணுறாங்க. தீஸ் பிகாஸ் இன்டர்ரிலேட்டட் டு ஈச் தே ஆர் இன்டர்ரிலேட்டட், தே ஆர் சினர்ஜி கிரியேட்டட். ஃபர்தர் பார்த்தீங்கன்னா கேஸ்டன் ஃபிலாசபியை பொறுத்த வரைக்கும் டெமான்ஸ்ட்ரேட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பர்செப்ஷன். இட் ஆல்சோ சோர் தி காம்ப்ளெக்ஸ் லேர்னிங். அவங்க நாட் கிராஜுவல் த்ரூ தி லென்த்தி ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் இருக்க மாட்டாங்க. டெவலப் தேர் ஓன் இன்சைட். ஒரு விஷயத்தை அவங்களோட பர்செப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு மைண்ட் செட்டில் அது எல்லாமே பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி பீப்புளாக இருப்பாங்க. தென் எலிட்டிக் ஃபிலாசபி. எலிட்டிக் ஃபிலாசபி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஃபியூஷன் ஆஃப் நாலேஜ் ஃப்ரம் ஆல் சோர்சஸ். டிஃப்ரெண்ட் சோர்சஸில் இருக்கக்கூடிய நாலேஜை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எலிட்டிக் ஃபிலாசபின்னு சொல்கிறோம். It is peculiar type of education philosophy that combines all good ideas and principles from various philosophies. இதில் இதுக்கு பர்டிகுலர் ஃபிலாசபி இது இப்படி தான் அப்படின்ற எந்த ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலும் கிடையாது. எந்தெந்த ஃபிலாசபியில் அது பெஸ்ட்டு அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுதோ அந்த ஃபிலாசபியில் இருந்து அதை அடாப்ட் பண்ணிக்கும். தட் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் ஃபிலாசபி அப்படின்னு பேர். ஓகே, there are many kinds of philosophy of education நம்ம பார்த்தோம். It contributes like single philosophy not contained in itself. Single philosophy cannot be ultimately successful. அதோட பிலீவே என்னன்னா ஒரு ஃபிலாசபியை மட்டும் ஃபாலோ பண்ணி லைஃப்பில் சக்சீட் ஆக முடியாது. ஸோ எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டைம் டு டைம் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். பிகாஸ் ஆஃப் தி என்விரான்மெண்ட் அண்ட் சொசைட்டி சேஞ்சஸ் நடக்கிறதுனால அப்படின்றதான் இந்த கான்செப்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேப்லெட் ரொம்ப முக்கியம். மேபி ஒரு கொஷின்ஸ் இதிலேருந்து வரலாம். பேசிக் எஜுகேஷன் சிஸ்டம், பாரதா எஜுகேஷன் சிஸ்டம் ப்ரொமோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி. லேர்னிங் மஸ்ட் டேக் பிளேஸ் இன் நேச்சர் ஃப்ரம் இட்ஸ் நேச்சர் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் டாகூர். இன்டகல் எஜுகேஷன் அப்படின்றது இந்த கான்செப்ட் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ அரபிந்தோ.
ஃபோக்கஸ் ஆன் த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபிலாசபி அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். எஜுகேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஹியூமன் மைண்ட் அப்படின்னு பார்த்து சொன்னது யார்? ஜே கிருஷ்ணமூர்த்தி. எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் நம்ம இன்றைக்கி எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு காமன் டெர்மினாலஜி எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். இந்த வேர்டை டிஃபைன் பண்ணது காயின் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஜான் டென்வே. அதே மாதிரி செல்ஃப் எஜுகேஷன் த்ரூ டெவலப்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு இந்த விஷயத்தை சொன்னது யாருன்னா மரியா மாண்டிசெரி. தென் கிண்டர் கார்டன் ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் ஆக்டிவிட்டி, கிரியேட்டிவ்னஸ் அண்ட் சோசியல் கோஆப்ரேஷன். யார் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபோபெல். நோ ஃபார்மல் லேர்னிங் இஸ் நேச்சர் இஸ் ஒன்லி டீச்சர், ரெசோ. இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பீப்புள்ஸ் வந்து அபவுட் தி கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷனை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஃபார்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன். பொதுவாகவே எஜுகேஷனை 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஃபார்மல், இன்ஃபார்மல் அண்ட் நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி. ஃபார்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளான்ட் ஆர்கனைசேஷன். லைக் நம்ம ஒரு ஸ்கூலோ காலேஜோ போய் ரெகுலராக ஒரு இன்ஸ்டியூஷனில் படிக்கிறோன்னா தட் எஜுகேஷன்ஸ் இஸ் கால்ட் அப் ஃபார்மல் எஜுகேஷன். இன்ஃபார்மல் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு டே டு டே ஆக்டிவிட்டியில் ஒரு வீட்டிலையோ இல்லை சொசைட்டிலையோ இந்த கம்யூனிட்டிலையோ நம்ம ஏதோ கற்றுக்கிட்டோம் அது மூலமாக அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஃபார்மல் எஜுகேஷன். அப்போ நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னா இட் இஸ் அ ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஓப்பன் சிஸ்டம். அதாவது ஒரு கான்சியஸ் டெலிபரேட் எஃபர்ட் மூலமாக ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் நான் ஃபார்மல் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் 3 விஷயம், ஃபார்மல், இன்ஃபார்மல் அண்ட் நான் ஃபார்மல் அப்படின்னு இருக்குது. ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு வந்து டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு டெஃபினிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஹெவிக்ரஸ்ட் அண்ட் நியூட்டன் அப்படின்றவங்க 2 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒன்று என்னென்னா இந்த சொசைட்டியில் மிரராக சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது என்னதுன்னு பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன். அதே மாதிரி ஒரு ஏஜெண்ட்டாக வந்து சொசைட்டியில் சேஞ்ச் கொண்டு வரதுக்கு பை இம்ப்ளிமெண்டிங் நியூ ஐடியாஸ் இந்த சொசைட்டிஸை வர்றதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா எது இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஜார்ஜ் பெய்னி அப்படின்னு ஒரு சோசியாலஜிஸ்ட் வந்து ஒரு 3 மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னெல்லான்னு பார்த்திங்க அப்படின்னா அசிமுலேஷன் ஆஃப் ட்ரெடிஷன், டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ சோசியல் பேட்டர்ன், க்ரியேட்டிவ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் ரோல்ஸ். ஸோ இந்த 3 ஃபங்க்ஷன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா லைக் அசிமுலேஷன் ஆஃப் ட்ரெடிஷன்னா ஏற்கனவே நம்ம இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுறது, ஒரு சொசைட்டியில் ஒரு நியூ சோசியல் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறது, அண்ட் க்ரியேட்டிவ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் ரோல்ஸாக வந்து சொசைட்டி ஃபார்ம் ஆகிறது. இந்த ஒரு 3 விஷயந்தான் எஜுகேஷனோட ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஜார்ஜ் பெய்னி. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் எஜுகேஷனல் எய்ம்ஸ். ஸோ எஜுகேஷன் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் மோஸ்ட்லி பிளான்டாக ஒரு விஷயத்தை பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுற விஷயம் தான் எஜுகேஷன்னு சொல்கிறோம். எஜுகேஷன் வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தா யூனிக் ஆக்டிவிட்டிஸ் டிட்டர்மைன் பை தி ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ். கீழே நம்ம பார்க்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் தான் அது வந்து ஒரு டேரெக்ஷனில் யூனிக் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக அப்ரோச் மூலமாக நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபிலாசபி அண்ட் எஜுகேஷன்ஸ் வந்து ஒரே காயினோட ரெண்டுமே சேம் சைன், காயினில் சொல்கிற 2 சைட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஃபிலாசபி அப்படின்றது பார்த்திங்கன்னா மெயின் விஷயம் ஒரு எஜுகேஷனை டிட்டர்ன் பண்ணுறதுக்கு. எஜுகேஷன் இஸ் தி பெஸ்ட் மீன்ஸ் ஃபார் ப்ரொபகேஷன் ஆஃப் ஃபிலாசபி. தத்துவத்துக்கு வந்து எஜுகேஷன் அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய ப்ரொபகண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் ஹியூமன் நேச்சர், அதாவது இட் இஸ் க்ளோஸ்லி லிங்க்டு வித் ஃபிலாசபியோட க்ளோஸ்டாக லிங்க்டான ஒரு விஷயந்தான். லைக் உங்களோட ஐடியாலஜிஸ் ரிகார்டிங் தி டிவைன் மேன் அஸ் தி எய்ம் ஆஃப் எஜுகேஷன். உங்களோட ஐடியா அண்ட் டிவைன் மனிதருக்குள்ளே இருக்க அந்த தன்மை இருக்க ஹியூமன் நேச்சர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எஜுகேஷனை வந்து மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சோசியல் கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ் அண்ட் ப்ராப்ளம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் வந்து உங்களோட டிரான்சிட் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ்லேயோ அந்த இது வந்து ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷனுக்கும் அதை விஷயத்தை கொண்டு போகிறதுமே எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஜுகேஷன் அப்படின்ற விஷயந்தான். ரிலீஜியஸ் ஃபேக்டர் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இல்லை புத்திசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு ரிலீஜியஸ் விஷயமாக கொண்டு வந்தால் கூட அதில் அஹிம்சா, ட்ரூத், ப்ரிவேலிங் இந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டத்தையும் சேர்த்து தான் பார்த்திங்க அப்படின்னா புத்திசம் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து இந்தியாவில் வந்து க்ரியேட் பண்ணி. ஸோ ரிலீஜியஸ் ஃபேக்டர் இஸ் ஆல்சோ ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். தென் பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ். சில டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுற ரொம்ப பிடிக்கும், இல்லை ஃபாலோ பண்ணுவோம். சம்டைம் ஆட்டோக்ராட்டிக் பர்சன்ஸை வந்து சிலருக்கு பிடிக்காது, சிலருக்கு வந்து அந்த செட்டப் ரொம்ப பிடிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எத்தனை பேர் ஹிட்லர் பிடிக்கும் அப்படின்னு கேட்டோம்னா சிலருக்கு வந்து உண்மையிலே ஹிட்லர் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ்க்கு அக்செப்ட் பண்ணுறவங்க வந்து ஹிட்லர் இஸ் அ குட் பர்சன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இன்னமும். ஸோ அது கூட உங்களுக்கு எஜுகேஷன்ஸை இது பண்ணணும் அப்படின்றாங்க. தென் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் நாலேஜ்.
இப்போ ஒரு விஷயத்தை நம்ம நாலேஜ் மூலமாக குட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை ஹெல்த் அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப்பில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கோ மாடிஃபிகேஷன் ஆஃப் பிஹேவியர் செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் செல்ஃப் சோசியல் க்ரோத்தை பற்றி இருக்கிறதுக்கு நமக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் யூஸ் ஆகுது. அது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒகேஷ்னல். Education is prepared to child to earn his livelihood and make self-sufficient in both economic and social factors. Education அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய அவனை வாழ்வாதாரத்துக்கும் அவனை செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக மாற்றுறதுக்கு தான், போத் இன் கேஸ் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஃபேக்டராகவும் அதை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அண்ட் டோட்டல் டெவலப்மெண்ட். எஜுகேஷன்றது பார்த்திங்கன்னா ஒரு தனி மனிதரை வந்து இண்டிவிஜுவலாக மோர் பொட்டன்ஷியலாகவும் அந்த இண்டிவிஜுவல் வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாவோ எமோஷ்னலாவோ சோசியலாவோ ஸ்பிரிச்சுவலாவோ டெவலப் பண்ணுறதுக்கு தான் எஜுகேஷன் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட். மகாத்மா காந்தி அப்படின்றவர் காந்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா, by education we means all drawing out best in child, a man body, mind and spirit. எஜுகேஷன் மூலமாக நம்ம என்ன வரைகிறோன்னா ஒரு சைல்டு மூலமாக அவன் மேனோட பாடி மைண்ட் அண்ட் ஸ்பிரிட் இந்த 3 விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணோம் ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட் மூலமாக எஜுகேஷன்ஸை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. தென் மாரல் அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட். எஜுகேஷன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அப்படின்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு சைல்டு வந்து அவங்களோட மாரல் வேல்யூஸ் அண்ட் விச்சுவல்ஸ், சப்போஸ் குழந்தைங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அறநெறி கதைகள்லாம் நம்ம படிச்சிருப்போம். உண்மையை சொல்லணும், குட்னஸாக இருக்கணும், பியூரிட்டியாக இருக்கணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எஜுகேஷன்ஸில் நம்மளை டெவலப் பண்ணுது. தென் சிட்டிசன்ஷிப். ஒரு நாட்டோட மெம்பராக சொசைட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பி கான்சியஸ், அவரோட டியூட்டிஸ் என்ன, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஆப்ளிகேஷன் டுவர்ட்ஸ் சொசைட்டி, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணணும் சொசைட்டியில் அப்படின்ற விஷயங்களுமே பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷனை டிஃபைன் பண்ணுது. எஜுகேஷன் ஃபார் லெஷர். நார்மலாக நம்ம எஜுகேஷனோட லெஷரோட கனெக்ட் பண்ண மாட்டோம். பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் இஸ் ஆல்சோ ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தான். லைக் ஆர்டிஸ்டிக் மொரல் அண்ட் ஆஸ்தட்டிக் டெவலப்மெண்ட் கேன் பி இன்ஸ்பயர்ட் த்ரூ பெனிஃபிஷியல் ஆஃப் லெஷர் டைம். லெஷர் டைமில் நம்ம விஷயங்களை என்ஜாய்மெண்ட் அண்ட் ரெக்ரியேஷனுக்காக தான் பொதுவாக யூஸ் பண்ணுவோம். பட் இட் கேன் பி ரெஸ்ட் அண்ட் ரீகெயின் எனர்ஜிக்காகவும் எஜுகேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சம் ஸ்பெசிஃபைடு எய்ம்ஸ் ஆஃப் இந்தியன் கான்டென்ட்ஸ். லைக் நம்ம இன்றைக்கி வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2019-20 பேசிகிட்ருக்கோம். பட் 1986 பார்த்திங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு ஒன்று இந்தியாவில் இருந்தது. அதில் வந்து ஒரு 8 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை நோக்கி தான் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமே இருக்குது இப்போ வரைக்கும். ஆல்ரவுண்ட் மெட்டீரியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல் பீப்புள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் மெட்டீரியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். கல்ச்சர் ஓரியன்டேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இந்தியன் கல்ச்சரை பேஸ் பண்ணி இருக்கணும். சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, சயின்டிஃபிக் நியூ இன்வென்ஷன்ஸ், நியூ ஐடியாஸ், நியூ தாட்ஸ் அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நேஷ்னல் கொஹென்சன்ஸ். இந்த நேஷ்னல் கொஹென்சன்னா என்ன அப்படின்னா த்ரூ அவுட்டாக ஒரே மாதிரி இப்போ நாடு முழுக்க ஒரே கல்வி திட்டம் அப்படின்றத 1986 கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. தென் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஸ்பிரிட். ஃபர்தர் தி கோல் ஆஃப் சோசியலிசம், செக்யூலரிசம் அண்ட் டெமோக்ரஸி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேன் பவர் டெவலப்மெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் எக்கானமி. எல்லா லெவல் ஆஃப் எக்கானமிக்கும் மேன் பவரை டெவலப் பண்ணிக்கணும். ப்ரொமோட்டிங் ரிசர்ச் இன் ஆல் ஏரியாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். எஜுகேஷன்ஸ் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏரியாவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏரியாஸ் அண்ட் செக்மெண்ட்ஸ் இருக்க எல்லா ஏரியாலையும் ரிசர்ச்சை நம்ம எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ண முடியுமோ அதுதான் மெயினான விஷயம். தென் எஜுகேஷன் ஃபார் ஈக்குவாலிட்டி. படிப்பு கல்வின்றது ஒரு எல்லா தட்டு மக்களுக்கும் சமமாக இருக்கணும், அதில் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 1986 நம்ம வந்து மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் அவர் எஜுகேஷனாக வச்சுருக்கோம். கான்செப்ட் ஆஃப் டீச்சிங். ஓகே, இந்த கான்செப்ட் ஆஃப் டீச்சிங் அப்படின்ற இந்த விஷயமே பார்த்திங்க அப்படின்னா இதுக்காக மேனேஜ்மெண்ட் நெட்டு சிலபஸில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீச்சர் அப்படின்றவங்க வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸை டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட குவாலிஃபிகேஷன் ஆட்டிடியூட் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ண மாதிரி அவங்க ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ணணும். டீச்சிங் அப்படின்ற விஷயத்தை வந்து ஃபாலோயிங் வேஸில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. த பர்பஸ் ஆஃப் டீச்சிங் இஸ் டு பர்பஸ்ஃபுல் டைரக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ். ஒரு டீச்சிங் அப்படின்ற விஷயத்தை பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை பர்பஸ்ஃபுல் டைரக்ஷன்லையும் மேனேஜ்மெண்ட் லேர்னிங் ப்ராசஸையும் இருந்தது அப்படின்னா அது டீச்சிங்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டீச்சிங் இஸ் அ ப்ராசஸ் ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லி பெர்மனன்ட் சேஞ்ச். அவங்க வாழ்க்கையில் ஒரு பெர்மனன்ட் சேஞ்ச் அண்ட் என்கேஜ்மெண்ட் இன் எக்ஸ்பீரியன்ஸ் பை ப்ரொவைடட் பை தி டீச்சர்ஸ்.
அதாவது டீச்சர்ஸ் கொடுக்கக்கூடிய டீச்சிங் எப்படி இருக்கணும்னா ரிலேட்டிவாக அவங்க லைஃப்பில் சம்திங் சேஞ்சஸை கொண்டு வரணும். அப்படி இருந்ததுன்னா அது கால்ட் அஸ் டீச்சிங். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டீச்சிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கணும் அதில் இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலேஜ் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், சயின்டிஃபிக் பிரின்சிபல் இருக்கணும். இது எதை பேஸ் பண்ணியிருக்கணும், செட்டப் அண்ட் என்விரான்மெண்ட் டு ஃபெசிலிட்டேட் லேர்னிங் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரி இந்த விஷயங்கள் இருக்கணும். ஸோ டீச்சிங்கோட ஆக்டிவிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸில் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், எவ்வளோ கிளியராக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, அது எதில் விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க லேர்ன் பண்ணுறதுக்கு, இதை கற்றுக்கணுன்ற அந்த இது இருக்குது, வாட் தேர் எக்ஸ்பெக்டட் டு லேர்ன் அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா. அதுவும் ஹவு அக்யூரசி தேர் லேர்னிங் கேன் பி மெஷர்ட், அவங்க எப்படி அக்யூரேட்டாக அவங்க லேர்ன் பண்ண விஷயத்தை நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த விஷயமும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டீச்சிங் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா வித் த லேர்னர் அண்ட் டீச்சர் ஆர் டூ அதர் வேரியபிள்ஸ் ஆர் ஆர்கனைஸ் இன் அ சிஸ்டமேட்டிக் வே டு அட்டைன் அ ப்ரீடிட்டர்மைன் கோல்ஸ். அதாவது என்னென்னா டீச்சருக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் டு பி ஃபாலோ சம் சர்டன் திங்ஸ் இன் அ லேர்னிங். பட் அவங்க எதை போக்கு ரெண்டு பேருமே படிப்பாங்க பார்ப்பாங்க பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ டிட்டர்மைன் கோல்ஸ் நம்ம ஒன்று டிஃபைன் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை தான் வந்து அவங்க ரெண்டு பேருமே டீச்சராக இருக்கிறதும் சரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி டீச்சிங் ப்ராசஸில் பண்ணுவாங்க. ஸோ டீச்சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இன்ஃப்ளூயன்ஸ் அ சைல்டு டு லேர்ன் அண்ட் அக்வயர் அ ரிசைட் நாலேஜ். அவங்களோட ஸ்கில்ஸையும் அவங்க நாலேஜையும் பார்த்திங்கன்னா அவங்க வே ஆஃப் லிவிங் இந்த சொசைட்டியில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி டிசைட் வே ஆஃப் லிவிங்கில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடியது தான் என்னென்னு சொல்கிறோன்னா டீச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நார்மலாக பேசிக் அடுத்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா பேசிக் டீச்சிங் மாடல்ஸ். நார்மலாக தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் தட் சேயிங் தட் மாடல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஃபார் அன் ஆர்கியூமெண்ட் தெர் ஆர் 2 கான்ஸ்ட்ரைன்ட் மாடல்ஸ் விச் ஹஸ் பி டிஸ்கஸ்ட். இதில் இருந்தாலுமே தெர் ஆர் சர்டன் மாடல்ஸ் ஆர் தேர் which will be seeing that one by one. ஃபஸ்ட்டு வந்து பெடகாகி அப்ரோச். இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டீச்சிங் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். இதில் என்னென்னா ப்ரைமரி ரோல் வந்து பார்த்திங்கன்னா பெடகாகியில் பார்த்திங்க அப்படின்னா மெயின் டீச்சிங் வந்து ஆஸ்பெக்ட் ஆஃப் டீச்சிங் வந்து ப்ரைமரி ரோலாக இருக்கும். இது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்ரிக் ஹெட்பர்ட் அப்படின்ற ஒரு யூனிவர்சல் பெடகாகி அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வராரு இன் 1906. இதில் ஒரு 5 பேசிக் ஸ்டெப்ஸ் இன் டீச்சிங்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ப்ரிப்ரேஷன். லிங்கிங் எ நியூ மெட்டீரியல் டு தி ரிலவெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஐடியாஸ். நம்ம கரண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு நியூ டீச்சிங் உள்ளதோட அடாப்ட் பண்ணுறது, சரியா. தென் ப்ரெசன்டேஷன். செகண்ட் பார்ட், ப்ரெசன்ட் தி நியூ லெசன் ஆஃப்டர் டேக்கிங் எ நியூ லெசன் இன் அவுட் ஆக்சுவல் கான்க்ரீட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, கான்க்ரீட் ஆப்ஜெக்ட்ஸில் அந்த ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணுறது. தென் அசோசியேஷன், கம்பேரிங் நியூ ஐடியா வித் எக்ஸிஸ்டிங் ஐடியா டு ஆப்ஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் நியூ ஐடியாஸ் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் த லேர்னர். அசோசியேட் பண்ணுறது, அதாவது ஆல்ரெடி ஒரு விஷயத்தை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதோட புதுசாக சொல்லி கொடுக்குற விஷயத்தை இது இப்படி இருந்தால் இதோட எப்படிப்பா கனெக்ட் பண்ண அந்த கனெக்டிவ் அசோசியேஷன் பிட்வீன் தி எக்ஸிஸ்டிங் அண்ட் தி நியூ திங்ஸை வந்து லேர்னர்ஸ் மைண்டில் க்ரியேட் பண்ணுறது நெக்ஸ்ட் ஸ்டெப். ஜென்ரலைசேஷன். லேர்னிங் பியாண்ட் பர்செப்ஷன் அண்ட் எக்ஸ்பிரிஷன் டு டெவலப் அண்ட் அப்ட்ராக்ட் ஐடியாஸ். லேர்னிங் எப்படி இருக்கணும்னா பர்செப்ஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்களாம் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்ட விஷயமா அப்ட்ராக்டாக ஒரு ஐடியாவை அவங்க க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். தென் லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன். ஒரு நியூவாக டெவலப் பண்ண நாலேஜ் மூலமாக அந்த இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த லைஃப்பில் அந்த ஸ்கில்லையோ அந்த நாலேஜையோ ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிக்கணும்னா அப்ளை பண்ணி பார்க்க தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் அப்ளிகேஷன். இந்த 5 பார்ட் பெடகாகியை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் பெடகாகின்றது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்காக இருக்கும். ஓகே, நவ் வி ஆர் மூவிங் டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப், ஆண்ட்ராகாஜி அப்படின்றது பார்த்திங்கன்னா இட் இஸ் மோஸ்ட்லி செல்ஃப் டைரக்டட் அப்படின்னா லேர்னர் வந்து ஓன் லேர்னிங்கில் மோஸ்ட்லி இருப்பார், ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓன் லேர்னிங். பட் தேர் ஷாஸ் டு பி அன் இன்ஸ்ட்ரக்டர், ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருந்து இதை பண்ணுங்கள், இதை பண்ணாதீங்க, இதை இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெசிலிட்டேட்டர் இருப்பார். இதில் வந்து செல்ஃப் எவாலுவேஷன்ன்ற கான்செப்ட் வந்து இருக்கும். இந்த ஆண்ட்ராகாலஜி அப்ரோச்சுன்றது பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபைட் ஆஸ் தி ஒரு அடல்ட் லேர்னிங் அப்ரோச்சாக நம்ம பார்க்கலாம். பொதுவாக பெடகாகி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்டாக இருக்கலாம்.
அடல்ட் ரேட்டில் ஒரு அடல்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அப்ரோச் பார்த்திங்கன்னா ஆண்ட்ரகாஜி. தென் ஹெட்டோகாஜி அப்படின்றது பார்த்திங்கன்னா பேசிக்கலாக செல்ஃப் டிட்டர்மைன் லேர்னிங். இதில் பார்த்திங்கன்னா லேர்னர்ஸ் வந்து ஹைலி அட்டானமஸாக இருப்பாங்க. அட்டானமஸ்னாலே வந்து செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங், அவங்களே அவங்க படிச்சுக்குவாங்க. லேர்னர்ஸோட கெப்பாசிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு கோலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வெல் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. ஓகே, நார்மலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் பிளேஸில் இல்லை ஒரு ஐடி செக்டர்லாம் பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு புது கோர்ஸோ இல்லை புது ஒரு டெக்னாலஜி அப்ளைட் ஆகுது அப்படின்னா கம்பெனியில் அவங்களே கோர்ஸ் படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் தான் என்னென்னு சொல்கிறோன்னா ஹாக்டாகாஜி அப்படின்னு சொல்கிறோம், செல்ஃப் டிட்டர்மைன் லேர்னிங். ஓகே, ஸோ பெடகாலஜி அப்படின்றது பார்த்திங்கன்னா பேசிக்காக என்கேஜ்மெண்ட், நம்ம ஸ்கூல் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை சொல்லலாம். ஆண்டகாலஜி அப்படின்றது பார்த்திங்கன்னா கல்டிவேஷன், ஒரு காலேஜ் லெவலில் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்லலாம். ஹெக்டோகாலஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரியலைசேஷன், பீப்புள் ஒர்க் இன் அன் அஃபிஷியல் ஆஃபீஸ் ஃபார் லேர்னிங் சம்திங். ஸோ இதெல்லாம் தான் 3 டைப் ஆஃப் லேர்னிங் டீச்சிங் இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேச்சர் ஆஃப் டீச்சிங். ஸோ டீச்சிங் அப்படின்னாலே பார்த்திங்க அப்படின்னா தெர் ஆர் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் இருக்குது. ஃபஸ்ட்டு ஓகே, டீச்சிங் டேக்ஸ் பிளேஸ் இன் டைனமிக் என்விரான்மெண்ட். ஸ்டாட்டிக் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்குது, டைனமிக்னா டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கிளாஸ்னால் நல்லா படிக்கிற பசங்க அதிகமாக இருக்கலாம், ஒரு கிளாஸில் கம்மியாக இருக்கலாம். இல்லை ஒரே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு பசங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, வேறு பசங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. இல்லை ஒரே ஸ்கூலில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கிளாஸில் இருக்க பசங்க ஒரே மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டைனமிக் என்விரான்மெண்ட்டில் தான் டீச்சிங் நடக்க போகுது. ஸோ டீச்சிங் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு எதோடலாம் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன், லேர்னிங், இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ட்ரைனிங். ஸோ இந்த 4 ஆஸ்பெக்டோடையும் டீச்சிங் வந்து க்ளோஸாக ரிலேட்டடாக தான். அது வந்து நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுவோம்னா டீச்சிங் தான் எஜுகேஷன், டீச்சிங் தான் லேர்னிங், டீச்சிங் தான் இன்ஸ்ட்ரக்ஷன், டீச்சிங் தான் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி நினைப்போம். பட் இட் இஸ் நாட் ஆக்சுவலி a டீச்சிங், இட் இஸ் a க்ளோஸ்லி ரிலேட்டட் டு டேர்ம்ஸ்னு வச்சுக்கணும். ஓகே, தென் டீச்சிங் இஸ் அன் எசென்ஷியல் ஆஃப் இன்டலெக்சுவல் ஆக்டிவிட்டி. ஸோ டீச்சிங்கிறதுக்கு வந்து ஒரு இன்டலெக்சுவல் ஆக்டிவிட்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டீச்சிங் இஸ் ஆல்சோ as well as ஆர்ட் as well as சயின்ஸ். சரியா? ஸோ டீச்சிங் வந்து பார்த்திங்கன்னா டென் டுவர்ட்ஸ் செல்ஃப் ஆர்கனைசேஷன். நம்ம வந்து செல்ஃபாக வந்து ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடியதுக்கு டீச்சிங் வந்து ஸ்லோவாக நம்மளை வந்து செல்ஃப் ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்கு மூவ் பண்ணுது. டீச்சிங் இஸ் ஆல்சோ ஏ சோசியல் சர்வீஸ். எப்பயுமே ஒரு டீச்சர் சொல்லுவாங்க இல்லையா, யூ ஆர் நாட் கெட்டிங் சேலரி ஃபார் வாட் யூ ஆர் டூயிங், யூ ஆர் டூயிங் சர்வீஸ் டு த நேஷன். எப்படி ஒரு ஆர்மி, ஒரு போலீஸ் இல்லை ஒரு நேவி சொல்கிறாங்களா, அவங்க ஆர்மிஸ் இந்த சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணுறோன்ற மாதிரி சேம் வே அஸ் அ டீச்சர் யூ ஆல்சோ டூ சோசியல் சர்வீஸ் டு தி சொசைட்டி. ஸோ டீச்சிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லென்த்தி பீரியட் ஆஃப் ஸ்டடி அண்ட் ட்ரைனிங். ஸோ டீச்சிங்கிறது ஓவர் த நைட் இட் கேனாட் பி கம், ஓவர் நைட்டில் நம்ம கற்றுக்கிட்டு அதை டெலிவர் பண்ண முடியாது. ஸோ ஓவர் த லென்த்தி பீரியட் ஸ்டடி, அந்த பீரியட் ஆஃப் ஸ்டடி அண்ட் ட்ரைனிங்லாம் மட்டும்தான் என்ன இருக்கும், எஃபெக்டிவ் டீச்சிங் இருக்க முடியும். தென் டீச்சிங் ஹேஸ் அ ஹை டிகிரி ஆஃப் அட்டானமி. ஸோ டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹை டிகிரி ஆஃப் அட்டானமி வந்து எப்பயுமே இருக்கும். ஸோ டீச்சிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு டீச்சர் வந்து ஒரு லைஃப்பில் ஒரு டீச்சிங்கில் ஒரு லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எண்டே கிடையாது. ஸோ டில் யுவர் லாஸ்ட் பிரெத் ஆஃப் யுவர் பெட் அண்ட் யுவர் டெத் பெட் யூ கேன் லேர்ன். ஸோ அதுதான் டீச்சிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ டீச்சிங் இஸ் அ ப்ரொஃபஷன். ஸோ டீச்சிங் இஸ் ஆல்சோ கன்சிடர் டு பி ப்ரொஃபஷன் இன் இந்தியா. லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா டீச்சிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், டீச்சர் அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ அவங்க 2 பேர்த்தையும் சேலஞ்சிங் பிஹேவியரை ஒரே விஷயத்தில் மெயின் எய்ம் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரது தான் டீச்சிங். ஸோ இது பேசிக்கலாக பார்த்திங்கன்னா டீச்சிங்கிறது 3 டிஃப்ரெண்ட் லெவலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த 3 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் பார்த்திங்கன்னா மெயின் அப்ஜெக்டிவ் வந்து பார்த்திங்கனாலுமே டீச்சிங் தான். ஸோ அட்டானமஸ் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்டேஜ் வந்து மோஸ்ட் பேசிக், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அஸ் ஃபஸ்ட். ஸோ மாரிஸ் எல் பிகி அப்படின்ற ஒரு 1976 தாட்ஃபுல் லீஸ்ட் தாட்ஃபுல் வித் டயக்ராம் வந்து டீச்சிங்கை சொல்கிறாரு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா அட்டானமஸ் டெவலப்மெண்ட் லெவல். அட்டானமஸ் டெவலப்மெண்ட் லெவல் அப்படின்னாலே இது வந்து ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் டீச்சிங் மெத்தட் தான். இதில் என்னென்னா டீச்சரோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் டீச்சிங்கில் மட்டும்தான் இருக்கும். இது நெகட்டிவ் தென் பாசிட்டிவ் சென்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேர் இஸ் லிட்டில் ஆர் நோ லீடர்ஷிப், டைரக்ஷன், கரெக்ஷன் ஆர் ப்ரெஹென்ஷன், இம்போசிஷன் த்ரூ த ஸ்டூடெண்ட் பிஹேவியர் ஆர் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட்டில் பற்றி இருக்காது. த ஆப்வியஸ் இம்ப்ளிமேஷன் வந்து ஜஸ்ட் நீட் டு கைண்ட் ஆஃப் ஃபார்மல் டீச்சிங். 3 மேஜர் லெவல் பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஷோன் இந்த பிரமிட் ஆஃப் ஃபிகர் 1.3 இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் அட்டானமஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் டீச்சிங், மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் தட் இஸ் தாட்ஃபுல், தென் ரிஃப்ளெக்டிவ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் தாட்ஃபுல். ஓகே, இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங். மெமரி ஹெபர்ட் அப்படின்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இட் இஸ் தி ப்ராமினன்ட் மெமரி லெவல். A good memory includes rapid learning, ability to retention,
rapid ability to recall, ability to pronounce desirable contents of contiguous level. The teaching learning process basically stimulus response. See, நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெமரி லெவலான டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நிறைய டீச்சிங் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசில் நீங்கள் ஒரு ஏபிசிடி படிக்கிறதாகட்டும், இல்லை ஒரு ஆனாவனம் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு வாய்ப்பாடு படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு செய்யுள் படிக்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா மெமரி லெவலில் தான் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங். ஒரு ரைம்ஸே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருப்பி சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங். ஸோ அந்த மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங்கை பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து ஃபார்மல் டீச்சிங்னு சொல்லுவோம். இட் இஸ் லேர்னிங் அட் தி மெமரி லெவல். பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டுவல் மெட்டீரியல் ஆஃப் அவர் மெமரி இதை வந்து கமிட்டேட்டிவ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா எம்எல்டி. ஸோ எம்எல்டின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியல் லெவல் ஆஃப் டீச்சிங்க்கு ஓகே. இட் இன்க்ளூட்ஸ் ஹேபிட் ஆஃப் ரோட் மானிட்டரேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் பைட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். இது ரெண்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா எம்எல்டி பண்ணும். ஸோ என்எம்எல்டி என்ன பண்ணுன்னா லேர்னர் டு ரீடைன் ஆல்சோ டு ரீப்ரொடியூஸ் த லேர்னர் மெட்டீரியல் வென் எவர் ரெக்வயர்ட். இப்போ நீங்கள் ஒரு குழந்தைகிட்ட ஒரு ரைம் சொல்லி கொடுக்குறீங்க, இல்லை ஒரு குழந்தைகிட்ட ஒரு ஆனாவனை சொல்லி கொடுக்குறீங்கன்னா அந்த குழந்தைய திருப்பி நீங்கள் எப்போல்லாம் வேணுங்கும் போது அந்த ஸ்டூடெண்ட்டால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீகால் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் அஸ் எம்எல்டி. ஸோ எம்எல்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேர்னர் வந்து டு ரீடைன் ஆல்சோ ரீப்ரொடியூஸ் த லேர்னர் மெட்டீரியல் வென் எவர் ரெக்வயர்ட்னு சொல்கிறோம். அதாவது எப்போ பார்த்தாலும் எப்போல்லாம் தேவைப்படுதோ அந்த ஸ்டூடெண்ட்டால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த எம்எல்டி பண்ணுறவங்களால ரெக்வயராக திருப்பி பண்ண முடியும். See, the evaluation system is mainly at oral, written or essay. It can be இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த எவாலுவேஷன் மெத்தடை ஓரலாகவும் பண்ணலாம், ரிட்டனாகவும் பண்ணலாம், ஆர் எஸ்ஏ டைப்பாகவும் பண்ணலாம். ஓரல் அப்படின்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆனாவனெல்லாம் ஸ்கூல்லாம் இப்போ வந்து ரைம்ஸ் எல்லாம் சொல்லி காமிக்க சொல்கிறாங்க. சில டைம் நம்ம எழுதுகிறோம், சில டைம் பார்த்தீங்கன்னா அது எஸ்ஏ டைப் கொஞ்சம் பெரிய கிளாஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஏ டைப்பாக சொல்கிறோம். ஸோ அதுதான் எம்எல்டியில் 3 விஷயமாகவும் நம்ம லேர்னரை வந்து எவாலுவேட் பண்ண முடியும். த மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லேர்னிங் ஃபார் மெட்டீரியல், ரிட்டன்ஷன் ஆஃப் த மெட்டீரியல், ரீப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் வென் எவர் ரெக்வயர்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் எம்எல்டி பார்த்தீங்க அப்படின்னா த மெயின் அப்ஜெக்டிவ்ன்றது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டிங் நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டு தி லேர்னர். நாலேஜை வந்து இம்பாக்ட் பண்ணுறதும் அண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து லேர்னருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதோட மெயின் அப்ஜெக்டிவ். The knowledge gained by the learner is basically factual whenever is required through memorization of root learning. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நாலேஜ் பேஸ் அப்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூம்ஸ் டாக்ஸானமி பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ டீச்சிங் இஸ் அ சப்ஜெக்ட் சென்டர். இங்கே பார்த்தீங்கன்னா டீச்சிங் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டே என்னது சப்ஜெக்ட் சென்டராக தான் இருக்கும். சிம்பிள் மெமரபிள் திங்ஸ் தட் டாட் டு த ஸ்டூடெண்ட். சின்ன சின்ன விஷயங்கள் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மெமரபிள் திங்ஸாக நம்ம டீச் பண்ணுவோம். Like the subject material is well organized, simple in nature and matter is very simple. இப்போது பேசிக்காக எந்த சப்ஜெக்ட்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் நம்ம நடத்தும் போது சிம்பிளாக இருக்கும், மெட்டீரியல் வந்து வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ யூஸருக்கு வந்து லிசன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் இருக்கும். ஸோ நாலேஜ் டெலிவர்ட் இஸ் டெஃபினைட். நான் என்ன சொல்ல வரேனோ அது இதுதான் அப்படின்றத சொல்ல முடியும், ஸ்ட்ரக்சர்டாக சொல்ல முடியும், அப்சர்வபிளாக நான் வந்து எண்ட் யூஸர் தெரியும் ரீடர்ஸ்க்கு வந்து அந்த மெத்தடை டீச் பண்ண முடியும். ஸோ இதோட டீச்சிங் மெத்தட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் சென்டர்டாக இருக்கும். டீச்சர் வந்து ட்ரில், ரிவ்யூ, ரிவிஷன்ஸ், ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் இந்த மூலமாக, தட் இஸ் ட்ரில்ன்றது என்னென்னா ப்ராக்டிஸ், ரிப்பீட்டேஷனாக ஒரு விஷயத்தை திருப்பி சொல்லி மெமரைஸ் பண்ணி வைக்கிறது மூலமாகவும், ரிவ்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா லேர்னர்ஸை வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸ், நியூ அசோசியேஷன்ஸ் மூலமாக வரதாகவும், கொஸ்டின் டெக்னிக் அதாவது ஒரு விஷயத்தை அவங்க கற்றுக்கிட்ட விஷயத்தை திருப்பி கொஸ்டின்ஸ் மூலமாகவும் நாலேஜ் லெவல் அப்ஜெக்டிவ்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இதில் டீச்சரோட ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் செட்டர் ஆர் ரிசர்ச் அஸ் தென் எவல்யூட்டர் ஆஃப் த கிளாஸ் ரூம். அதாவது இதில் என்ன இருப்பாங்கன்னா ஒரு டீச்சர் வந்து ஜஸ்ட் அ ஸ்டேஜ் செட்டர், அவங்க முன்னாடி இருந்து அதான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஒரு ரிசோர்ஸ் மேனேஜர் மாதிரி இருந்து அந்த கிளாஸ் ரூமை அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா மானிட்டர் பண்ண முடியும். தி ரோல் ஆஃப் லேர்னரை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேமிங் அப்ஜெக்டிவ் ஆஃப் கரிக்குலம். லேர்னரோட ரோல் பார்த்தீங்கன்னா பேசிவாக இருக்கும். இவர் சப்ஜெக்ட் கண்டென்ட், டீச்சிங் டெக்னிக்ஸ், டீச்சிங் மெத்தட்ஸ் அப்போ இது யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து லேர்னர் டிசைட் பண்ண மாட்டாங்க, இங்கே இட்ஸ் இஸ் ஹோல்லி டிசைட் பை தி டீச்சர். இதோட மெயின் லேர்னரோட இம்பார்ட்டன்ஸ் வைல் இந்த மெத்தட் யூஸ் ரோல் ஆஃப் லேர்னரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மிங் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கரிக்குலம், செலக்டிங் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங் அண்ட் எவாலுவேஷன். இது மூணும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேர்னரோட இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும். தென் டீச்சிங் எக்யூப்மெண்ட், இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டீச்சிங் எய்ட்ஸ் இது யூஸ் பண்ணுவாங்க. விஷுவல், ஆடியோ விஷுவல், மாடல், சார்ட்ஸ், மேப்பு, பிக்சர், டிவி, ரேடியோ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இந்த மெத்தடுக்கு யூஸ் பண்ண முடியும். அடுத்து நேச்சர் ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ இந்த விஷயத்தை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி மோட்டிவேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேர்னிங் மெத்தடில்
மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் வந்து டீச்சர்ஸ் ஃபோர்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு லெவல் ஆஃப் சிலபஸ் கண்டென்ட் த்ரூ த ப்ராப்பர் ஆஃப் மெமரைசேஷன். இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த மேக்ஸ் ஏன் பிடிக்காமல் போகுதுன்னு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த மெமரைசேஷன் மெத்தடில் தான் நம்ம சின்ன வயசில் மேக்ஸ் படிப்போம். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த மெமரைசேஷன் பார்ட் வந்து சிலருக்கு பிடிக்காமல் போயிடும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் பிடிக்காது. ஏன்னா மேக்ஸ் வந்து மெமரைஸ் பண்ணிடுவாங்க ஃபார்முலாவை. ஸோ அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் இங்கே சொல்ல வரப்போகிறேன். ஸோ நேச்சர் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இஸ் பியூர்லி எக்ஸ்டென்ட்ரிக். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எவாலுவேஷன் சிஸ்டம் ஆஃப் லேர்னர்ஸ். இதில் வந்து எப்படி வந்து லேர்னர்ஸை எவாலுவேட் பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் கேன் பி ஓரல், ரிட்டன் ஆர் எஸ்ஏ டைப் போத். ஸோ எவாலுவேஷன் வந்து ப்ரீ டிட்டர்மைன்ட் அப்ஜெக்டிவ்ஸில் இருக்கும். இட் இஸ் கண்டக்டட் பை ரிட்டன் டெஸ்ட், ஷார்ட் டேர்ம், ரீகால், ரெகக்னேஷன் டைப், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், மேட்சிங் டைப்ஸ் யூஸ்டு. இந்த மாதிரி லேர்னர்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் பண்ணிக்க முடியும் இந்த சிஸ்டத்தில். அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங். ஸோ மாரிசன் அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த அண்டர்ஸ்டாண்ட் லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ மெமரி ப்ளஸ் இன்சைட் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங். அதாவது ஒரு இதோட மெயின் அஜெண்டா எப்படி இருக்குன்னா, ஒரு சப்ஜெக்டில் யூ ஷுட் பி மாஸ்ட்ரி. அந்த சப்ஜெக்டில் நீங்கள் வந்து யூ ஷுட் பி கிங். அதில் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி மாஸ்ட்ரி ஆகிறதுக்கு தான் அண்டர்ஸ்டாண்ட் லெவல் ஆஃப் டீச்சிங்ன்ற கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட் பீப்புள் வந்து ஜென்ரலைசேஷன், பிரின்சிபல்ஸ், ஃபேக்ட்ஸ், அப்ளிகேஷன் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் தான் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் இந்த மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டலெக்சுவல் பிஹேவியராக இருக்கும். ஸோ இந்த லெவலில் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ஹையர் கம்பேர்ட் டு மெமரி லெவலோட பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹையர் லெவல் ஆஃப் டீச்சிங். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு க்ரியேட் ஆகிருக்கும். மோர் லாஜிக்கல் அண்ட் அனலைசிங் அண்ட் ட்ராயிங் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து எவாலுவேட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பிரின்சிபல்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸை வந்து அவங்களால ஐடென்டிஃபை பண்ணி எவாலுவேட் பண்ண முடியும். ஓகே, இதோட அப்ஜெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஸோ அக்கார்டிங் டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. ஸோ த அண்டர்ஸ்டாண்டிங் ஹையர் லெவல் ஆஃப் டீச்சிங்கோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் அண்டர்ஸ்டாண்ட் தி இன்ஸ்ட்ரக்ஷனல் மெசேஜ் பை தி இன்டர்ப்ரிட்டேஷன், exemplification, classification, comparison and inference of instrumental messages. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூட் ப்ராப்பர் ப்ரொசீஜர். ஒரு ப்ராப்பரான ப்ரொசீஜர் இருக்கும். எப்படி மெமரி லெவலில் தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் நம்ம சொன்னோம்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளியர் கட் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. The subject matter is wider and more detailed இருக்கும். இங்கே பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஆஃப் பிரின்சிபல் அண்ட் ஜென்ரலைசேஷன் ஆஃப் ரியல் சைஸ் சிச்சுவேஷன்ஸை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ டீச்சிங் மெத்தட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்சர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் டெமான்ஸ்ட்ரேஷன். டிஸ்கஷன் மெத்தட் ஜஸ்ட் லைக் ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி ஒரு டாபிக் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி அது மூலமாக அதை கண்டுபிடிக்கலாம். இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் அது வந்து நம்ம யூனிட் 6 இதே இதில் திருப்பி இந்த டாபிக் பார்ப்போம். ஸோ அங்கே பார்க்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் மெத்தட், தென் எக்ஸாம்பிளிகேஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் த்ரூ நம்ம எல்லாமே படிப்போம். எக்ஸாம்பிளிகேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா யூஸிங் எக்ஸாம்பிள்ஸ். கிளாஸ் ரூமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு விஷயத்தை இப்படி பண்ணலாம் இது என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு லேர்னர்ஸ்க்கு வந்து மோட்டிவேஷனலாக இருக்கிறது தான் எக்ஸாம்பிளிகேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் டீச்சிங் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மாடல்ஸ். ஒரு விஷயம் இப்படி இருக்கும் அப்படின்றத தியரிட்டிக்கலாக சொல்கிறத விட மெமரைஸ் பண்ணுறத விட அது ஒரு க்ரியேட்டிவ் மாடலாக க்ரியேட் பண்ணுறது, இல்லை சார்ட்ஸ் கொடுக்குறது, ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கொடுக்குறது, அதை பற்றிய பிக்சர்ஸ் பார்க்க வைக்கிறது, இதெல்லாம் தான் இதோட டீச்சிங் எக்யூப்மெண்ட். ஸோ லேர்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மோர் அண்ட் மோர் டீச்சிங் எய்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ரைட் எய்டு லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட எவாலுவேஷன் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸோடவோ இல்லை வந்து காம்ப்ரிஹென்ஷன் எவாலுவேஷனுமே ரெண்டுமே பண்ண முடியும். ஸோ இதில் இருக்க பிளானிங் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட எபிலிட்டி, கிராஸ்பிங் பவர், சிந்தசிஸ், டிஸ்கிரிமினேட் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து என்னென்ன மெத்தடில் இதை கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போத் ஓரல் அண்ட் ரிட்டன் டெஸ்ட் ரெண்டுமே இதில் பண்ண முடியும். தெர் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்கோப் ஃபார் டெக்ஸ்டிங். ப்ராக்டிக்கல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் வந்து அதிக சான்சஸ் இருக்குது. ஓகே, தென் ரோல் ஆஃப் டீச்சர் அண்ட் லேர்னர். ஸோ டீச்சர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோலராக இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்காக இருக்கும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்காக இல்லாமல் சிக்னிஃபிகண்ட் ரோல்ஸ் டீச்சர்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க. ரெப்ரசன்ட் லேர்னிங் மெட்டீரியல் ஜென்ரஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க தான் ஒரு லேர்னிங் மெட்டீரியல். அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் பண்ணுறக்கூடிய விஷயங்களை இன்கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷன் ஆஃப் கண்டென்ட் ஃபஸ்ட்டு இருக்கும். அடுத்து மோட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதை எப்படி வந்து எவால்வேட் பண்ணுறாங்க அப்படின்றது ரிமைன் வித் த டீச்சர்.
டீச்சரோட கண்ட்ரோலில் தான் இது இருக்குது. ஸோ ரோல் ஆஃப் லேர்னர் இஸ் மோர் ஆக்டிவ். ஸோ அவங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். கம்பேரிட்டிவ் ப்ரீவியஸ் லெவல் நாலேஜ் ஜஸ்ட்டு லேர்னிங் அண்டு மெமரி லெவலை விட பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் கொஞ்சம் ஹார்டாக ஒர்க் பண்ண வேண்டியும். இதில் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் லெவல் இந்த பார்த்தீங்கன்னா செகண்டரி தான் லேர்னர்ஸு. The framework is mainly set by the teachers. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீச்சிங் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைனமிக் என்விரான்மெண்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். பேசிக்காக டீச்சிங் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் டைனமிக் இன் நேச்சர். ஸோ டீச்சிங் டைம் அண்ட் பிளேஸை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு என்விரான்மெண்ட் பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ஷன் வந்து ஒரு 3 வேரியபிளாக டிஃபைன் பண்ணுறாங்க. ஒன்று இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இன்னொன்று டிபெண்டன்ட் வேரியபிள், இன்னொன்று இன்டர்வென்ட் வேரியபிள். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்ஸ் அப்பான் லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். வேறு டீச்சரோட பொசிஷன் பார்த்திங்கன்னா பிஹேவியர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டீச்சர் இஸ் டிட்டர்மைன்ட் அஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். வேறஸ் டீச்சிங் மெத்தட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ட்ரிங் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா டீச்சிங் மேக்ஸ் ஆல் சார்ட் ஆஃப் டெக்னிக்ஸ் லைக் மீடியா, ஸ்கில்ஸு, கொஷினரிங், இம்ப்ளிசிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் தேவை. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டீச்சிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீடியாஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். லைக் ஆடியோ விஷுவல், ஹியூமன் இன்ட்ராக்ஷன், பிரிண்ட் மீடியா, ரிலியா, எலக்ட்ரானிக் மீடியா, இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணணும். அதே மாதிரி ஒரு சக்ஸஸ் ஆஃப் டீச்சிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் என்ன மாதிரி டெக்னிக்ஸை, என்ன மெத்தட்லஸில், என்ன மீடியாவில், என்ன காம்ப்ளெக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நான் யூஸ் பண்ண சொல்கிறோம். ஸோ அதனால தான் ஒரு டீச்சிங் அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் டீச்சிங் பார்த்திங்கன்னா விசுவலைஸ் சேஞ்ச் இன் பிஹேவியர். ஒரு டீச்சிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா டென்டேட்லி பெர்மனெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா காக்னேட்டிவ் பிஹேவியர்னு சொல்லுவாங்க, இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் நாலேஜ். மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் ஸ்கில்ஸ். அண்ட் அஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆட்டிடியூட்ஸை பார்க்குறது. தென் வேல்யூ ஆஃப் லேர்னர்ஸ், இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணும். த சேஞ்சஸ் அக்கர்ஸ் லேர்னர்ஸ் நாட் பி பெர்ஃபார்மேட்டிவ் பட் பொட்டன்ஷியலி எபிலிட்டி டு ஆஃப் த லேர்னர்ஸ். கண்டிப்பாக பெரிய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றத சொல்ல, பட் பொட்டன்ஷியலி எபிலிட்டி ஆஃப் த லேர்னர்ஸை வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு டீச்சிங்கிற மெத்தட் வந்து மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டீச்சிங் கேன் பி டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். ஸோ டீச்சிங் மெத்தடில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. லைக் டைரக்ட் மெத்தட் லைக் லெக்சர், டெமான்ஸ்ட்ரேஷன். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்ட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணுறது மூலமாக இருக்கும். தென் இன்டைரக்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா லைக் ரோல் ப்ளே, ப்ராஜெக்ட்டு, அசைன்மெண்ட்டு, இல்லை என்கொயரி, இல்லை வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்டைரக்ட் மெத்தட்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலாக லேர்னிங் அப்படின்றதே பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் லேர்னர் சென்ட்ரிக் மெத்தட் அரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறது. இதில் பார்த்திங்க அப்படின்னா லேர்னர்ஸோட இன்ட்ராக்ஷன் வந்து ஹையராக இருக்கும், இன்வால்மெண்ட் ஹையராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டீச்சிங் கேன் பி வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல். டீச்சிங் ஏன் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல்னு சொல்கிறாங்க அப்படின்னா டீச்சிங் மே லீட் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்டு ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும், ஹையர் ஆர்டர் ஆஃப் திங்கிங் ஸ்கில்ஸ் அண்ட் அனலிட்டிக்கல்ஸ், எவாலுவேஷன், இல்லை கிரியேஷன் ஸ்கில்ஸ் இருந்தது அப்படின்னா தட் இஸ் வெர்டிக்கல் திங்கிங்னு சொல்கிறோம். அதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ப்ரெட் ஏரியாவில் ஒரு ஸ்பெசிஃபிக் செவரல் டாபிக்ஸை டீப்பராக தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஹரிசாண்டல் லேர்னிங் டீச்சிங்னு சொல்கிறோம். ஸோ டீச்சிங் மே பி எய்தர் பிளான்ட் ஆர் அன்பிளான்ட், ரெண்டாவும் இருக்கலாம். ஸோ ட்ரெடிஷ்னலாக டீச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ட் தி கிளாஸ் ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணுவாங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம், என்ன மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ டீச்சர்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணி அதை பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டீச்சிங் அண்ட் பிளான்டு மெத்தட்னு சொல்கிறோம். சம்டைம்ஸ் வந்து ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரிக்டாக பிளான் பண்ணிட்டு போக முடியாது. இது இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் இருக்கும், அட்வான்ஸ் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா டீச்சிங் வந்து அன்பிளான்டு மேனராகவும் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. செகண்ட், க்ளோஸ்லி ரிலேட்டட் டு எஜுகேஷன், லேர்னிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ட்ரைனிங். ஸோ டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இட் இஸ் எ மெத்தட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் லேர்னிங் ப்ராசஸ் தான். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நத்திங் இஸ் அசியூம்டு டாட் அன்லெஸ் இஸ் லேர்ன்டு பை த ஸ்டூடெண்ட். நீங்கள் ஒரு விஷயத்தை நடத்திட்டீங்க அப்படின்றதுக்காக அது டீச் பண்ணதாக அர்த்தம் கிடையாது. அந்த விஷயம் ஸ்டூடெண்ட்டுக்கு புரிஞ்சதுன்னா மட்டும்தான் அது டீச் பண்ணதாக அர்த்தம். தஸ் லேர்னிங் டீச்சிங் கோ ஹேண்ட் அண்ட் ஹேண்ட். ஸோ லேர்னிங்கும் டீச்சிங்கும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. ஸோ டீச்சிங் இஸ் அ மெயின் டூல் டு எஜுகேட் அ பர்சன். ஸோ ஒரு பர்சனை நீங்கள் எஜுகேட் பண்ணணும் அப்படின்னா டீச்சிங் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் டூல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் டீச்சிங் அண்ட் ட்ரைனிங். மெயின் பர்பஸ் ஆஃப் எனி ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டிடேட்டை ஸ்பெசிஃபிக் ஜாபுக்கு இல்லை ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்லுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறது. ஸோ டீச்சிங் வந்து பார்த்திங்கன்னா வைடர் கான்செப்ட் வந்து டீச்சிங் ரேதர் தென் கான்செப்ட் ஆஃப் ட்ரைனிங். ஸோ டீச்சிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா மெயினில் வந்து டீல்ஸ் இட்
theoretical aspects of training and particular practical application of theoretical knowledge. ஸோ டீச்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ நாலேஜ் நியூ ட்ரைனிங்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். வேறு ஆல்ரெடி நாலேஜ் பர்சன் வித் டூல்ஸ் என்ஹான்ஸ் ரெக்வயர்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்கில் செட். ஓகே, ஸோ டீச்சிங்கிறது ஒரு புது நாலேஜ் க்ரியேட் பண்ணும். வேறு ட்ரைனிங் வந்து இருக்கிற நாலேஜ் இருக்கிற ஸ்கில் செட்டை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகும். ஸோ டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வித்தின் தி கண்டென்ட்ஸ் ஆஃப் அகடமிக் வேர்ல்டுக்குள்ளே மட்டும்தான் பண்ண முடியும். பட் வேறு ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் இல்லை அதர் டிஃபரன்ஸ் ஃபவுண்ட் இந்த பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரோடகேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் டீச்சிங். பிலீவ்ஸ் அண்ட் ஐடியாஸ் கேன் பி அப்பான் அதர்ஸ் இன்க்ளூட் இன் டீச்சிங் வேர் டீச்சிங் done without introduction, but introduction is not without the teaching. Then intellectual activity. So teachingன்றது பார்த்தீங்கன்னா ஒரு intellectual activityன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is not merely talking or express one's idea. It requires consciousness, continuous organization of learning activities. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்விரான்மெண்ட்டில் டீச்சர் வந்து சப்சப்டிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்கணும். சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர் குரூப் ஆஃப் லேர்னர்ஸ்க்கு தேத்த மாதிரி அவங்க பண்ணணும். அண்ட் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் கூடிய தேவையான விஷயத்தை கான்ஸ்டியூட் பண்ணும். லேர்னர்ஸோட கண்டினியூஸ் இன்வால்மெண்ட் இருக்கணும். இந்த சொசைட்டி ஆஃப் வேரிட் எக்ஸ்பெக்டேஷன்ஸு கண்டிப்பாக டீச்சிங் அண்ட் லேர்னிங்கில் இருக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டீச்சிங் இஸ் அ சயின்ஸ் அஸ் வெல் அஸ் ஆர்ட். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் இஸ் அன் பேஸ்ட் அப்பான் சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் நாலேஜ், சோசியல் அண்ட் சைக்கலாஜிக்கல், ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் அப்படி டிஃப்ரெண்ட் ஸ்ப்ரெட்ஸ் ஆஃப் திங்ஸில் இருக்கிறதுனால சோசியல் இஸ் டு பி சோசியல். சொசைட்டிக்கு பில்ட் பண்ணுறதுனால என்னென்னு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டீச்சிங் இஸ் வெல் அஸ் அன் சயின்ஸ்னு சொல்கிறோம். ஆன் பேசிஸ் ஆஃப் சயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ஆர் ட்ரெயின், டெஃபினைட் ஸ்டெப்ஸ் ஆர் ஃபாலோடு இன் ட்ரைனிங் ஆஃப் அ டீச்சர். ஸோ டீச்சர் இஸ் ஆல்சோ இன் ஆர்ட் அஸ் வெல். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் இஸ் அ சயின்ஸ் அஸ் வெல் அஸ் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறோம். செல்ஃப் ஆர்கனைசேஷன். The people in teaching profession are sensitive towards growth and development of a self-organized people. அதாவது என்னென்னா டெஃபினட் மெக்கானிசம்ஸ் இருக்கும். ப்ரொமோட் ஸ்டாண்டர்ட் டீச்சிங் ப்ரொஃபஷன், தட் இஸ் க்ரோத் ஹேப்பன்ஸ் இன் ஸ்பான்டனியஸ் மேனர். ஓகேயா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் சர்வீஸ். ஸோ டீச்சிங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் அப்படின்றது ஒரு பொட்டென்ஷியல் டூல் டு சேஞ்ச் இன் நேஷன். அதாவது ஒரு சொசைட்டியே மாற்றக்கூடிய ஒரு டூல் தான் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங். தென் ஹையர் டிகிரி ஆஃப் அட்டானமி. ஹையர் டிகிரி ஆஃப் அனாட்டமின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனில் கரிக்குலம் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு பிளானிங் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், அப்ஜெக்டிவ்ஸாக இருக்கட்டும், என்ன மாதிரி டீச்சிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், மீடியா யூஸ் பண்ண போகிறோம், அந்த டெக்னிக்ஸ் டிவைட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், ப்ரொமோஷன் ஆஃப் ரூல்ஸு, இந்த பிளானிங் அண்ட் அட்டானமி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த டீச்சர். ஓகேயா, ஸோ ஹையர் டிகிரி ஆஃப் அட்டானமி பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங்கில் இருக்குது. ஸோ டீச்சிங் as a ப்ரொஃபஷன், ஒரு டீச்சிங் as a ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா there will be many course like B.Ed, M.Ed, etc. ஸோ இம்பார்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாத்வே ஆஃப் த கெரியர் ஆஃப் டீச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் எனேபிள்ஸ் எவ்ரி இயர் ஆஃப் ஸ்டடி ஆஃப் இன் டர்ம் ஆஃப் ட்ரைனிங் பீரியட்ஸ் எ டீச்சர் ஹேஸ் டு இம்ப்ரூவ் இஸ் குவாலிட்டி ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் டீச்சிங் கெரியர். ஒரு டீச்சர் ஒருத்தர் ஃபஸ்ட்டு வருஷம் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா மட்டும் அவர் கற்றுட்டு வர விஷயம் மட்டும் இல்லை, எவ்ரி இயர் இஸ் லேர்னிங். ஸோ அவர் அந்த எவ்ரி இயர் இஸ் பிகம் அட்வான்ஸ்மெண்ட் இன் இஸ் லேர்னிங் ப்ராசஸ், அவரோட ப்ராசஸ் ஆஃப் டீச்சிங்கில் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் 2 டைப் ஆஃப் டீச்சிங் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூம்ஸ் டாக்ஸானமி, ரெண்டாவது வந்து கெயின்ஸ் அண்ட் பிரிக்ஸ் அப்படின்றவங்க வந்து ஒரு டீச்சிங் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாங்க ப்ளூம்ஸ் டாக்ஸானமினா என்னென்னு பார்ப்போம். இந்த ப்ளூம்ஸ் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நார்மலாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. லைக் இப்போ காக்னேட்டிவ் டொமைன் இல்லை ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை பொறுத்த வரைக்கும் தான் இப்போ நிறையா சப்ஜெக்ட் கொஷின்ஸோ இல்லை ஒரு ஆட்டோனமஸ் காலேஜ்லையோ இல்லை வந்து ஒரு இன்டர்னல் கொஷின் செட்டிங்கோ வந்து பார்த்திங்கன்னா நேக்கில் பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதே இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை பேஸ் பண்ணி தான். ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு காக்னேட்டிவ் டொமைன். இந்த காக்னேட்டிவ் டொமைன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இன்டலெக்சுவல் கேபிலிட்டியும் கோர் டொமைன் லேர்னிங்கையும் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அதர் வேரிய டொமைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டர் அப்படின்ற இந்த காக்னேட்டிவ் டொமைனுக்குள்ளே இருக்கும். ஸோ ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை பொறுத்த வரைக்கும் சில காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் அப்படின்றது பேசிக்கான இன்ஃபர்மேஷனையோ இல்லை கண்டென்ட்டையோ ரீகால் பண்ணுறது தான் வந்து நாலேஜை டெஸ்ட் பண்ணுறது. தென் செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்ற விஷயத்த என்னென்னா எபிலிட்டி டு கிராஸ்ப். நீங்கள் ஒரு விஷயத்த சொன்ன ஒரு விஷயத்த படித்து பார்த்தோ இல்லை புரிஞ்சு எந்தளவுக்கு கிராஸ்ப் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த மீனிங் ஆஃப் மெட்டீரியல் தான் என்னது காம்ப்ரிஹென்ஷன். தென் அப்ளிகேஷன். ஸோ இது என்னென்னா நீங்கள் கற்றுக்கிட்ட இந்த நாலேஜை வந்து ப்ராக்டிஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் என்னது அப்ளிகேஷன். தென் அனாலிசிஸ்ன்னு பொறுத்த வரைக்கும்
கம்யூனிகேஷன் இன் கன்சிஸ்ட் ஆஃப் சச் மேனர் தட் ரிலேஷன்ஸ் பிட்வீன் ஐடியாஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டர் இருக்கிறது தான் என்னன்னா அனாலிசிஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிந்தசிஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கான்ஸ்டியூஷன் பார்ட் தான். இதில் அனாட்டமி ஆஃப் அனாலிசிஸ் வந்து இருக்கும். தென் லாஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா எவால்வேஷன். ஸோ எவால்வேஷன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் பர்டிகுலர் பர்பஸ்க்காக இந்த ப்ராசஸ் வந்து ஜட்ஜ்மெண்டலாக நம்ம பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் எவால்வேஷன். ஓகே. ஸோ ஆண்ட்ரசன் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ஃபார்மர் ஸ்டூடெண்ட் ஆஃப் ப்ளூம்ஸ் டேவிட் க்ளோட்டர்வெல். அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ப்ளூம்ஸ் டெக்ஸாமியை 6 லெவல்ஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவால்வேஷன் அண்ட் சிந்தசிஸ்க்கு பதிலாக என்ன பண்ணுறாருன்னா ரிமெம்பரிங், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளையிங், அனலைசிங், எவால்வேட்டிங் அண்ட் கிரியேட்டிங் அப்படின்னு மாற்றுறாரு. இதில் ரிமெம்பரிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரீகால் ஆர் ரிட்ரை ப்ரீவியஸ் லேர்ன்ட் இன்ஃபர்மேஷன். அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ரிஹென்சிங் ஆர் மீன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன், இன்டர்பிரிட்டேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ப்ராப்ளம், ஒரு சிங்கிள் வேர்டில் ஒரு ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணுறது தான் என்னது பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். அப்ளையிங் லெவல் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நியூ சுச்சுவேஷன், அன்இன்டர்ப்ட் யூஸ் ஆஃப் அப்செப்ஷன்ஸ் லைக் கிளாஸ் ரூம் லெவலில் நாவல் சுச்சுவேஷன்ஸை நம்ம கொடுக்குறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் அப்ளையிங். தென் அனலைசிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட் மெட்டீரியல் இன்டூ காம்பனண்ட்ஸ். ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்லையும் டிஸ்ட்ரிபியூஸ் இன் ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அனலைசிங். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எவால்வேட்டிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா அபவுட் அ குவிக் ஐடியா ஆர் ஜட்ஜ்மெண்ட்ஸை பற்றி ஒரு மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுத்துறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் எவால்வேட்டிங். கிரியேட்டிங் அப்படின்னா ஒரு புது ஸ்ட்ரக்சரையோ இல்லை ஒரு பேட்டர்னையோ ஹோல் ஐடியாவோ நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் கிரியேட்டிங். ஓகே. இந்த ஃபஸ்ட்டு டொமைன் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ப்ளூடிஸ் டொமைன் அது காக்னிட்டிவ் டொமைன். ஸோ செகண்ட் டொமைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்டிவ் டொமைன். இந்த அஃபெக்டிவ் டொமைனை பொறுத்த வரைக்கும் லைக் ஹியூமனோட பேசிக் குவாலிட்டிஸ் லைக் லவ், சிம்பத்தி, டாலரன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் நம்ம வந்து பார்ப்போம். இந்த அஃபெக்டிவ் டொமைனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் டொமைன் ஏதாவது பற்றி டீல் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆட்டிடியூடை பற்றியோ, ஒரு மோட்டிவ்னஸோ, வில்லிங்னஸ் டு பார்ட்டிசிபேட்டோ, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி இது பண்ணோம். இதில் பெட்டர் ஸ்டூடெண்ட்டோட பார்ட்டிசிபேஷனை பொறுத்த வரைக்கும் லெவல்ஸை பிரிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரிசீவிங் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெடி டு லேர்ன், வில்லிங்னஸ் டு லேர்ன் அதை வந்து பார்க்குறது தான் ரிசீவிங் லெவல். ரெஸ்பாண்டிங், வில்லிங்னஸ் டு பார்ட்டிசிபேட், எந்த அளவுக்கு அவங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம். தென் வேல்யூவிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வில்லிங்னஸ் டு இன்வால்வ், எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய நடத்துகிற விஷயத்தில் எந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட்டோட இருக்காங்க. தென் ஆர்கனைசிங், வில்லிங்னஸ் டு அட்வொகேட் அண்ட் ஐடியா, புதுசாக ஏதாவது ஒரு ஐடியாவை உருவாக்குறதுக்கு வில்லிங் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க. கேரக்டரைசேஷன், சேஞ்ச், ஒரு பிஹேவியரில் அவங்களோட மாற்றத்தில் எந்த அளவுக்கு சேஞ்சஸை கொண்டு வராங்க அப்படின்றது தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபெக்டிவ் டொமைன். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சைக்கோமோட்டர் டொமைன். இந்த சைக்கோமோட்டர் டொமைன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கன்சர்ன் வித் அக்விசிஷன் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்கில்ஸை பற்றி தான் இருக்கும். இதுலேயும் 5 லெவல் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இன்டிமேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பர்சனோட ஸ்கில் ஆஃப் அ பர்சனை அவர் எப்படி ட்ரை டு ஃபாலோ த சேம் அப்படின்றது தான் வந்து பார்க்குறாங்க. தென் மேனிப்புலேஷன், இங்கே வந்து லேர்னர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸை வந்து மெனிப்புலேட்டிங் மிஷினரி ஆர் எக்யூப்மெண்ட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றது கால்ட் அஸ் மேனிப்புலேஷன். ப்ரெசஷன், அக்யூரசி, ஒரு விஷயத்தை பண்ணும்போது இன்க்ரீஸி வித் ப்ராக்டிஸோட எப்படி அக்யூரஸாக அந்த விஷயத்தை திருப்பி பண்ணும்போது பண்ணுறாரு, தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரெசஷன். ஆர்டிகுலேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை எஃபிஷியண்ட்டாகவும் பண்ணுறது நேரத்தில் எஃபெக்டிவ்னஸோடு பண்ணுறது தான் என்னது த்ரூ ஹிஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ஆர்டிகுலேஷன். தென் நேச்சுரலைசேஷன் அப்படின்ற பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கில்லை வந்து அவர் இன்டர்னலைசைஸ் பண்ணிவிட்டு அந்த இண்டிவிஜுவலாக அதை அந்த ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி அவர் அடாப்ட் பண்ணி அதை டிசைன் பண்ணுறது, நியூ மெத்தட் ஆஃப் ப்ரொசீஜர் வந்து ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் அடாப்ட் பண்ணி பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டொமைன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா காக்னிட்டிவ் டொமைன், சைக்கோமோட்டர் டொமைன் அண்ட் அஃபெக்டிவ் டொமைன். இந்த 3 டொமைன் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூம்ஸ் டாக்ஸாமியை பொறுத்த வரைக்கும் ப்ளூம்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டீச்சிங் அப்ஜெக்டிவ்ஸில் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கேஞ்ச் அண்ட் பிரிக்ஸ். இவர் என்ன பண்ணுறாருன்னா டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவாக பார்க்குறாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 5 பேசிக் அவுட்கம் ஆஃப்
கேட்டகரியாக பிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா இன்டலெக்சுவல் ஸ்கில்ஸ். ஸோ இந்த ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு என்விரான்மெண்டல் லேர்னிங் அண்ட் ரூல் ஆஃப் லேர்னிங் அப்படின்ற ப்ராப்ளமிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்து காக்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல், அது ஒரு பர்சன் வந்து ஓனாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் அவங்க வந்து ரிமெம்பரிங் அண்ட் திங்கிங் ஸ்கில்ஸ் இருக்கிறதுக்கும் அப்படின்றது தான் காக்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ். அடுத்து வெர்பல் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாடியோட நாலேஜ் அண்ட் இண்டிவிஜுவல் அக்வரன்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அப்படின்றது தான் என்னது வெர்பல் இன்ஃபர்மேஷன். தென் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்றது மோஷன்ஸ் கேரிட் அவுட் வென் பிரெயின், நர்வஸ் சிஸ்டம், மசில்ஸ் ஒர்க் டுகெதர். நம்ம ஒரு விஷயத்தை மோஷன்ஸை கேரி அவுட் பண்ணுறோம்ல, அந்த விஷயத்தை தான் மோட்டார் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தென் ஆட்டிடியூட்ன்றது பார்த்திங்கன்னா இன்னர் ஸ்டேட் ஆஃப் இண்டிவிஜுவல், ஒரு இன்னர் ஸ்டேட் ஆஃப் இண்டிவிஜுவல் பர்சன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆட்டிடியூட்னு சொல்கிறோம். இது தவிர வேறு டீச்சிங் ஃபார்மட்ஸும் இதில் இருக்குது. லைக் கல்ச்சரல் கண்டென்ட்ஸ், சைக்கலாஜிக்கல் ஆஃப் பீப்புள், நேஷ்னல் கோல், ஒரு நாட்டோட கோல் என்ன, எய்ம்ஸ் என்ன பர்பஸ்க்காக இவங்க படிக்கிறாங்க, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கண்டென்ட், அந்த கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் என்ன, ட்ரான்ஸ்லேட், இது முடிச்சதுனால அவங்களோட பிஹேவியரில் என்ன சேஞ்சஸ் ஏற்படுது. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கார்ஜ் அண்ட் பிரிக்ஸ் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டீச்சிங்னு சொல்லலாம். எஃபெக்டிவ் டீச்சிங் ப்ராக்டிசஸ். ஸோ இதில் ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று மேக்ஸிமம்ஸ் ஆஃப் டீச்சிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டும் பிரின்சிபல் ஆஃப் டீச்சிங் அப்படின்ற இந்த ரெண்டு விஷயமே பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கிரவுண்ட் ரூல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபண்டமெண்டல் ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் வந்து டீச்சிங் அப்படின்றதுக்கு வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃப்ரம் டீச்சிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா சிம்பிளான விஷயத்துலேருந்து காம்ப்ளெக்ஸ் விஷயம் இருக்கணும். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் வந்து ஒரு கான்செப்ட் நடத்துகிறோம் அப்படின்னா பேசிக்காக ஃபஸ்ட்டு சிம்பிளான விஷயங்கள்லாம் சொல்லி தான் ஒரு டீச்சர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லேட்டராக தான் பாசிபிளாக பார்த்திங்க அப்படின்னா அந்த டெக்னிக்கல் நோஹோ ப்ராசஸ்க்கு வந்து ஒரு டீச்சர் வந்து போகணும். தட் இஸ் கால்ட் அஸ் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் எப்போயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் அவங்களோட நாலேஜை பற்றி அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேக்ஸிமம் மெத்தடில் என்ன பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன தெரியும், நோன் ஐட்டம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதில் ஸ்டார்ட் பண்ணி தான் லைக் அவங்களோட அன்னோன் ஐட்டத்தை பற்றி அதுக்கப்புறம் நம்ம டீச் பண்ண ஆரம்பிக்கணும். தென் சீன் டு அன்சீன். ஸ்டூடெண்ட்ஸை ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் அப்படின்னா ஸோ இன்றைக்கி அவங்க கண்ணில் என்ன பார்க்குறாங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் தான் முன்னாடி பாஸ்ட்லேயோ இல்லை வந்து ஃப்யூச்சர்லேயோ இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு புரிய வைக்கிறது. தட் இஸ் கால்ட் அஸ் சீன் டு அன்சீன். தென் ஃப்ரம் கான்க்ரீட் டு அப்ட்ராக்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸோட மென்டல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை பற்றி ஃபெமிலியர் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டெஃபனைட் வேர்ட்ஸை வந்து லேட்டர் ஸ்டேஜில் தான் யூஸ் பண்ணுமே வந்து முன்னாடி எடுத்தோடனே அது ரொம்ப கான்க்ரீட்டான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஜஸ்ட் அதோட அப்ட்ராக்ட் என்னன்றதை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். தென் ஃப்ரம் பர்டிகுலர் டு ஜென்ரல். ஸோ நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்கிறோம் அப்படின்னா இனிஷியலாக அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸாம்பிள்ஸோட ஜென்ரல் லா, டெரிவேட்டிவ்ஸ் இதெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்டு தென் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்ஸு, டெரிவேட்டிவ்ஸ் பார்ட்ஸ் எல்லாம் வந்து பின்னாடி தான் நம்ம சொல்லணும். ஓகே, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரம் ஹோல் டு பார்ட். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா முழுசாக ஃபஸ்ட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் பார்ட் பை பார்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ட்ரீ இருக்குது அப்படின்னா ட்ரீ அப்படின்னா ஃபஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரான்ச்னா என்ன, அதில் இருக்க லீவ்ஸ்னா என்ன, ட்ரங்க்னா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஹோல் டு பார்ட். அடுத்து டெஃபனைட் டு இன்டெஃபனைட். ஸோ டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெஃபனைட் நாலேஜ்லேருந்து ஒரு டெஃபனைட் நாலேஜோட ஸ்டூடெண்ட்டை கன்வெர்ட் பண்ணணும். அவங்களுக்கு எழக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ண வேண்டியது டீச்சரோட முக்கியமான பார்ட். தென் அனலிஸ்ட் டு சிந்தசிஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா வேக ஒரு டாப்பிக்கை பற்றி ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா ஸோ அனலிஸ் அந்த ப்ராப்ளத்தை சின்னதாக பிரித்து சொல்லிக் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு தான் அந்த ப்ராப்ளத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சிந்தசைஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா கனெக்டிங், இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி ஒரு டீச்சர் என்ன பண்ணணும்னா யூஸ் தி அனலிட்டிக்கல் நாலேஜை யூஸ் பண்ணி அதை சிந்தசைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு டீச்சரோட மெயினான ரோல். தென் ஃபாலோ த நேச்சர். அதாவது என்னென்னா இட் ரெகுலேட் தி எஜுகேஷன் அக்கார்டிங் டு இட்ஸ் நேச்சர். அதாவது எஜுகேஷனே பார்த்திங்க அப்படின்னா அந்த நேச்சருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இருக்கப்படுறது தான் ஒரு டீச்சரோட ஒர்க்கு. தென் ட்ரைனிங் அண்ட் சென்சஸ். நார்மலாக வந்து தொடுதல் இல்லை வந்து ஒரு சவுண்டு பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக சொல்கிறது, ஸ்மெல் பண்ணுற மூலமாக இந்த மாதிரி நம்மளை சென்சஸை வச்சு டீச் பண்ணுறது. பொதுவாக இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிண்டர் கார்டன் லெவலில் ஒரு கேஜிஸ் லெவலில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பொம்மைகள் கூட நம்ம வந்து தொட்டு பார்க்குற மாதிரி தான் நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரைனிங் ஆஃப் சென்சஸ். தென் என்கரேஜ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ஸ்டடி. டால்டன் சிஸ்டம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது என்ன, ஏற்கனவே அந்த டால்டன் சிஸ்டம் நம்ம பார்த்துருந்தோம். அந்த டால்டன் சிஸ்டம் சொல்கிறது என்ன கான்செப்டே என்னென்னா செல்ஃப் ஸ்டடி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு லேர்னருக்கு, ஒரு டீச்சரை அதையும் வந்து என்கரேஜ் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரின்சிபல் ஆஃப் டீச்சிங். ஸோ இந்த பிரின்சிபல் ஆஃப் டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிம்ஸ் அது க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருந்தால் கூட இதில் ஜென்ரல் பிரின்சிபல், சைக்கலாஜிக்கல் பிரின்சிபல் ரெண்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் பிரின்சிபல் தான். இந்த ஜென்ரல் பிரின்சிபலில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு கியூரியாசிட்டி இல்லை ஒரு லேர்னர்ஸ்க்கு வந்து நியூ திங்ஸை கற்றுக்கணுன்ற அந்த மோட்டிவேஷனை க்ரியேட் பண்ணுறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் மோட்டிவேஷன். தென் பிரின்சிபல் ஆஃப் ஆக்டிவிட்டி. இந்த கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஆக்டிவிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, லைக் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு மாடல் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறது, அந்த மாதிரி விஷயம் தான் பிரின்சிபல் ஆஃப் ஆக்டிவிட்டி. தென் பிரின்சிபல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட்டை லேர்னர் கம்யூனிட்டிகிட்ட க்ரியேட் பண்ணணும். இதை கற்றுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு டீச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அந்த ஹேபிட்டை வந்து இன்கால்குலேட் பண்ணணும். தென் பிரின்சிபல் ஆஃப் லிங்கிங் வித் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் வந்து கண்டினியூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, லேர்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃபோட எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற அந்த இன்டோரிங் விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து அந்த டீச்சரை வந்து லேர்னர்ஸ் கிட்ட கொண்டு போய் சரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போகணும். தென் பிரின்சிபல் ஆஃப் டெஃபினிட் எய்ம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் டீச்சிங் ரிசோர்ஸஸ் வந்து மேக்கிங் லேர்னிங் வந்து ஃபோக்கஸாக இருக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல் பண்ணுவோம். தென் பிரின்சிபல் ஆஃப் ரெகக்னைஸ்ட் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ். ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட் வந்து யூனிக். இட் மே பி அவங்களோட இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம், ஆட்டிடியூடாக இருக்கலாம், எபிலிட்டியாக இருக்கலாம், பொட்டன்ஷியாலிட்டியாக இருக்கலாம், அவங்களோட சோஷியல் பேக்ரவுண்டாக இருக்கலாம். ஸோ டீச்சிங் மெத்தட் ஷுட் பி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும். அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து லைஃப்பில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். தென் பிரின்சிபல் ஆஃப் செலெக்ஷன். ஹரிசாண்டல் நாலேஜ் வந்து சிங்கிள் டேயில் வந்து நமக்கு கிடைச்சிடாது. ஸோ டீச்சர் ஷுட் பிக் அ கான்டென்ட் திஸ் இஸ் மோர் ரிலவெண்ட் அண்ட் அப்டேட் டு தி லேர்னர்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கண்டென்ட்டை வந்து டெலிவர் பண்ணணும். தென் பிரின்சிபல் ஆஃப் பிளானிங். ஸோ ஈச் டீச்சர் வந்து ஒரு ஆக்டிவிட்டி இருக்குன்னா அதோட டைம் பவுண்ட் என்ன மாதிரி விஷயத்தில் பண்ணணும், மேக்ஸிமம் அந்த ரிசோர்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அந்த டைம் லிமிட்குள்ளே அப்படின்றத பிளான் பண்ணி பண்ணணும். தென் பிரின்சிபல் ஆஃப் டிவிஷன். ஸோ இந்த லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு லிங்க்ஸ் அண்ட் பிட்வீன் தி யூனிட்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீச்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரிவிஷன். இதில் பார்த்தீங்கன்னா லேர்னிங் வந்து ஒரு நாலேஜை பொறுத்த வரைக்கும் ரிவைஸ்டாக இமீடியட்லியாக ரிப்பீட்டட்லியாக இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப சொல்கிறது மூலமாக அவங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து திருப்பி வந்து அக்வயர் ஆகும். இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் குழந்தைங்களை திருப்பி ரைம் சொல்கிறோன்னா இந்த விஷயங்கள் பேஸ் பண்ணி தான். தென் பிரின்சிபல் ஆஃப் கிரியேஷன் அண்ட் ரீக்ரியேஷன். ஸோ ஒரு கிளாஸ் ரூம் என்வரான்மெண்ட்டில் வந்து ஹியூமரஸ் அண்ட் க்ரியேட்டிவாக இருக்கணும். இப்போ நிறைய டீச்சர்ஸ் நம்ம கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா போகிறோம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தாங்கன்னா அவங்க க்ரியேட்டிவ் விஷயத்தே போகிறோம். சின்ன கிளாஸில் இருக்கும்போது அந்த க்ரியேட்டிவ் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா சின்ன கிளாஸஸில் குழந்தைங்கள்ட்ட நிறைய நேரங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா க்ரியேட்டிவ் பார்ட்ஸை வந்து நமக்கு தெரியாமல் பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வளர அதே விஷயங்களை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். தென் பிரின்சிபல் ஆஃப் டெமோக்ராட்டிக் டீலிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்தை எப்படி பிளான் பண்ணணும், அதை டிஃப்ரெண்ட்டாக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம், அந்த ஆக்டிவிட்டீஸில் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது மூலமாக பார்க்குறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த லேர்னர்ஸ்க்குடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். சைக்கலாஜிக்கல் பிரின்சிபல்ஸ். ஸோ டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்து ஒரு லேர்னர்ஸ்க்கு வந்து மோட்டிவேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணும். ஸோ டீச்சர் வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சைக்கலாஜிக்கல் என்டிட்டி. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் டிஃப்ரெண்ட் மெத்தட் மூலமாக மோட்டிவேட் பண்ணால் அவங்களோட நீட்ஸ் அண்ட் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிரின்சிபல் ஆஃப் ரீக்ரியேஷன். ஸோ ரீக்ரியேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தி கிளாஸஸ் வந்து அட்டெண்டிங் பண்ணுறது வந்து எப்போயுமே வந்து ஒரு ஃபேட்டிக்கான ஒரு விஷயம். ஸோ பிரேக்ஸ் ஆஃப் மொனாட்டமி, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மொனாட்டமியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து அது ஒரு ஜோக் பண்ணுறதோ இல்லை வந்து அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணுறதுமோ அதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பிரின்சிபல் வந்து நம்ம எப்போயுமே ஃபாலோ பண்ணுவோம் சைக்காலஜிக்கலாக அப்படின்னு சொல்கிறாங்க. பிரின்சிபல் ஆஃப் ரிப்பிட்டேஷன் அண்ட் எக்ஸசைஸ். ஸோ எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஸ்மால் சில்ட்ரனுக்கு வந்து ஒரு விஷயத்தை திருப்பி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அதை ஞாபகம் வச்சு மெமரைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த ரிப்பிட்டேஷன் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் என்கரேஜிங் அண்ட் க்ரியேட்டிவிட்டி அண்ட் செல்ஃப் எக்ஸ்பிரஷன். ஸோ ஸ்பெசிஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் லைக் மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜஸ் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த க்ரியேட்டிவிட்டி அண்ட் செல்ஃப் எக்ஸ்பிரஷன்ஸுக்கு வந்து எப்போயுமே வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும். தென் பிரின்சிபல் ஆஃப் சிம்பத்தி அண்ட் கோஆப்ரேஷன். இந்த பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் அவங்கள கோஆப்ரேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் எப்போயுமே நம்ம வந்து டீச்சரை வந்து இருந்துகிட்டே இருக்கணும். தென் பிரின்சிபல் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸ்டூடெண்ட் வந்து சூட்டபிள் ரிவார்ட்ஸ் வந்து அவங்களோட டிசைட் பிஹேவியர் ஏற்ற மாதிரி கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது தான். அண்ட் பிரின்சிபல் ஆஃப் இம்பேக்டிங் ட்ரைனிங் டு சென்சஸ். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மல்டிமீடியன் சென்சஸ் நம்ம நிறையா சொல்லியிருக்கோம். ஸோ அதை க்ரூஷியல் அந்த லேர்னிங்க்கு வந்து என்டவரிங் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து அதை தூண்டுதல் அளவுக்கு நம்ம வந்து டீச்சர்ஸ் வந்து இது பண்ணணும். பிரின்சிபல் ஆஃப் ரெமிடியல் டீச்சிங். ஸோ இப்போ நெசசரியாக ஒரு டீச்சருக்கு வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறணும் அப்படின்றத வந்து பிரின்சிபல் ஆஃப் ரெமிடியல் டீச்சிங் அப்படின்றது ஒரு மூலமாக நம்ம கண்டுபிடிச்சி அதை ஓவர் கம் பண்ணணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் டீச்சிங் பிஹேவியர். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா டீச்சிங் பிஹேவியர் அப்படின்றது பார்த்திங்கன்னா மோர் இம்பார்ட்டன்ட் டீச்சிங் மெத்தடாலஜின்னு சொல்லுவாங்க.
ஸோ டீச்சிங் பிஹேவியரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து என்ன நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா டீச் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ரேதர் தென் எக்ஸ்போஷர். ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃபன் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்போஷர் கிடைக்கிற டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னுவாங்க. ஸோ த ஃபோக்கஸ் ஆன் லெஸ் நம்பர் ஆஃப் பிக்கர் ஐடியாஸ், இம்பார்ட்டன்ட் இஸ் கிரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து புரிய வச்சுக்கணும். எக்ஸ்பிளிசிட் இன்ஸ்ட்ரக்ஷன். டீச்சர் வந்து எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பிக்கர் ஐடியாஸை வந்து ரிப்பீட்டடாக திருப்பி சொல்லிகிட்டே இருக்கும்போது த லேர்னர்ஸ் வந்து கோயிங் டு லேர்ன் ரேஷியோஸ் வந்து பிஹைண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை என்ன கனெக்டிவிட்டி ஆஃப் நியூ மெட்டீரியல் ஆர் வித் இயர்லியர் லேர்ன்ட் மெட்டீரியலோட ஒரு கனெக்டிவிட்டி எப்போயுமே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அது டீச்சர் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கணும். ஸ்கேஃபோல்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா டீச்சர் வந்து இனிஷியலாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ரெக்வயர்ட் சப்போர்ட்டையும் அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெமான்ஸ்ட்ரேட் ஒர்க்கிங் இண்டிபெண்ட்டாக வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு மாதிரியும் இருக்க வேண்டிய விஷயமா இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய 4 ways வந்து ஆஃப் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப டீச்சிங் பிஹேவியரில் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து கிளாரிட்டி, வெரைட்டி, டாஸ்க் ஓரியன்டட், என்கேஜ்மெண்ட் இன் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க. கிளாரிட்டி அப்படின்றது ஒரு டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் எஃபெக்டிவ் டீச்சிங்னு சொல்லுவாங்க. அப்ஜெக்டிவ், நாலேஜ், இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ், இன்டெகிரேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், ஃபினாமினஸ், லெவல் ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கணும், டெக்னிக்ஸ் என்ன எவாலுவேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, ரிஃப்ளெக்ஷன், பேலன்ஸ் அண்ட் ஷார்ப்னஸ். இந்த 10 பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு டீச்சிங் வந்து எஃபெக்டிவ் டீச்சிங். அடுத்து வந்து வெரைட்டி. ஒரு டீச்சிங்கில் வந்து ஸ்டிமுலஸ் ஸ்பீச் பேட்டர்ன், பிரைட் அண்ட் லைட்டாக யூஸ் பண்ணுறது, கான்ட்ராஸ்ட் சடன் சேஞ்ச் கொடுக்குறது, டீச்சரோட பாடிலி கெஸ்டர்ஸ் மூலமாக பண்ணுறது, டீச்சர்ஸோட மூவ்மெண்ட் இந்த கிளாஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த மூவ்மெண்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்து வர்றது, பேக்கில் போகிறது, அந்த மூவ்மெண்ட்லால் இருக்கப்படுது. செல்ஃப் ஆக்டிவிட்டி ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸை வந்து அவங்களோட விஷயத்தை ஆக்டிவிட்டி பண்ண வச்சு அதன் மூலமாக கற்றுக்கிறது. ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் நம்ம எதாவது யூஸ் பண்ணி கற்றுக்க வைக்கிறது. டீச்சரோட பர்சனல் பிஹேவியர் அல்லது இன்ட்ராக்ஷன் மூலமாக கற்றுக்கிறது. ஒரு சின்ன பாஸ், ஒரு சின்ன பிரேக் மூலமாக கூட சில விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் வெரைட்டி. அடுத்து டாஸ்க் ஓரியன்ட் மோஸ்ட்லி இந்த கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல் டைரக்ட் பண்ணுறது, ஒரு ஆக்ஷன்ஸ் இதை இப்படி பண்ணலாம், இதை அப்படி பண்ணலாம், அச்சீவ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுக்குறது, இன்பில்ட் மோட்டிவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்பில்ட்டாகவே க்ரியேட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை நீடை என்ன எப்படி ஃபில்ஃபில் பண்ணுறது அப்படின்றது, ரிலாக்ஸேஷன் லைக் யோகா இந்த மாதிரி வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷன், பாடி ரிலாக்ஸேஷன் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக அவங்கள பண்ண வைக்கிறது. இதெல்லாம் தான் டாஸ்க் ஓரியன்டேஷன் ஆர் மோஸ்ட்லி இந்த கிளாஸ். டுவர்ட்ஸ் தி ப்ராக்டிக்கல் அண்ட் பெட்டர் லைஃப்காக இது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் இன் லேர்னிங். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக் லேர்னிங் வந்து டெவலப்டு ஆக்டிவிட்டியாகவும் கான்க்ரிடேஷனேஷனாகவும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஹோம் ஒர்க் டாஸ்க் மூலமாக கொடுக்கறதாலையும் ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் ஒர்க்கை வந்து அப்ளிகேஷன் மூலமாக அப்ளை பண்ணுறது மூலமாக நீங்கள் கற்றுக்க வைக்கிறதாலையும் க்ரியேட் பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் இன் லேர்னிங் டாஸ்க். ஸோ ஓகே, ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த ப்ராசஸை கவனிங்க. பிளான், டீச், ஃபீட்பேக், ரீப்ளான், ரீடீச், ரீஃபீட்பேக். இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். இதுதான் என்னென்னா மைக்ரோ டீச்சிங் சைக்கிள்னு சொல்கிறாங்க. மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் ஆஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் என்டிஏ சிலபஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நெட் சிலபஸ் படி 2 டீச்சிங் மெத்தட்ஸ், ஒன்று டீச்சர் சென்ட்ரிக் மெத்தட்ஸ் அண்ட் லேர்னர் சென்ட்ரிக் மெத்தட்ஸ்னு 2 இருக்குது. ஸோ சில மெத்தட்ஸ் தேர்ட் அப்ரோச்னு பார்த்தீங்கன்னா மிக்சட் அப்ரோச். இட் இஸ் போத் ஆஃப் டீச்சர் சென்ட்ரிக் அண்ட் லேர்னர் சென்ட்ரிக்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னலான்னு பார்ப்போம். ஸோ டீச்சர் சென்ட்ரட் அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து லார்ஜ் குரூப் மெத்தட் லைக் லெக்சர்ஸ், டீம் டீச்சிங், டிவிஆர் வீடியோ ப்ரெசன்டேஷன், டயலாக் டீச்சிங் ஆர் டைரக்ட் டீச்சிங், இதெல்லாமே டீச்சர் சென்டர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அப்புறம் லேர்னர் சென்டர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னென்னா டுட்டோரியல்ஸ், அசைன்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட், கேஸ் ஸ்டடி, ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன், கம்ப்யூட்டர் எய்டட் அசிஸ்டன்ட் லேர்னிங்கு, இன்ட்ராக்டிவ் வீடியோ, ஓப்பன் லேர்னிங் சோர்ஸு, பர்சனலைஸ் சிஸ்டம் பிஎஸ்ஐ மூலமாக கற்றுக்கிறது, ஹேரிஸ்டிக் மெத்தட், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேர்னர் சென்டர் ஸ்ட்ராட்டஜி. இப்போ மிக்சட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இது ஸ்மால் குரூப் ஆஃப் மெத்தட்ஸ் கிட்ட தான் போக முடியும். குரூப் டிஸ்கஷன், செமினார், பேனல் டிஸ்கஷன், பிரெயின் ஸ்டார்மிங், ப்ராஜெக்ட் மெத்தட் ஆர் ஒர்க், டுட்டோரியல்ஸ், கேஸ் ஸ்டடி, ரோல் பிளே, ஸ்டிமுலேஷன், டெமான்ஸ்ட்ரேஷன், இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக்சட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஃபஸ்ட்டு டீச்சர் சென்டர் டீச்சிங் மெத்தட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து லெக்சர் மெத்தட். இதில் வந்து மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா டீச்சரோட கன்வீனியன்ட்டுக்கு ப்ரிஃபரபிள் டீச்சர்ஸ் வந்து இந்த மெத்தடில் இது பண்ணுவாங்க. அவங்களோட ஃபேக்ட்ஸ் அண்ட் அட்டம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரின்சிபல்ஸோட லேர்னர்ஸோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக அவங்களோட தாட்ஸ் ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதில் வந்து டீச்சர் தான் ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேட்டாக இருப்பார் ரேதர் தென் ஸ்டூடெண்ட். ஸோ லிசனர்ஸ் வந்து ஜஸ்ட் பாசிவ் லிசனர்ஸாக மட்டும்தான் இருப்பாங்க. இதில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா தெர் வில் பி ஒன் வே கம்யூனிகேஷனாக தான் இருக்கும். ஸோ கிளாஸஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் லிசன் பண்ணி அவங்க நோட்ஸ் எடுத்துக்கணும், ரிமூவ் பண்ணிக்கிட்டு அதை லேட்டராக வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் மட்டும் 2 வே கம்யூனிகேஷனாக இருக்கும். டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கொஷின்ஸ் கிளாரிஃபை பண்ணுற கேட்க விட்டாங்கன்னா ஒரு பாயிண்டில், பட் யூஸ்வலாக அப்படி ஒன்றும் நடக்கிறது கிடையாது. ஸோ பேசிக் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபார்மல் அண்ட் நெரேட்டிவ் நேச்சராக இருக்கும். இதில் வந்து வெரி சீரியஸ் ஆர் ஃபேக்ட்ஸை மட்டும்தான் இதில் இந்த மெத்தடில் பண்ணுவாங்க. ஈஸி எக்ஸ்ப்ளோர்ஸ் அ ப்ராப்ளம். ஓகே,
ஸோ இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எக்கனாமிக்கல். ஒரு சிங்கிள் டீச்சர் வந்து மெனி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் மெத்தடில் வந்து என்ன பண்ண முடியும், சிலபஸை ஈஸியாக கவர் பண்ணி ப்ரிஸ்கிரைப் டைமுக்குள்ளே அதை முடிக்க முடியும். இதில் வந்து ஒரு சிம்பிளிஃபைட் டாஸ்க் ஃபார் அ டீச்சர் டு கன்வெர்ட் எனி கண்டென்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், ஒரு டிராயிங் அட்டென்ஷன்ஸ் மோர் பாயிண்ட்ஸை வந்து இதில் பண்ண முடியும். டூரிங் லெக்சர் வந்து இன்டரப்ஷன் டிஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து என்ன பண்ண முடியும், டீச்சரால் அவாய்ட் பண்ணிக்க முடியும். இதில் இருக்க லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு லிட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களோட ஸ்பெஷல் கேரோ இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோ கவனிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லிட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கொடுக்குது. அதே மாதிரி லேர்னர்ஸ்க்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இதில் இல்லை. அதேமாதிரி லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்த்தீங்கன்னா லேர்னர்ஸ்க்கு வந்து இதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு புரியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேஸ் கால்ட் ஸ்டாட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ட்வைட் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் அப்படின்றது தான் சொல்லுவாங்க. சேம் திங் வித் ட்வைஸ் இன் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த டயக்ராமில் உங்களுக்கு புரியும். ஒரு விஷுவல் மெசேஜ், டீச்சர் வந்து ஃபிசிக்கலாக இருக்காங்க, அந்த ஃபிசிக்கல் மெசேஜை வந்து கன்வே பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அதை நோட்ஸ் எடுப்பாங்க, அதை என்னன்றத ஸ்டூடெண்ட்ஸ் அந்த நோட்ஸ் எடுத்ததை படித்து அவங்க என்னன்றதை புரிஞ்சிருக்கதை அதை வந்து பரீட்சையில் அவங்க எழுதுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு லெக்சர் மெத்தட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அண்ட் இட் ஆல்சோ டசன்ட் கேர் அபவுட் தி இண்டிவிஜுவல் ஃபேஸ் ஆஃப் லேர்னிங். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே ஒரே ஃபேஸ் ஆஃப் லேர்னிங்கில் இருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்ற அந்த விஷயத்தையுமே இந்த மெத்தட் கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ சஜஷன் இந்த லெக்சரை இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் சஜஷன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி டீச்சர்ஸ் வந்து சும்மா புக்கை பார்த்து வேர்ட் பை வேர்டாக படிக்கிறத அவாய்ட் பண்ணணும். டீச்சர்ஸ் வந்து ஐ கான்டாக்ட் வித் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸ் அட்டென்ஷன் இருக்கணும். பிளானிங் ஆஃப் ரிமார்க்ஸ் அண்ட் ஹெட்டிங்ஸ், சப்ஹெட்டிங்ஸ், ஃபிகர்ஸு, ரிமார்க்ஸ் முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் நோட் வந்து ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துக்க சொல்லணும். சிம்பிள் லாங்குவேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு விஷயமாக அவங்களுக்கு புரியணும். மெயின் பாயிண்ட்ஸை ரிப்பீட்டேட்டிவாக அல்டர்னேட்டிவ் லாங்குவேஜ் சம்டைம்ஸ் பைலிங்குவலாக நீங்கள் நடத்துகிறதா இருந்தால் கூட பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் ஆடியோ விஷுவல் ஃபெசிலிட்டிஸை வந்து டீச்சர்ஸ் வந்து இந்த மெத்தடில் யூஸ் பண்ணலாம். இல்லுஸ்ட்ரேஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ், டிஃப்ரெண்ட் வியூஸ் அண்ட் தியரிஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபேர் ப்ரெசன்டேஷன் மூலமாக ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ டீச்சர்ஸ் வந்து ஷார்ட் பிரேக்ஸ் வந்து லெக்சர்ஸ் அப்போ எப்பயுமே ப்ரொவைட் பண்ணுவோம். இது எதுக்காக அப்படின்னா ஸ்டிமுலேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாரிஃபை கொஸ்டின்ஸ் மூலமாக அவங்க கேட்கறது மூலமாக அந்த கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக்க முடியும். இந்த டீச்சிங் மெத்தடாலஜியும் பெட்டராக்க முடியும். ஸோ லெக்சர்ஸ் கேன் பி மேட் இன் இன்ட்ராக்டிவ். எந்தெந்த விஷயங்கள்லாம் இதை இன்னோவேட்டிவாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்பெண்ட் 2 or ரிஃப்ளெக்டிவ் லெக்சர்ஸ் ஸோ ஃபார் ரைட் டவுன் தி 1 or 2 கொஸ்டின் ஆன் அ பேப்பர். ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் இதில் இருந்து கேட்க சொல்லலாம். திங்க் பேர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப்டர் போசிங் சஃபிஷியன்ட் கொஸ்டின்ஸ்னால் அவங்கள ஒரு பேராக சேர்ந்து ரெஸ்பெக்டிவ் ஹோல் கிளாஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி அவங்கள இது பண்ண சொல்லலாம். பிரெயின் ஸ்டார்மிங் செஷன், இந்த நியூஸ் டாபிக் ஐடியாவை பற்றி க்ரியேட் பண்ணலாம். கிளாஸ் ரூம் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம், லைக் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு ரெஸ்பான்சிபிள் அந்த ஃப்ரீ ரெஸ்பான்ஸ் ஆஃப் கொஸ்டினரி டியூரிங் எ கிளாஸ் வந்து கேட்கலாம். பிளாக் சேனல் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட் டு இன்ஸ்ட்ரக்டர் வந்து லெக்சர்ஸ் வந்து ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ண வைக்கலாம். ஜஸ்ட் இன் டைம் டீச்சிங், JITTன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் டன் ரைட் ரீடிங், ஒரு ஸ்மாலர் செமினார் கோர்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஒரு ஃபவுண்டேஷன் கிளாஸ் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இதெல்லாமே பண்ணலாம். அடுத்து டீம் பேஸ்ட் லேர்னிங், TBLன்னு சொல்லுவாங்க. டீச்சிங் மெத்தடாலஜி பொறுத்தவரை JBT முடிச்சதுக்கப்புறம் ப்ரீ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அசைன்மெண்ட்ஸ் கொடுத்து ஒரு டீம் பேஸ்ட் ஆக்டிவிட்டி மாதிரி இதை பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் டு மேக் தி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லேர்னிங்ஸ் என்னதான் டீச்சிங் சென்ட்ரிக்காக இருந்தால் கூட இதையுமே என்ன பண்ண முடியும், பெட்டர் டீச்சிங் மெத்தடாக மாற்ற முடியும். டைப்ஸ் ஆஃப் டீச்சிங் மெத்தடில் செகண்ட் டைப் என்னென்னா டீம் டீச்சிங் மெத்தட். டீம் டீச்சிங் மெத்தட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது ஒரு இன்னோவேட்டிவ் அப்ரோச். லைக் டீச்சிங்கில் வந்து லார்ஜர் குரூப் 2 or more டீச்சர்ஸ் வந்து பர்டிகுலர் சப்ஜெக்டில் இன்வால்வ் ஆகிட்டு அவங்க வந்து அந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக பிளானிங் எக்ஸிக்யூஷன் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் குரூப்ஸுக்கு வந்து ஒரே டாப் சப்ஜெக்டை டீச் பண்ணாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் பிளானிங் டீச்சிங் மெத்தட்னு பேர். ஸோ இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஃபேக்கல்ட்டி மோர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரீச் பண்ண முடியும். ஷேரிங் அ பெஸ்ட் ஃபேக்கல்ட்டி, அதாவது ஒரே சப்ஜெக்ட்டுக்கு 2-3 ஃபேக்கல்ட்டிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக நாலேஜ் வந்து இன்னும் எஃபெக்டிவாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசிடும். இருக்கக்கூடிய டீச்சிங் டெக்னிக்ஸை வந்து மேக்ஸிமம் அவுட்புட், தட் இஸ் ஆப்டிமம்ன்றது என்னென்னா மேக்ஸிமம் அவுட்புட்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குவாலிட்டி ஆஃப் த டீச்சிங்லேயே வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா இதில் பெஸ்ட்டு டீச்சர்ஸை வந்து நம்ம 2 பேர் 3 பேர் அப்படிங்க இன்வால்வ் பண்ணுறதுனால ஸோ பெட்டர் அவுட்புட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் லிமிட்டேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் காம்படிஷன், டிஃபிகல்ட் டாஸ்க் என்னென்னா டீச்சர்ஸை இதை கண்டுபிடிக்கிறதுக்கான டீச்சர்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. அண்ட் இதில் வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே சப்ஜெக்ட் 2-3 டீச்சர்ஸ் அப்படிங்கும்போது இந்த நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய டீச்சர்ஸ் தேவைப்படுவாங்க. இந்த மெத்தடை வந்து நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லேயும் பண்ண முடியாது.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நமக்கு நிறைய டைம் ஃபார் பிளானிங் அண்ட் ஷெட்யூலிங் ஆஃப் மெத்தடுக்கு வந்து ரொம்ப தேவைப்படும். ஸோ இதுதான் இதில் இருக்க ட்ராபேக்ஸு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிவி ஆர் வீடியோ ப்ரெசன்டேஷன். டெலிவிஷன் ஆர் வீடியோ வந்து ப்ரெசன்டேஷன் ஆர் ரேடியோ ஆடியோ ப்ரெசன்டேஷன் தான் இதை சொல்லுவோம். நார்மலாக என்ன பண்ணுவோம்னா இன்சைட் ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே ஒரு ஃபுல் ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டாக கொண்டு வரது தான் இந்த இது. நார்மலாக இது என்ன பண்ணுவோம்னா அது ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு டிஸ்கஷனோ இல்லை ஒரு டாஸ்க்கோ பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் வீடியோ டிவி ஆர் வீடியோ ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க. இதில் இருக்க அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட வீடியோவை வந்து நம்ம கிளாஸ் ரூம்குள்ளே கொண்டு வர முடியும். எக்ஸ்பெஷலி இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அடல்ட் லேர்னர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இல்லுஸ்ட்ரேட்டட் லெக்சர்ஸு, டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ், டீச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டிஸ், ஸ்லைட்ஸ், மாடல்ஸ், ஸ்பெசிமென்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மெத்தடுக்குள்ளே நம்ம கொண்டு வர முடியும். இந்த இதில் பார்த்திங்கன்னா லேர்னர்ஸ் வந்து ரிமோட் ஏரியாஸில் இருக்கவங்க கூட ஒரு பெட்டரான ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவ் டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து வாங்கிக்க முடியும், கிடைக்கும், அவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸ்பெசிக்கலி எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு இது யூஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜியாகிரஃபி, ஒரு அஸ்ட்ரானமி இந்த மாதிரி ரொம்ப மோஸ்ட் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2-வே கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒன்று இருக்கவே இருக்காது. ஏன்னா வீடியோ ப்ளே பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. ஸோ 1-வே கம்யூனிகேஷனாக மட்டும்தான் இருக்கும். ஸோ 2-வே கம்யூனிகேஷன் அப்படின்றதுல இன்ட்ராக்ஷன் அப்படின்ற பார்ட் வந்து மிஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் அட்ஜஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஷெட்யூல் இருக்கும். பிகாஸ் ஆஃப் த பீரியட் ஆஃப் த டெலிகாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமாக இருக்கும். தென் டைலாக் அண்ட் டைரக்ட் டீச்சிங் மெத்தட். டைலாக் அண்ட் டைரக்ட் டீச்சிங் மெத்தட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ராபின் அலெக்சாண்டர் அப்படின்றவர் வந்து early 2000s இதை கண்டுபிடிக்கிறாரு. இது என்னென்னா பவர் ஆஃப் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் டு ஸ்டிமுலேட் அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட திங்கிங் அண்ட் எபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா டீச்சர்ஸ் வந்து டேரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக டீச்சிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஸ்கில்ஸை மட்டும் அவங்களால டீச் பண்ண முடியும். இது எங்கே மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்கன்னா லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. நேட்டிவ் லாங்குவேஜை யூஸ் பண்ணாத இடத்துல இருக்கக்கூடிய லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மிக்சட் குரூப் டீச்சிங். இந்த மிக்சட் குரூப் டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நார்மல் குரூப்ஸை வந்து ஒரு 3லேருந்து 12 பேர் வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் சென்டர்ட் அப்ரோச்சஸ் இதில் இருக்குது. இதில் என்னெல்லாம்னு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டிஸ்கஷன், செமினார், ப்ராஜெக்ட் ஒர்க், டியூட்டோரியல், ரோல் ப்ளே இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன். ஸோ குரூப் டிஸ்கஷன் அப்படின்னாலே நமக்கு தெரியும். இந்த வேர்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா க்ரீக் ஸ்காலர்ஸ் ஃப்ரம் நாலந்தா யூனிவர்சிட்டிஸ்லேருந்து களத்துலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்கஷன் இன் டீச்சிங் அப்படின்றதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கும் சப்ளிமெண்டிங் ஒரு லெக்சரோட கனெக்ஷன்ஸும் க்ரியேட் ஆகும் அப்படின்றத இந்த மெத்தடோட பெரிய அட்வான்டேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் டிஸ்கஷனில் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஆஃப் குரூப் டிஸ்கஷன். இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் டிஸ்கஷன், அப்புறம் ஃபார்மல் குரூப் டிஸ்கஷன் அண்ட் டிஸ்கஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிம்போசியம், பேனல், செமினார் ஆர் கான்ஃபரன்ஸ் அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் ரூம் டிஸ்கஷன் அப்படின்னா இது ஒரு இன்ஃபார்மல் மெத்தடாக இருக்கும். இதில் கிளாஸ் ரூம் வந்து ஒரு நாட் டூ லார்ஜர் மெம்பராக இல்லாமல் டீச்சர் வந்து செலக்ட் ஒரு பர்டிகுலர் டாபிக் கொடுத்து அந்த குரூப்பில் இருந்து ஒரு லீடராக டீச்சர் ஆக்ட் பண்ணி அந்த குரூப்பை கைட் பண்ணி அவங்கள எப்படி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றத மானிட்டர் பண்ணி ஒரு ரீடரோட ரோலை ப்ளே பண்ணியிருப்பாங்க. இங்கே என்னென்ன மெயின் பர்பஸ் ஆஃப் பிளாக் போர்டு வந்து அவங்க மெயின் பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதை நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த குரூப்புக்கு வந்து இது சம் அப் பண்ணுறதுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஃபார்மல் குரூப் டிஸ்கஷன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் குரூப் ரெசல்யூஸாக லார்ஜ் குரூப் டிஸ்கஷனாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மோர் இருப்பாங்க கம்பேரிட்டிவ்லி. செவரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த டாபிக்ஸை பற்றி பேசுவாங்க. ஹி ஆர் சி வந்து ஃபஸ்ட்டு அவங்கள இன்ட்ரடக்ஷன்லேருந்து அந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த டிஸ்கஷன்லேருந்து எல்லாமே பார்த்துவாங்க. ஈச் சப் குரூப் வந்து டிஸ்கஸ் அந்த பர்டிகுலர் டாபிக். அந்த லீடர் ஒருத்தர் இனிஷியேட் பண்ணுவார், ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணுவார், அந்த டிஸ்கஷன் வந்து எண்ட் பண்ணுவாங்க. த ரெக்கார்டர் நோட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கஷன் பாயிண்ட்ஸு வேர் த டீச்சர் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபெசிலிட்டேட்டர் ஆர் ரிசோர்ஸ் பர்சனாக தான் இருப்பாங்க. அட் த எண்ட் ஆஃப் அலோகேட்டட் டைம் நாட் மோர் தென் 30 மினிட்ஸுக்கு மேலே ஒரு குரூப் டிஸ்கஷன் இருக்காது, ஈவன் ஃபார் அ லார்ஜ் குரூப். சரி, அந்த லீடர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்மால் குரூப் ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதை டீச்சர்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. வேர் த டீச்சர் கிளாரிஃபைஸ் த பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபைனலி அந்த டிஸ்கஷனை வந்து சம் அப் பண்ணுற ரோலை வந்து டீச்சர் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா செமினார்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மல் குரூப் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஃபர்தராக வந்து NTA செகண்ட் யூனிட்டில் வந்து இந்த சிலபஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரிப் செஷனை பொறுத்த வரைக்கும் பிளான்ட், பார்ட்லி பிளான்ட், அன்பிளான்ட் அப்படின்னு 3 விஷயம் இருக்குது. பிளான்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ், டிஸ்கஷன், ட்ரெயினர், அப்ராப்ரியேட் சீக்வன்ஸ் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம்.
பார்ட்லி பிளான்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், பிட்வீன் டைரக்டட் ஆர் வெரி கைடடாக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவோம். சில விஷயம் வந்து அவங்கள்ட்ட வந்து விட்டுடுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வில் டேக் பார்ட் தட். அன்பிளான்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எந்த ஒருமே இல்லாமல் ஒரு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு என்டையராக ஸ்பான்டனியஸாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த ட்ரைனர் வந்து வாங்கினாங்க அப்படின்னா, கைடன்ஸ்க்கு எதுவும் கொடுக்காம வாங்கினாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அன்பிளான் டிஸ்கஷன். ஸோ பீயிங் ஸ்டிமுலேட்டிங் ப்ராசஸ் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அவங்களோட பூல் ஆஃப் நாலேஜ் ஆர் ஐடியாஸ் இந்த பர்டிகுலர் செக்டரில் செவரல் பர்சன்ஸோட வந்து கேட்கறதுனால அந்த ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேஷனலைசேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ், இன்டெலிஜென்ட் லேர்னிங் டுகெதர், ஷேரிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாமே கொடுக்கும். டீம் ஸ்பிரிட் இன்க்ரீஸ் ஆகும். டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸாக குட் டெவலப்பிங் ஓவரால் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இதில் இருக்க லிமிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது நிறைய டைம் எடுத்துக்கும். ரிசோர்ஸஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அன்னறிய ஆர்குமெண்ட் சில நேரங்களில் இதில் க்ரியேட் ஆகும். சில டைம் டாபிக் விட்டு கூட நம்ம வெளியே போயிடுவோம். ஸோ இட் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அன்பிளசன்ட் ஃபீலிங்ஸை சில நேரங்களில் க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டாமினேஷன் பை ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு குரூப்பில் வந்து டாமினேட் பண்ணுறதுக்கு இருக்கலாம். எல்லா டாப்பிக்கும் இந்த குரூப் டிஸ்கஷன் பாசிபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஜென்ரல் பிரின்சிபல் ஆஃப் குரூப் டிஸ்கஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாரிஃபைடு ஆர் டிஃபைன்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கணும். மெம்பர்ஸ் ஆஃப் த குரூப் வந்து வெல் ப்ரிப்பேர்டாக பேசிக் நாலேஜ் அந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணி இது தண்ட போகிற டாப்பிக்கை பற்றி இருக்கணும். லீடர் வந்து ப்ராப்பராக கைட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரெக்கார்டர் ஆஃப் த குரூப் வந்து மெயின் பாயிண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை வந்து பிளாக் போர்டில் எழுதணும். குரூப் வந்து ஃபீல் டு பார்ட்டிசிபேட், ஷை பர்சன்ஸை வந்து என்கரேஜ் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ண அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. எவ்ரி பாயிண்ட் வந்து ஃபேர்லி கன்சிடர் பண்ணணும். ஸோ டிஸ்கஷன் வந்து ப்ராப்பராக ஒரு ரிப்போர்ட் ஆர் டிஸ்கஷன் ரெக்கமெண்டட் சம்மப் அந்த மாதிரி ஒரு விஷயத்தோட க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் ஜென்ரல் பிரின்சிபல் ஆஃப் ஒரு ஆர்கனைசிங் டிஸ்கஷன். செமினார் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயினர் வந்து ஆர் செவரல் ட்ரெயினர் வந்து ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை கொடுத்து அதில் இருக்க இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்றது தான் செமினார். செமினார் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயினிஸ்க்கு முன்னாடி ஒரு மேஜர் டாப்பிக்கு செட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ்க்கு முன்னாடி கொடுத்து அதை ப்ரெசென்ட் பண்ண வைப்பாங்க. நார்மலாக இது என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுவோம். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செமினார். மினி செமினார் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம் லெவலில் நீங்கள் பண்ணுறது. மெயின் செமினார் இதே உங்கள் இன்டர் டிபார்ட்மெண்டல்லையோ இல்லை இன்ஸ்டியூஷன் லெவல்லையோ நீங்கள் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் மெயின் செமினார். நேஷ்னல் செமினார் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து இப்போ எல்லா இடத்துலேருந்து வந்து அந்த பர்டிகுலர் டாபிக் ஒரு இடத்துல ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் நேஷ்னல் செமினார். அக்ராஸ் த குளோப் வந்து அந்த இடத்துல போய் செமினேட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்நேஷ்னல் லெவல் செமினார். இதில் இருக்க அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு லேர்னருக்கு வந்து இண்டிபெண்டன்ஸாகவும் அவங்களோட ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் இருக்க இன்னொரு ரெண்டு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயினிஸ்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பர்டிகுலர் டாப்பிக்கை வந்து தரவாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரெயினியை வந்து அவங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸு, அனலிட்டிக்கல் ஸ்கில், ரிசர்ச் கன்க்ளூஷன், ப்ராப்ளம் சால்விங் இந்த மாதிரி விஷயத்தை வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. இதில் இருக்க லிமிட்டேஷன் பார்த்திங்கன்னா இது நிறைய டைம் கன்சியூமிங் எடுத்துக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு வந்து இது ஸ்ட்ரெஸ்ஸை கூட க்ரியேட் பண்ணும். ஸோ இது வந்து நீட் ஆஃப் குரூப் ஆஃப் ட்ரைனிங் இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். அதே மாதிரி இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லெவலாக அட்டைன்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷனில் ரொம்ப ஜாஸ்தி ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் அட்டைன்மெண்ட் லெவல். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா பேனல் டிஸ்கஷன். பேனல் டிஸ்கஷன் அப்படின்றது குரூப் ஆஃப் 6 8 பீப்புளை வச்சுட்டு ஒரு பர்டிகுலர் டாபிக் கொடுத்து அதை டிஸ்கஸ் பண்ணி ஆடியன்ஸ் முன்னாடி போகிறோம். நார்மலாக பேனல் டிஸ்கஷன் இப்போ ஒரு கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு லீடர் அந்த பேனல் டிஸ்கஷன் லீட் பண்ணுறவர் பார்த்திங்கன்னா அதை பற்றி திங்க் பண்ணி எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் பிஃபோர் டுப்பிங்க எனி டாபிக்கை பொறுத்த வரைக்கும். இந்த பேனல் டிஸ்கஷனை பொறுத்த வரைக்கும் வெல் இன்ஃபார்ம்டு வெல் கண்டக்டடாக இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் வந்து இந்த சிங்கிள் ஸ்பீக்கர் ஆஃப் த ஃபோரமாக இருப்பார். யூஸ்வலி என்னென்னா சோசியல் ரெலவெண்ட் இஷ்யூஸில் தான் இதை பண்ண முடியும். இதில் இருக்க லிமிட்டேஷன்ஸ்னு எப்படின்னா எக்ஸ்போர்ட் ஒரு சிங்கிள் ஃபோரத்தில் வந்து எக்ஸ்போர்ட்டை எல்லா நேரமும் கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஆடியன்ஸ் வந்து அவங்களோட பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா பெருசாக இன்வால்வ் இருக்காது. ஸோ இதான் இதோட லிமிட்டேஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரெயின் ஸ்டாமிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் மெம்பர் ஒரு லார்ஜ் ஐடியாஸை கொண்டு வந்துட்டு அந்த ஐடியாஸ் மூலமாக ஏதாவது விஷயத்தை கற்றுக்குறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் பிரெயின் ஸ்டாமிங். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மோர் இம்பார்ட்டன்ட்லி பிரெயின் ஸ்டாமிங் வந்து கண்டக்டட்டில் ஒரு ஐடியாஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் பார்ட்டிசிபெண்ட்ஸை திருப்பி இதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐடியாஸ் கிரியேட்டிவ் ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். ப்ரொடியூஸ் திங்க் அபவுட் எக்ஸ்ப்ளோர் ஐடியாஸை வந்து இப்போ ட்ரைனர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாக்க ட்ரை பண்ணுவாங்க.
லார்ஜர் ஸ்கோப் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் வந்து இதில் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது எக்கனாமிக்கலும் பெருசாக வந்து இப்போ அமௌண்ட்டோ டைமோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவை அவ்வளோ இருக்காது. இதில் இருக்க லிமிட்டேஷன் பார்த்திங்கன்னா இது சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் ஸ்டடிங் சப்ஜெக்டை மட்டும் தான் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சம் ட்ரைடீஸ் வந்து ரெக்குலண்ட்டாக இருப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க இதை வந்து இதை ஓவர் கம் பண்ணி வராது. ஓகே, தென் ப்ராஜெக்ட் மெத்தட். இந்த இதில் என்ன ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட அதை கொடுக்க முடியும். ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை மூலமாக அவங்க சென்ஸ் டைரக்ட் அண்ட் லேர்னிங் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் மூலமாக என்னென்னு பார்த்துவாங்கன்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது மூலமாக செய்வாங்க. ப்ராஜெக்ட் கிளாஸ் ரூமில் வந்து டெமோக்ரஸி, கொலாபரேஷன்ஸு, சால்வ் ப்ராப்ளமேட்டிக் ஸ்கில்ஸு, இல்லை பர்பஸ்ஃபுல் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேபிட் ஆஃப் கிரிட்டிக்கல் திங்கிங் அவங்களுக்கு க்ரியேட் ஆகும். அதே மாதிரி டீம் ஹேபிட் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயங்களும் கிடைக்கும். லிமிட்டேஷன் பார்த்திங்கன்னா இட் இஸ் கண்டினியூஸ் மானிட்டரிங், அடிஷ்னல் ரிசோர்ஸஸ் மே பி ரெக்வயர்ட். இதில் வந்து எல்லாமே இருக்கிற ரிசோர்ஸ் இல்லாமல் நிறைய நம்ம புதுசாக ரிசோர்ஸஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி தான் மட்டும்தான் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா ரோல் ப்ளே அப்படின்றது ஒரு விஷயத்தை ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி அந்த சுச்சுவேஷனில் ஒரு XYZ அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஃபேக்கல்ட்டியோ ரோல் ப்ளே பண்ணி அந்த சப்ஜெக்ட் அது மூலமாக லிட்ரஸி க்ரியேட் ஐடியா அபவுட் த பர்டிகுலர் திங். இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் நம்ம ஸ்டிமுலேட் பண்ண முடியும். இதில் இன்ட்ரெஸ்டிங்காக இன்ட்ராக்டிவாக இருக்கும். இமீடியட்டாக நம்ம ஃபீட்பேக் எடுக்க முடியும். சோசியல் அண்ட் டிசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், நெகோசியேஷன் ஸ்கில்ஸ், மல்டிபிள் மேனிபுலேட்டிங் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆட்டிடியூட் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸை வந்து எஃபெக்டிவாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க லிமிட்டேஷன் பார்த்திங்கன்னா அன்பிரிடிக்டபிள் அவுட்கம்ஸ் இருக்கும். ரியல் டைம் சுச்சுவேஷன் வந்து சில டைம்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ இட் ரெக்வயர் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸ், நிறைய டைப் ஆஃப் ரிசோர்ஸஸ் வந்து இதுக்கு வந்து நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவைப்படும். தென் ஸ்டிமுலேஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு ஆக்சுவல் ரியல் லைஃப் சுச்சுவேஷனை ஒரு மார்க்காக வந்து பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைலட், ஒரு அஸ்ட்ரானட் வந்து ஒரு டேக்கிங் ஃப்ளைட் கண்டிஷன்ஸை வந்து ஒரு மார்க்காக ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்குறதா வந்து ட்ரைனிங் பர்பஸ்க்காக கொடுக்குறதா என்னது ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது எக்கனாமிக்கலாக வந்து லாங் ரனில் இருக்கும். சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹை லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். லைக் இந்த மாதிரி மிஷினரி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு, ஏன்னா இது நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறது ரியல் டைம் சுச்சுவேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுனால. தென் நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா டியூட்டோரியல் மெத்தட். இது வந்து ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து டெவலப்பிங் ஸ்கில்ஸ் ஆஃப் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மாஸ்ட்ரி ஆஃப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் வந்து ஈஸியாக புரியும். அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ரெமிடியல் லைஃப் எக்ஸசைசஸ் வந்து ஈஸியாக கன்வே பண்ண முடியும். அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்ட் அட்வான்டேஜஸ் நம்ம கொடுக்க முடியும் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஜென்ரேட் மோர் ஐடியாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்க முடியும். டீச்சர்ஸ்க்கு வந்து பெட்டர் ப்ராக்டிஸ் பேஸ் ஆஃப் டீச்சிங் வந்து இதில் கிடைக்கும். அண்ட் லேர்னர்ஸ்க்கும் லேர்னிங் ப்ராசஸ்க்கும் ஒரு பெட்டர் கண்ட்ரோல் கிடைக்கக்கூடிய ஒரு மெத்தட். லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா சூட்டபுள் ஃபார் ஃபேஸ் ஆஃப் ட்ரைனிங் வேரி கிரேட்லி. ஒரு லேர்னர்ஸ், ஃபாஸ்ட் லேர்னர்ஸ், லோ லேர்னர்ஸ், மீடியம் லேர்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் 3 இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வேரி ஆகும். சம்டைம்ஸ் இட் கேன் பி ஆல்சோ டைம் கன்சியூமிங். ரொம்ப சீக்கிரமாக அதை அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது, ரொம்ப டைம் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஏற்கனவே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீச்சர் சென்ட்ரிக் அண்ட் ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்னு பார்த்தோம். இங்கே லேர்னர் சென்ட்ரிக் டீச்சிங் மெத்தட்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் அசைன்மெண்ட், கேஸ் ஸ்டடி அப்ரோச், கம்ப்யூட்டர் பேஸ்ட் லேர்னிங், ஓப்பன் லேர்னிங், பர்சனலைஸ் சிஸ்டம் லேர்னிங், இதெல்லாம் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்ன்றது பார்த்திங்கன்னா இட் இஸ் எ ப்ரூவ் ப்ராசஸ். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றக்காக ஒரு சர்வே பண்ணுறதோ, ஒரு புக்கிலேருந்து நாலேஜ் கெயின் பண்ணுறதோ, இல்லை ஏற்கனவே பண்ண விஷயத்தை நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் மூலமாக சால்வ் பண்ணுறது மூலமாக க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு அசைன்மெண்ட்டாக பண்ணுறது தான் அசைன்மெண்ட்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒர்க்கை இண்டிபெண்ட்டாக பண்ணுறதுக்கும், அவங்களோட காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் அனலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், க்ரியேட்டிவிட்டி அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க லிமிட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக ஒருத்தர் அசைன்மெண்ட்டை ஈஸியாக காப்பி பண்ண முடியும். ஸோ அதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து கேஸ் ஸ்டடி. ஸோ இட் இஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் டீச்சிங் மெத்தடில் கேஸ் ஸ்டடி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் அப்ரோச்சை சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். லைக் வந்து ஒரு சுச்சுவேஷனை காமன் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக லைக் இதெல்லாம் வந்து ஒரு சுச்சுவேஷன், இது எப்படி நீங்கள் டிசிஷன் எடுப்பீங்க அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணுறது. இது மெயினாக எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் டிசிப்ளின்ஸில் யூஸ் பண்ணுவாங்கன்னா சைக்காலஜி, மேனேஜ்மெண்ட், பயாலஜி, லா,
சோசியாலஜி, ஹிஸ்ட்ரி எக்ஸெட்ரா இந்த மாதிரி ஃபியூ சப்ஜெக்ட்ஸில் மட்டும்தான் இதை நம்ம ப்ரிடாமினண்ட்டாக இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். ஸோ கேசஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் கேசஸும் இருக்குது, லாங் கேசஸ் இருக்குது. இது கிளாஸ் ரூம்லேயும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியும். எலாபரேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டர் லாங் ப்ராஜெக்டாகவுமே கேசஸை நீங்கள் கொண்டு போக முடியும். இதில் இருக்க அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பார்ட்டிசிபேஷன் எல்லாத்துக்குமே அனலைஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணுறதுக்கு, எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஓன் ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் டிசிஷன்ஸ் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் மேக்கிங் ஸ்கில்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, என்ஹான்ஸ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாத்தோட பார்ட்டிசிபேஷன்ஸும் இன்னோவேஷன்ஸும் சொல்யூஷன்ஸும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதில் இருக்க லிமிட்டேஷன் அப்படின்ற பார்த்திங்கன்னா டீச்சர் யார் இதை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் வேணும். அதே மாதிரி இது வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பிஐன்னு சொல்லுவாங்க. இது ஹைலி ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங். இதில் என்ன பார்த்திங்கன்னா லாஜிக்கல் சீக்வன்ஸில் இருக்கும். இது ஒரு செல்ஃப் லேர்னிங் பேஸ்ட் லேர்னிங். ஃபீட்பேக் பிட்வீன் ஈச் ஸ்டெப் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டே இருப்போம். ஸோ இது வந்து ஒரு ரெகுலர் ஃபீட்பேக் சிஸ்டம் தான். இதில் என்னென்னா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த லேர்னர் வந்து யூஸ்ட் ஃபார் அ சப்ஜெக்டாக இருக்கணும். இதில் இருக்க லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னர் வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடாக மோட்டிவேஷன் மேபி டிமினிஷ்ட் ஆஃப்டர் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அவரே வந்து டிமோட்டிவேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் பர்சனலைஸ் சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், பிஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்டிவ் கண்டென்ட்ஸ் கொடுத்துருவாங்க. வேர் ரிட்டன் ஆஃப் மாஸ்டர் யூனிட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ப்ரொடக்டர்ஸ் என்ரிச் நாலேஜ் பிஃபோர் ப்ரொசீடிங் தி ஃபைனல் டெஸ்ட். இதில் எப்படி இருக்குன்னா மாஸ்டரி லேர்னிங்காக இருக்கும். செல்ஃப் பேஸில் லேர்ன் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெஸ் ஆன் ரிட்டன் மெட்டீரியல், ப்ரொடக்டர்ஸ் அண்ட் லெக்சர்ஸ் இருக்கும். ப்ராக்டர்ஸ் அண்ட் லெக்சர்ஸ் இருக்கும். இதில் பெஸ்ட் சூட்டபிள் கண்டென்ட் ஃபார் கன்வே டு ரிட்டன் மெட்டீரியல் தான். இதில் இருக்க அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டரி ஆஃப் லேர்னிங் வந்து பேஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறாங்க. செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங்கும் இதில் இருக்குது. இதில் இருக்க லிமிட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரேபிட் சேஞ்ச் கோர்ஸ் கண்டென்ட்ஸ்க்கு வந்து இது சூட்டபுளாக இருக்காது. சைக்கோமேட்ரா அண்ட் அஃபெக்டிவ் டொமைன்ஸுக்கு வந்து இது பெருசாக இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ண முடியாது. தென் கேல்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லேர்னிங்னு. இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து லேர்னிங் ப்ராசஸ் மூலமாக குயிக்காகவும் அக்யூரேட்டாகவும் லேர்னர்ஸ்க்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. லைக் புக் ஆர் வீடியோ டேப் மாதிரி மெத்தடில் இதை கொடுப்பாங்க. இதோட அட்வான்டேஜ் என்னென்னா ஃப்ளெக்சிபிளாகவும் கண்ட்ரோலபுளாகவும் இருக்கும் அதர் மெத்தட்ஸை கம்பேர் பண்ணும்போது. இதில் ட்ரில்லிங் அண்ட் ப்ராக்டிஸ் ஸ்டிமுலேஷன் மாடலிங் வந்து பாசிபிள். லிமிட்டேஷன் பார்த்திங்கன்னா இட் இஸ் இம்பர்சனல் அண்ட் காஸ்ட்லியாகவும் இருக்கிறது தான். ஓகே, சாரி. நெக்ஸ்ட் ஒன்று இன்ட்ராக்டிவ் வீடியோ. இன்ட்ராக்டிவ் வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சைக்கோமெட்ரிக் மட்டும் அண்ட் எஃபெக்டிவ் ஆப்ஜெக்டிவ் இருக்கும். இதில் ரேண்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷின்ஸ் எடுத்து வீடியோஸ் அசஸ் பண்ணுற மூலம், வீடியோ ப்ரெசன்டேஷன் மூலம், ரியல் இமேஜஸ் மூலமாக இன்ட்ராக்ட் பண்ணுற மூலமாக ரொம்ப நமக்கு வந்து கிளியரான நாலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இன்ட்ராக்டிவ் வீடியோ அப்ரோச்சுன்ற பார்த்திங்கன்னா டிசிஷன் மேக்கிங் பவர் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இருக்க மெத்தடுன்னு டைம் லிமிட்டேஷன் பார்த்தா இதோட டைம் கன்சியூமிங்காக இருக்கும். எக்ஸ்பெக்டட் ரிசோர்ஸஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பர்டைஸ்டான ஒரு பர்சன் தேவைப்படுவாங்க. தென் ஹாரஸ்டிக் மெத்தட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றவர் தான் இந்த மெத்தடை டிஃபைன் இந்த கண்டுபிடிக்கிறாரு. இது என்னென்னா ஒருத்தரோட அன்ஃபோல்டு ஆர் அன்எய்டட் எஃபர்ட்ஸ் மூலமாக ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான். இந்த மெயின் டீச்சிங் மெத்தட் வந்து நாட் டு ப்ரொவைட் மச் ஃபேக்ட்ஸ் அபவுட் த சயின்ஸ், மேத்தமெட்டிக், கிராமர் எக்ஸெட்ரா, பட் டீச் த நாலேஜ் ஆஃப் தீஸ் அப்டைன். இது ஒரு செல்ஃப் பேஸ்டு லேர்னிங் அப்ரோச்சு. இதில் வந்து மச் ஃபேக்சுவல் நாலேஜ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்காது அப்படின்றது இதோட ட்ராபேக். அடுத்து டிஃபரன்ஷியேட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக் டீச்சிங் ப்ராசஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் வந்து அவங்களோட ஓன் ஃபேஸ் ஆஃப் டீச்சிங் லேர்னிங்கில் வந்து காம்பினேஷன்ஸ் வந்து ஹோல் குரூப் ஆர் ஸ்மால் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் எப்படி வேணாலும் பண்ணிக்க முடியும். இது ஒரு குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் பண்ணுவாங்க. இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இன்டெலிஜென்ஸ் லைக் என்கேஜிங் ரிலவெண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி மூலமாக வந்து பண்ணக்கூடிய ஒரு பிளான்டு டீச்சிங் மெத்தட் தான் இது. Gage டீச்சிங் லேர்னிங் அண்ட் ப்ராசஸ். ராபர்ட் கேஜிங் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா 1916 to 2002 இருந்திருக்காரு. அவரோட எஜுகேஷன் சைக்காலஜிஸ்ட்டு. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1940s வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்குக்கு பேர் என்னென்னா கண்டிஷன்ஸ் ஆஃப் லேர்னிங். இது எப்போ பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1965 பப்ளிஷ் ஆகிருக்கு. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு இதை பற்றி பேசுது அப்படின்னா பார்த்திங்கன்னா மென்டல் கண்டிஷன்ஸையும் அதில் இருக்க எஃபெக்டிவ் லேர்னிங்கை பற்றியும் பேசுது. இந்த கேஜ் வந்து என்ன க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் 9 ஸ்டெப் ப்ராசஸ் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஈச் எலமெண்ட்ஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் எஃபெக்டிவ்ஸ் ஆஃப் லேர்னிங்க்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் அண்ட் ரிட்டன்ஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஒரு விஷயத்தை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்குன்னா ரிட்டன்ஷன் பண்ணி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அக்சஸ் இஃப் லெசன்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஹேவ் பீன் லேர்ன்.
ஸோ எந்த ஒரு லெசன்ஸோட அப்ஜெக்டிவ்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோமா அப்படின்றத அக்சஸ் பண்ணி பார்க்கணும். ப்ரொவைட் இன்ஃபர்மேட்டிவ் ஃபீட்பேக். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம், இல்லை ஒரு விஷயத்தை வந்து லேர்னர்ஸ் கற்றுக்குறாங்க அப்படின்னா அதை பற்றி இன்ஃபர்மேட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து ரிசீவ் பண்ணணும். எலிசிட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ். பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் வந்து எலிசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரொவைட் லேர்னர்ஸ் கைடன்ஸ். எந்த மாதிரி நீ படிக்கணும், எந்த மாதிரி இதை கற்றுக்கணும், எந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு லேர்னர்ஸ்க்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும். ப்ரெசன்ட் கண்டென்ட் மெட்டீரியல். இதுக்கான தேவையான கண்டென்ட் மெட்டீரியலை அஸ் லேர்னர்ஸ்க்கு வந்து அஸ் டீச்சர் வந்து இன்ஸ்ட்ரக்டர் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸ்டிமுலேட் த ரீகால் அண்ட் ப்ரியர் நாலேஜ். ஸ்டிமுலேட் சிச்சுவேஷன்ஸ் க்ரியேட் பண்ணி அதை ரீகால் பண்ணி ப்ரியர் நாலேஜை வந்து க்ரியேட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில், லேர்னர்ஸ் மத்தியில் அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஓரியன்ட் த லேர்னர்ஸ் அண்ட் ப்ரீ கான்செப்ட்ஸ். ஓரியன்ட் த லேர்னர்ஸ் ப்ரிப்பேர் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா லைக் அந்த லேர்னர்ஸை வந்து இந்த டாப்பிக்கோ இல்லை ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்க வைக்கிறதுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். கெயின் அட்டென்ஷன். ஹூக் அப்படின்றது என்னென்னா, ஸோ எப்பயுமே லேர்னர்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ராக்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்க அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கெயின் அட்டென்ஷனோட அவங்களோட ஸ்டெப்பை வந்து முடிக்கிறாரு. ஓகே, இந்த ராபர்ட் கெயின்ஸ் 9 யூனிட்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ட்ரெஷர்ஸ் வித்தின் அப்படின்னு சொல்லுவாங்க. லேர்னிங் டு நோ, அதாவது லேர்னிங் டு நோ, லேர்னிங் டு லிவ் டுகெதர், லேர்னிங் டு பி, அப்படி 4 விஷயம் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஜாக்லெட் டோலர்ஸ் அப்படின்னு ஃப்ரான்ஸில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு ப்ரொப்பலண்ட் கான்செப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காரு. ஸ்டார்ட் அ லைஃப் லாங் லேர்னிங் அப்படி எசென்ஷியல் ஆஃப் கெய்னிங் செல்ஃப் எஸ்டீம் அண்ட் எபிலிட்டி டு டேக் கண்ட்ரோல்ஸ் ஆஃப் ஓன்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் 4 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லர்ஸ் ஆஃப் லேர்னிங்கை பொறுத்திக்கும் லேர்னிங் டு நோ, லேர்னிங் டு லிவ் டுகெதர், லேர்னிங் டு டூ, லேர்னிங் டு பி அப்படின்னு 4 விஷயம் சொல்கிறாரு. ஓகே, தென் ஆஃப்லைன் வைசஸ் ஆன்லைன் மெத்தட்ஸ். பொதுவாக ஆஃப்லைன் மெத்தட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. இதில் சென்ட்ரல் அட்டென்ஷன்ஸ் இருக்கும். வேறு ஆன்லைன் இதை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ஃபோக்கஸ் வந்து டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் இருக்கும். ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் லேர்னிங் வந்து பேசிவாக இருக்கும். வேறு ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவாக இருக்கும். இதில் வந்து டீச்சர் கான்சன்ட்ரேட் டெலிவரிங் நாலேஜ் அண்ட் சப்ஜெக்ட் கண்டென்ட் தான் இருப்பாங்க. ஸோ இங்கே ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் டீச்சர் ஹெல்ப்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆஃப் நாலேஜ் இருக்கும். ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா வெர்பல் ஓரியன்டாக இருக்கும், ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் டீச்சிங்காக இருக்கும். வேறஸ் இங்கே வந்து வெர்பல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். லைக் டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் மெத்தட் ஆஃப் டீச்சிங்கை வந்து நம்ம பார்க்க முடியும். மல்டிமீடியா யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்லி மெயின்லி வெர்பலாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிமீடியா யூசேஜ் வெரைட்டிஸ் ஆஃப் யூசர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ஷன் வித் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்கும், ஆன்லைனில் அது ஜாஸ்தியாக இருக்கும். ஃபோக்கஸ் ஆன் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டீச்சர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ் வந்து பட் இங்கே இருக்கும். பட் ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. லெஸ் சான்சஸ் ஆஃப் மோட்டிவேஷன் அண்ட் செல்ஃப் லேர்னிங் வந்து இருக்கும். பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் லேர்னிங் அண்ட் மோட்டிவேஷன் வந்து ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தி. மோர் ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்ஸ் ஆஃப் டீச்சிங் இருக்கும். இங்கே டெக்னாலஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிட்வீன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டீச்சர் வந்து லிமிட்டடாக இருக்கும் இங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸ்க்கும். பட் ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் இட் வில் பி ஹையர். ஸோ டியூரேஷன் வந்து ஸ்டடி பீரியட் வந்து இங்கே ஃபிக்ஸட், இங்கே வந்து அப்படி கிடையாது. இட் இஸ் எவர் எண்டிங் ப்ராசஸ். ரிஜிட் இன் கேரக்டராக இருப்பாங்க இங்கே டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும், டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். வேறஸ் இன் ஆன்லைன் இட் வில் பி ஃப்ளெக்சிபிள் இன் நேச்சர். மூக் அப்படின்றது பார்த்திங்கன்னா மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் லாஸ்ட் ஒரு டிகேட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லேர்னர்ஸோட ஜியாகிரபிக்கல் ஏரியா, அகடமிக் பேக்ரவுண்ட் இதெல்லாம் இல்லாமல் ஓவர் கம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது மூக்குன்னு தான் சொல்லுவோம். இந்தியா பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே வந்து லார்ஜஸ்ட் யூஸ் ஆஃப் மூக் ஆஃப்டர் வந்து யூஎஸ்ஏன்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹவுசஸும் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் சப்போர்ட்டட் இதுவும் பண்ணுறாங்க. லைக் என்பிடிஎல் இல்லை ஸ்வயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்போர்ட்டட் மூக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மூக்ஸை பொறுத்த வரைக்கும் டிவைட் இன்ட்டு 2 கேட்டகரிஸ். ஃபஸ்ட்டு என்னென்னா மூக் அண்ட் மூக்னு சொல்லுவாங்க. மூக் அண்ட் மூக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டைனமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். ப்ரீ பிளான்டு செட் ஆஃப் ரீடிங் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க, கோர்ஸ் வேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. த்ரூ ஆன்லைன் டிஸ்கஷன் அண்ட் கொலாபரேஷன்ஸ் மூலமாக வந்து லேர்னர்ஸை வந்து கோர்ஸ் அக்ராஸ் த குளோப் வந்து கொண்டு போவாங்க. இதுதான் மூக். அடுத்து மூக் பிலீவ் என்னென்னா இது ஒரு கன்வென்ஷனல் அப்ரோச் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வெல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரீ செலக்டட் ரீடிங்ஸ் இருக்கும், ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் கொடுப்பாங்க. இந்த மூக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 2008 ஜார்ஜ் சைமன் அண்ட் ஸ்டீஃபன் டான்ஸ் அப்படின்றவங்க தான் இந்த கான்செப்ட் ஆரம்பிக்கிறாங்க. நாலேஜ் 2018 சிம்பிளிஃபைட் இஸ் நோன் CCK 008 அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. இதுக்கு என்னென்னா இஸ் கிரியேட்டட் அஸ் அ கிரெடிட் கோர்ஸ் ஃபார் தி யூனிவர்சிட்டி ஆஃப் மெனிபோட்டியா அப்படின்ற யூனிவர்சிட்டியில் இதை கொண்டு வராங்க. இது எப்போ சேஞ்சஸ் ஆயிருக்குன்னா 2012 ப்ரொஃபஸர் சப்ஸ்டைன் தரான் அண்ட் பீட்டர் நோர்வெக் அப்படின்றவங்க ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இதை வந்து ஆன்லைன் கோர்ஸாக மாற்றுறாங்க. இன்ட்ரொடக்ஷன் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இதை மாற்றுறாங்க. ப்ரொஃபஸர் ஸ்டார்டட் யுடகாசிட்டி பிஸ்னஸ் மாடல் ஃபார் ஆன்லைன் நாலேஜ் ஷேரிங்
Coursera, edX were very popular இனிஷியலாக இருந்திருக்கு. மூவ் கோர்சஸ் scheduled with starter to end date அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் இது வந்து செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங் யூசரோட இன்டராக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மூவ் கோர்சஸ் இருக்கும். பொதுவாகவே மூவ் கோர்சஸ் வந்து ஃபார்ம் ஆஃப் மல்டிமீடியா கண்டென்ட்டில் டெலிவர் பண்ணுவாங்க. இது ஒரு பிளண்டட் லேர்னிங் அப்ரோச். நியூ கோர்சஸை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் லாங்குவேஜில் இந்தியன் கவர்மெண்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க ஓப்பன் டெக்னாலஜி எக்ஸஸ் கோர்ஸில். தி மோஸ்ட் அடாப்டட் மூவ் கோர்சஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் ஃபார்மெட் வந்து செல்ஃப் பேஸ்டாக இருக்கணும், ஷெட்யூல்டு கோர்ஸாக இருக்கும், லேர்னிங் மெட்டீரியல் ஆன்லைன் அண்ட் பிளண்டர் லேர்னிங்காக இருக்கலாம், நம்பர் ஆஃப் கோர்சஸ் ஜாஸ்தி இருக்கணும், யூசர்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் ஆஃப் எனி கோர்சஸ் ஆர் பிளாட்ஃபார்மில் இருக்கணும், இன்ஸ்டியூஷனல் கிரெடிட் இருக்கணும்னு மூக்கை பொறுத்த வரைக்கும், பிளாட்ஃபார்ம் ஆஃப் லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜில் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு, சம்டைம்ஸ் வந்து மொபைல் ஆப்பும் அதுக்கு இருக்கணும், பிளாட்ஃபார்ம் ஃபார் லைக் ஆண்ட்ராய்டா ஐஓஎஸோ எல்லாமே அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஆப் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இந்த மூக் கோர்சஸ் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, எக்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ஸ்கேலபிலிட்டி, சி ஃபோக்கஸ் ஆன் கம்யூனிட்டி அண்ட் கனெக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. மூக்கை பொறுத்த வரைக்கும் மேசிவ் இட் மேபி 100 ஆர் 10 1000 ஆர் 10,000 ஆர் 1 lakh ஆர் எனி நம்பர். ஓப்பன் அப்படின்றது ஓப்பன் ரிஜிஸ்ட்ரேஷன், ஓப்பன் கண்டென்ட், ஃப்ரீ கண்டென்ட் ஆஃப் சார்ஜ், நாட் அஃபோர்டபுள். ஆன்லைன் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் இன்ட்ராக்ஷன், ஓப்பன் கண்டென்ட். சீன்றது செல்ஃப் பேஸ்டு கோர்சஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் பேஸ்டாக இருக்கும், ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட்ஸ் இருக்கும், காலேஜ் கிரெடிட்ஸ் இருக்கும், பேச்சஸ் இருக்கும், ரோல் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்டர் இருக்கும், லேர்னிங் கம்யூனிட்டி இருக்கும், ஃபார்மல் அசஸ்மெண்ட் அண்ட் ஃபீட்பேக்ஸ் இந்த கோர்சஸில் இருக்கும். ஓகே, மூக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெடகாகி டெக்னாலஜி தான். இதில் நாலேஜ் ஷேரிங் ஆஃப் குளோபலைஸ்ட் எக்கானமியை பொறுத்து குளோபலைசேஷன் இருக்கும். கோர்ஸ் ஆப்பர் 5 வெரி நாமினல் காஸ்ட்டில் தான் இந்த மூக் கோர்சஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிடி கூட ஒரு மூக் கோர்ஸ் தான், இதே 1000 rupees தான் அது. இதே நீங்கள் ஒரு வேறு ஓப்பன் கோர்சஸ் ஒரு ப்ரைவேட் இதில் படிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி வெரி ஹையர் இன் நேச்சர். ஓகே, பெடகாகி பெனிஃபிட்ஸ் ஆஃப் மூக் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அண்ட் மோட் ஆஃப் டெலிவரி இருக்கும். பெடகாகி பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா எஃபிகன்சி ஆஃப் ஆன்லைன் லேர்னிங், இதில் ஆன்லைன் குவிசஸ் அண்ட் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க, இதில் ரிட்ரைவல் லேர்னிங் இருக்கும், ஷார்ட் வீடியோஸ் அண்ட் குவிசஸ் இருக்கும், இதில் மாஸ்டரி லேர்னிங் இருக்கும், பிஆர் அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் இருக்கும், இதில் என்ஹான்ஸ் லேர்னிங் இருக்கும், ஷார்ட் வீடியோஸ் இருக்கும், இதில் என்ஹான்ஸ் அட்டென்ஷன் ஆஃப் வீடியோஸ் இருக்கும், ஆன்லைன் ஃபார்ம்ஸ் இருக்கும், இதில் ப்ரீ அசிஸ்டன்ஸ் டவுட் ஒன் ஆஃப் லேர்னிங் இருக்கும். ப்ராசஸ் ஆஃப் மூன் கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் அ பிளாட்ஃபார்ம், எந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போ ஆன்லைன் பார்த்தீங்கன்னா என்பிடிஎல், இதே வந்து பிளண்டட் லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக் கிட். ஷெட்யூல் செல்ஃப் பேஸ் லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடி பிஎக்ஸ். ஷெட்யூல் செல்ஃப் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வயம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் அவைலபிள். அதில் நீங்கள் எது அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். தென் உங்களுக்கு மூக் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும். ஹவு டு லேர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டட் கோர்ஸ், சர்டிஃபைட் கோர்ஸ், ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் 3 இருக்குது. ஆடிட்டட் கோர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓன் பெனிஃபிட்டுக்காக நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது. சர்டிஃபைட் கோர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் ஆர் அன்வெரிஃபைடு கோர்சஸ்க்காக சர்டிஃபிகேட்காக பண்ணுறது. ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்காக ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறதுக்காக பண்ணுறது. என்ரோலிங் இந்த மூக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இஸ் அ ப்ராசஸ் அண்ட் லாஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த கோர்ஸ். த லேர்னர் சென்ட்ரிக் மூக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன்ட் டைம்ஸில் மைக்ரோ கிரெடென்ஷியல்ஸ் வந்து வெரி சீரியஸ் ரிலேட்டட் மூக்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மைக்ரோ மாஸ்டர்ஸ், ஸ்பெஷலைசேஷன் அண்ட் நேனோ டிகிரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மைக்ரோ மாஸ்டர்ஸ் சச்சஸ் எடெக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே ஸ்பெஷலைசேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கோர்செரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீப் லேர்னிங் ஸ்பெஷலைசேஷன்ஸில் கொடுக்குது. நேனோ டிகிரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூடிசிடி செல்ஃப் டிரைவிங் இன்ஜினியரிங் நேனோ டிகிரி அந்த மாதிரி இதை ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் மூக்கில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் ஆஃப் மூக் கோர்சஸ். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மூக் கோர்சஸ்லாம் என்ன, ப்ளஸ் இந்தியாவில் என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் மூக் கோர்சஸ் அவைலபிள் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மூக் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்தியாவில். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா என்பியூட்டல், இது ஒரு ஷெட்யூல்டு பிளாட்ஃபார்ம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஜனவரியில் ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க அந்த கோர்சஸ் அப்படின்னா அது எவ்வளோ நாள் அப்படின்றதையும் அதை சொல்லியிருப்போம். ஏப்ரலில் எக்ஸாம்ஸ் அப்படின்ற எல்லாமே ப்ராப்பராக ஷெட்யூலாக இருக்கும். அதே மாதிரி மூக் கிட் அப்படின்றதும் ஷெட்யூல் லேர்னிங் தான். இது லேர்னிங் மாடியூல் பார்த்திங்க அப்படின்னா பிளண்டட் லேர்னிங்காக இருக்கும். ஐஐடிபிஎக்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா செல்ஃப் பேஸில் லேர்னிங் எல்லாரோட அவங்களோட ஓன் ஃபேஸ்க்கு இருக்கும், இதுவும் ஆன்லைன் தான். ஸ்வயம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்ட் ஆஃப் செல்ஃப் பேஸ் தான், இது ஒரு பிளண்டட் டைப் லேர்னிங். இதுக்கு என்ன பேசிக்காக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும். லேர்னிங்கிறது 3 டைப்ஸாக இருக்கும். ஒன்று ஆடிட்டட் கோர்ஸ் லைக் ஓன் பெனிஃபிட்டுக்காக நம்ம படிக்கிறது. செகண்ட் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ், வெரிஃபைடு ஆர் அன்வெரிஃபைடாக இருக்கும். ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ், இது மோஸ்ட் ஆஃப் லீடிங் ஸ்பெஷலைசேஷன் பர்டிகுலர் ஸ்பெஷலைசேஷனுக்காக இருக்கும். என்ரோலிங் தி மூக் அண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் த கோர்ஸ். ஸோ மூக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் இருக்குது, மைக்ரோ மாஸ்டர் அண்ட் ஸ்பெஷலைசேஷன்ஸ் அண்ட் நேனோ டிகிரிஸ்னு. ஸோ மைக்ரோ மாஸ்டர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா எடெக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறது. ஸ்பெஷல் கோர்சஸ் லைக் டீப் லேர்னிங் அந்த மாதிரி பண்ணுறது. நேனோ டிகிரின்றது பார்த்திங்கன்னா யூடிசிடி. ஸோ இது நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருந்தோம். ஸோ திருப்பி ஒரு ரெஃப்ரெஷருக்காக சொல்கிறேன்.
ஸோ மூக் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஆஃபர் பண்ணுறாங்க. லெடெக்ஸ், கோர்சரா, யூடிசிட்டி, ஸ்வயம், என்பிடிஎல். ஸோ இதில் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டியூட்ஸ்க்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்னூ, நேஷனல் டிஜிட்டல் ரெபாசிட்டரியை பொறுத்த வரைக்கும் இக்னூட் இருக்குது. ஸோ அவங்க தே ஆர் ப்ரொவைடிங் டிஜிட்டல் கண்டென்ட் ரெபாசிட்டரி. அதே சங்ஷாக் ப்ரொவைடிங் கண்டென்ட். சிபிசி சிக்ஷியா பொறுத்த வரைக்கும் 11th and 12th ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. வித்யவாகினி இன்டகிரேட்டட் வித் ஐடி இன்டூ சர்க்கிளம் ஆஃப் ரூரல் ஸ்கூல்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் நெட்வொர்க்கிங் இயர் நெட்னு சொல்லுவாங்க. கனெக்டிங் தட் காலேஜஸ் அண்ட் ஸ்கூல் ப்ரொவைடிங் நெட்வொர்க் ஆஃப் கனெக்டிவிட்டி. எடுசாட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு சேட்டிலைட் ஒன்லி லான்ச் இன் இந்தியா ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்கு. அடுத்து சிஇசி கன்சோர்டியம் ஆஃப் எஜுகேஷன் கம்யூனிகேஷன் யூசஸ் ஆஃப் டிவி. ஸோ இதுக்கு சேனல்ஸ்லாம் இருக்குது. ஸோ சிஇசி கீழே அதில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. தென் இன்ஃபல்பெட் நெட்ன்றது இன்ஃபர்மேஷன் ஆஃப் லைப்ரரி சென்டர் அண்ட் நெட்வொர்க் சென்டர்னு சொல்லுவாங்க. இது அட்டானமஸ் ஆர் இன்டர் யூனிவர்சிட்டிஸ் சென்டர் ஃபார் கனெக்டிங் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் லைப்ரரிஸை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஃபல்மெட். தென் பார்த்தசாலா அப்படின்றது பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸுக்காக இன்ஃபலட் ஆஃப் யூஜிசி மோர் ரெபாசிட்டரிஸ் வந்து கண்டென்ட் அசஸ்மெண்ட்டு மூக்கில் கொடுக்கக்கூடியது. இது பார்த்தசாலா அப்படின்றது பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே கொண்டு வரது. ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ட் மூக் இன்க்ளிங்க்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்ட் லேர்னிங், தட் இஸ் என்பிடிஎலோட எக்ஸ்பான்ஷன். நிறைய பேருக்கு என்பிடிஎல்னு தெரியும். இது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே 2003 கொண்டு வந்தது தான். இது யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் 7 ஐஐடிஸும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரும் ஆஃபரிங் த கோர்சஸ் இன் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், ஹியூமனிட்டிக்ஸ், மியூசிக் எக்ஸெட்ரா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் கொடுக்குறாங்க. இது கோர்ஸ் வந்து ஃப்ரீ தான். பட் சர்டிஃபிகேஷனுக்கு மட்டும் ஒரு நாமினல் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி ஆஃப் கோர்சஸ் வந்து அவைலபிள். The course are powered by Google open source platform built runs on its app engine called as computer engine. NPTEL வந்து larger single repository courses with hundreds of new courses like MOOC providers. அடுத்து மூக்கிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது ஒரு லைட் வெயிட் மூக்குன்னு சொல்லலாம், மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லலாம். ஐஐடி கான்பூர் 2014 இதை கொண்டு வராங்க. இது பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி ஸ்பெஷலி டிசைன் டு பி லோ பேண்ட்வித் லோ கம்ப்யூட்டிங் சுச்சுவேஷனில் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு தான் இது மெயினாக கண்டென்ட் டெலிவரி கொண்டு வராங்க. ஈவன் இவ் கேட்ட ஃபோன் கால் இன் கேஸ் ஆஃப் ஸ்டில் லோ அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த லேர்னர்ஸ்க்கு வந்து ரூரல் ஏரியாவில் கூட இது இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு வராங்க. இந்த மூக்கிட்ன்றது பார்த்திங்கன்னா இட்ஸ் ரன் ஆன் சிங்கிள் கோர்ஸ். ஈவன் யூடியூப் வீடியோஸ் கேன் பி யூஸ்டு. சரியா, moocook.org அப்படின்றது இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து மூக்கிட் என்டர்பிரைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ் நிறைய லேர்ன் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் mooc4div.org, ஏஜி மூக்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் இந்த ஏரியாவில் என்டர்பிரைசஸ் ரிலேட்டட் இது பண்ணுறாங்க. அடுத்து ட்ரிப்ளிகேட்டட் அப்படின்னா லோ பேண்ட்வித் ஏரியாஸில் வந்து கண்டென்ட் வந்து லோக்கல் சர்வர்ஸில் அப்லோட் பண்ணிவிட்டு சிங்க்ரனைஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தடு. தென் மூல்கிட் பர்சனல் அண்ட் மொபைல் கூல் கிட் அப்படின்றனா லோ கம்ப்யூட்டேஷன் லோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியில் இருக்க மொபைல் டிவைஸில் கூட என்ன பண்ண முடியும் அப்படின்னா லைக் ப்ரொவைட் ஃபார்ம் ஆர் சோசியல் நெட்வொர்க்கிங் டியூ டு டிவைஸ் கன்ஸ்டன்ட். இதனால் பண்ணுறது முடியறதில்ல. பட் ஸ்டில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா லோ பேண்ட்வித்லேயே அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் ஐஐடி பாம்பே எக்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இட்ஸ் அ நான் ப்ராஃபிட் மூக் பிளாட்ஃபார்ம் டெவலப் பை ஐஐடி பாம்பே. இதில் பார்த்தீங்கன்னா நேஷனல் மிஷன்ஸ் ஆர் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் இதையும் ஆஃபர் பண்ணுறாங்க. இது ஒரு பிளண்டட் லேர்னிங். இது வந்து ஐஐடி பாம்பே பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டிஸ் ஃப்ரம் இந்தியா பிரைம் ஆஃபரிங் மூக் கோர்சஸ் இந்தியன் லோக்கல் காலேஜ் லேர்னர்ஸ்க்காக இது கொண்டு வராங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்பிடிஎல் 2003, மூக்கிட் 12, ஐஐடி பாம்பே எக்ஸ் வந்து 2014, ஸ்வயம் வந்து எம்ஹெச்ஆர்டியால் லான்ச் பண்ணுறாங்க 2016. ஓகே. ஸோ மோர் டெக்னிக்கல் இஷ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் பில்டர். ஸோ மூக்கு வந்து 2012 இருக்கிறனாலுமே எனி கோர்ஸ் பில்டர்ஸ் வந்து யார் வேணாலும் அதில் வந்து அவங்க கோர்ஸை அது பண்ண முடியும். இந்த கோர்ஸ் வந்து எது பேஸ் பண்ணியிருக்குன்னா கூகுள் ஆப் இன்ஜின் ரிட்டன் பை பைத்தானை பேஸ் பண்ணி தான் இது இருக்குது. ட்ரூப்பல் அப்படின்றது பார்த்திங்கன்னா இட் இஸ் ரிட்டன் ஆன் பிஹெச்பி. இதுவும் ஒரு மூக்கில் கிட்டு தான். இது வந்து ஆஃபர் வந்து கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாடியூல்ஸ் மெயின்லி பிஹெச்பி ஜாவாலையும் இருக்கும். அடுத்து ஓப்பன் எடெக்ஸ்ன்றது ஐஐடி பாம்பேயோட எக்ஸ் ப்ரோக்ராமு. இது வந்து இடெக்ஸ் ஹார்ட்வேர் பிஸ்னஸ் யூனிவர்சிட்டி மேக்ஸஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் எம்ஐடி மூலமாக இது பண்ணுறாங்க. இந்த மூக் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இடெக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் பைத்தான் டான்ஜோ வெப் ஃப்ரேம் ஒர்க் மூலமாக இருக்குது. இதோட எல்எம்எஸ் மாடியூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎம்எஸ் ஆர் ஸ்டுடியோ மாடியூலெல்லாம் லிங்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்வயம். ஸோ ஸ்வயமை பற்றி நம்ம பின்னாடி தனியாக படிப்போம். ஸோ அதனால் ஜஸ்ட் ஸ்வயம் அப்படின்றது மட்டும் மைக்ரோசாஃப்ட் மூலமாக இதை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுங்க.
ஸோ சேலஞ்சஸ் இன் மூக்ஸ் இன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு டிவைட் இஷ்யூஸாக தான் இருக்குது. ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரப்படல. இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் லிபரலாக பார்த்தீங்கன்னா பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் கிரியேட்டிங் மூட் இன் த கண்ட்ரி. டைவர்சிஃபைட் நீட்ஸ் இருக்குது சார். மல்டிலிங்குவலிஸ்டிக் மல்டி சேலஞ்சஸ் யூனிஃபார்மிட்டி வந்து இந்தியாவில் இன்னும் ஒன்று இண்டிகேஷன் சிஸ்டத்திலே இல்லாதனால டைவர்சிஃபிட்டி நீட்ஸ் கண்டிப்பாக மூக்கில் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடாப்ஷன் ஆஃப் மூவ் ஆமாங் லேர்னர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்மர்ஸ் ஓரல் ரிட்டன் ஃபார்ம்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான இது இருக்கணும். குவாலிட்டி டெலிவரி ஆஃப் மூக் கண்டென்ட் வந்து டீச்சர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் வந்து நமக்கு எப்பயுமே தேவைப்படுறாங்க. ஓகே, அடுத்து நேஷ்னல் குவாலிட்டி அசஸ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் பொறுத்த வரைக்கும் லைக் அப்ரோச்சஸ் லைக் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் மூக் இன்டெகிரேட்டட் கோர்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டீச்சர் ட்ரைனிங் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் அப்ரைசல் மிட் டேர்ம் ரீவேல்யூவேஷன் கம்ப்ளீட் ரிவாம்ப் வந்து இந்தியாவில் வந்து ப்ரெசென்ட் டிமாண்ட் சேலஞ்சஸ் இருக்குது ஃபேஸிங் ஆஃபரிங் நியூ கோர்சஸ். சாப்டர் 1 இம்பார்ட்டன்ட் லேர்னிங் தியரிஸ். ஸோ லேர்னிங் தியரிஸை பொறுத்த வரைக்கும் தர ஃபியூ டிகேட்ஸாக ஸ்கூல்ஸில் வந்து சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிஹேவியர் ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் 20th சென்ச்சுரியில் தான் இந்த இதை ஃபோக்கஸ் பண்ணாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ஒரு அக்கௌண்டன்சியில் சப்ஜெக்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அப்படின்னா எக்ஸலன்ட் வெரி குட் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் பிஹேவியர் ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிஹேவியர் ஸ்கூல் ஆஃப் தாட்டோட 3 மெயின் லா ஆஃப் லேர்னிங் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து லா ஆஃப் எஃபெக்ட். லா ஆஃப் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெஸ் வந்து ரெஸ்பான்ஸில் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிவார்ட் பனிஷ்மெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தட் கொடுக்கறது வந்து லா ஆஃப் எஃபெக்ட். அடுத்து லா ஆஃப் ரெட்னஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா லா ஆஃப் ரெட்னஸ் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸோட வில்லிங்னஸ் டு மேக் எஸ்ஆர் கனெக்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது தான் வந்து லா ஆஃப் ரெடினஸ். அடுத்து லா ஆஃப் எக்ஸசைஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்தனிங் கனெக்ஷன் பிட்வீன் ப்ராக்டிஸ் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு கனெக்ஷன் க்ரியேட் பண்ணுறது த்ரூ ப்ராக்டிஸ் மூலமாக க்ரியேட் பண்ணுறது தான் என்னது லா ஆஃப் எக்ஸசைஸ். தென் காக்னிட்டிவ் ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்றது என்னென்னா பிஹேவியர் பெய்ட் ஒன்லி டு அப்சர்வ் பிஹேவியர் தெர் இஸ் நோ நீட் டு இம்ப்ரூவ் இன்னர் ப்ராசஸ் இன்வால்வ் ஆஃப் லேர்னிங். ஸோ நியூ ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னர் பீஸ் ஆஃப் லேர்னிங்கை நாலேஜ் அண்ட் அக்வயர் பண்ணுறதுக்காக நம்ம இது பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறதும் அது மூலமாக அக்விசிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் வந்து பார்க்குறதா வந்து பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லேர்னிங்கிறது தாட். தென் கன்சர்வேட்டிவ் ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா லேர்னிங் இஸ் நாட் பேசிவ். ஸோ லேர்னர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்ரி கன்ஸ்ட்ரக்ட் ஆஃப் த நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் வந்து அண்டர்கோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அவங்க லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது மூலமாகவோ அந்த நாலேஜையும் அந்த என்கொயரி இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ண மூலமாகவும் பார்க்கணும் அப்படின்றதான் பார்த்திங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ். ஓகே, ஸோ பிரின்சிபல் ஆஃப் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு NTS சிலபஸ் நம்ம எக்ஸாமுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிரின்சிபல் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர் எப்படி இருக்கணும்னா ஸ்டேட் ஆஃப் லேர்னிங் மைண்ட் கெப்பாசிட்டி, அதே மாதிரி லேர்னர்ஸ்க்கு வந்து நியூ ஐடியாஸ்க்கும் லிங்க் ஆல்ரெடி நியூன் டு தி கம்யூனிட்டிஸ்க்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தையும் கிளாரிட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். பிரின்சிபல் ஆஃப் கிளாரிட்டி, ஒரு டீச்சரோட ரோல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மஸ்ட் பி கண்டினியூஸ்லி எவாலுவேட்டட் அண்ட் ரீடெலக்டடாக இருக்கணும். அப்ஜெக்டிவ் ஷுட் பி வெரி கிளியர். அந்த லேர்னரோட அல்டிமேட் பர்பஸ் என்ன அப்படின்றத பிலீவ் பண்ணுறது அளவுக்கு இருக்கணும். இந்த பிரின்சிபல் ஆஃப் செல்ஃப் ஆக்டிவிட்டி, லேர்னர் வந்து எஃபெக்டிவாக என்கேஜ் பண்ணி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சென்சஸை வந்து அவங்க ஃபீல் பண்ண வைக்கணும். அதை தென் பிரின்சிபல் ஆஃப் ரிவார்ட், லேர்னர் மஸ்ட் பி சேலஞ்சிங் அஸ் வெல் அஸ் அவங்க செல்ஃபாக இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்றதால சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கணும். பிரின்சிபல் ஆஃப் ப்ராக்டிஸ், லேர்னர் ஷுட் பி ரிசல்ட் அண்ட் ஃபங்க்ஷனல் இன் அண்டர்ஸ்டாண்டிங் தி ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் தி பர்டிகுலர் லேர்னிங். தென் பிரின்சிபல் ஆஃப் நர்ச்சரிங் என்விரான்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு கான்ஜுகல் என்விரான்மெண்ட்டில் ஃபிசிக்கல் அண்ட் சோசியல் என்விரான்மெண்ட்டோட லேர்னிங் இருக்கணும். தென் பிரின்சிபல் ஆஃப் வேரியபிள் லேர்னிங் எபிலிட்டி எப்படி இருக்கணும்னா இண்டிவிஜுவல் அண்ட் சம்டைம்ஸ் ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க, ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் இருப்பாங்க. பேஸ்ட் அப்பான் தட் நம்மளோட லேர்னிங் எபிலிட்டி கொடுத்த தகுந்த மாதிரி கண்டென்ட் டெலிவரி இருக்கணும். பிரின்சிபல் ஆஃப் மல்டிபிள் எக்ஸ்போஷர், டு மேக் தட் செட் ஆஃப் ப்ராக்டிசஸ் கம்பினேஷன் ஆஃப் டீச்சிங் மெத்தட்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. பர்சன்டேஜ் ஆஃப் லேர்னிங் இந்த இதில் ஆட் பண்ண வைக்கணும். வேறு ஹையர் வித் மல்டிபிள் பி எக்ஸ்போஷர் கிடைக்கிறது மாதிரி பார்த்துக்கணும். தென் பிரின்சிபல் ஆஃப் லேர்னிங் கெப்பாசிட்டி, ஸோ ரேட் ஆஃப் லேர்னிங் பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் த ஆவரேஜ் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 35. ஸோ மெயின் ரீசன் டு ஆட்ரிபியூட் வந்து பார்த்திங்கன்னா பிகாஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் ப்ராப்ளம், லோ எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன், ஹேபிட்ஸ், இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா பர்டிகுலர் ஐடியாலஜினால தான் அந்த லேர்னிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்குது. தென் பிரின்சிபல் ஆஃப் ஆக்டிவ் ப்ராசஸ், லேர்னிங் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பர்சனல் சாய்ஸ். சம்டைம்ஸ் ப்ராக்டிஸ் ரெக்வயர்ட், சம்டைம்ஸ் வந்து ஆடியோ விஷுவல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் மூலமாக லேர்னிங்கை நம்ம பெட்டராக பண்ணிக்க முடியும். தென் பிரின்சிபல் ஆஃப் தியரி இன் ப்ராக்டிஸ், ஒய் ஹவு ஆர் இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். ஸோ டீச்சர் ஷுட் பேலன்ஸ் தியரி அஸ் வெல் அஸ் ப்ராக்டிஸ் ஃபார் பெட்டர் லேர்னிங். த பிரின்சிபல் ஆஃப் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், பெட்டர் லேர்னிங் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இன்டெகிரேஷன் ஆஃப் சூட்டபிள் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் மூலமாக டீச்சர் வந்து லேர்னிங் ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஓகே,
லேர்னிங் மெத்தட்ஸ் அப்படின்ற பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்குது. ஒன்று வந்து நம்ம சென்சரி ஆர்கன்ஸ் மூலமாக நம்ம பண்ணிக்க முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் தேர் ஆர் அதர் சில்ட்ரன்ஸ் குட் லேர்ன் கேன் பி எக்ஸ்பிளைன் பிலோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா இமிட்டேஷன். இப்போது ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயம் பாய்ஸ் அவங்க கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஃபாதர் அண்ட் மதர் என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து பண்ணுவாங்க. ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா லெஸ்ஸர் சில்ட்ரன் ரொம்ப சின்ன வயசில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிடென்ட் இதெல்லாம் இருக்குது, அசர்ட்டிவ்னஸ் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் மூலமாக அந்த ஒரு விஷயத்தை ரோல் பிளே அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது மூலமாக செல்லக்கூடிய விஷயம். தென் அப்சர்வேஷன். சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஒரு விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ணுற மூலமாக ஒரு சோசியல் பிஹேவியராலேயோ ஒரு டீச்சராலேயோ இல்லை ஒரு பாஸாலேயோ வந்து அப்சர்வேஷன் மூலமாகவே லேர்னிங் என்ன பண்ண முடியும், அவங்க ஏர்ன் பண்ணிக்க முடியும். Then experience. Based on their own experience, they can reflect the learning with a few questions and a lot of them asking to answers. Then teacher. ஒரு டீச்சர் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை டீச் பண்ணி கண்டென்ட்டை டாஸ்க் எவாலுவேட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட் லிசன் லெக்சர் அண்ட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா they will also learn. இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு விஷயத்தை இப்படி பண்ணுங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்கள டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை மூலமாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலமாக அவங்க நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை வந்து அஸ் ரிசல்ட் they will get it. தென் ட்ரையல் அண்ட் மெத்தட். சம்டைம்ஸ் வந்து நம்ம ட்ரையல் அண்ட் ரெதர் மெத்தடில் சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இஃப் தெர் இஸ் அ ரைட் ப்ரொசீஜர் இட் மே சக்சீட் அண்ட் சம்டைம் ஈவன் இஃப் தே ஃபெயில் தே லேர்ன் த ஆக்டிவிட்டி வாட் நாட் டு டூ. தென் ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் இஸ் அ டெண்டன்சி டு கன்சிடர் டெலிபரேட்லி பார்த்திங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் டு தி ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதில் என்ன ப்ராப்ளத்துக்கு வேறு ஏதாவது ரிஃப்ளெக்டிவ் சொல்யூஷன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஹி ஆர் சி மே ரெக்வயர்ட் அப்படின்றத ரிஃப்ளெக்ஷன். தென் எக்ஸ்பெரிமெண்டேஷன். When a person asks for a doubt, replying an intuition guess may be advice. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் வந்து இது இப்படி இருக்கலாம் இப்படி இல்லை அப்படின்றது அந்த கோர்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் சக்ஸஸ் ஆஃப் லேர்னிங் வந்து கிரேட் எக்ஸ்டென்ட் இப்போ நம்ம எபிலிட்டி டு அப்ராப்ரியேட் மெத்தட் எந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் கொஷினிங். ஈவன் ஆஸ்கிங் எ கொஷின் அ குட் டெக்னிக் டு லேர்ன். சில ஸ்டாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹெண்டட் கொஸ்டின் ஆர் க்ளோஸ் ஹெண்டட் கொஸ்டின் கிளாஸில் கேட்பாங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் எழுப்பி கேட்குறதா இருக்கட்டும், இல்லை ஓப்பனாக கிளாஸில் இது என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வருது இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் கொஸ்டினிங் மெத்தட். ஓகே. த லேர்னிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். பேசிக்காக வந்து லேர்னிங் பார்த்தீங்கன்னா யூனிட்டரி. இட் இம்ப்ளாஸ் லேர்னர்ஸ் வந்து ஹோல் பர்சனாக வந்து யூனிஃபைட் வேயாக இருப்பாங்க. ஸோ லேர்னிங் வந்து ஃபிசிக்கல் ஸ்பிரிச்சுவல் சேம் வே டைம் ஹெல்ப்ஸ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ லேர்னிங் இஸ் a complex whole. ஸோ லேர்னிங் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். லைக் மெயின் டைமென்ஷன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் நாலேஜ், ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, அச்சீவ்டு த்ரூ டிக்ளரேஷன் ஆஃப் நாலேஜ். அடுத்து அசோசியேட் ஸ்டேஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்டெப்ஸ் இன் லார்ஜர் யூனிட்ஸில் கிடைக்கிறது. தென் ஆட்டோமேட்டட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் அக்கம்ப்ளிஷ் வித்தவுட் தி அட்டென்ஷன் ஆஃப் லாஸ்ட் ஸ்டேஜ். பிரெயின் வந்து ரிஃப்ளெக்டிவ் அண்ட் ரிஃப்ளெக்சிவ் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் கூடிய இது பண்ணுறது. தென் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆட்டிடியூட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் காக்னிட்டிவ் டைமென்ஷன். இதில் பிலீவ்ஸ் அண்ட் ரேஷனலைசேஷன் ஆஃப் ஹோல்டிங் ஆப்டிடியூட்ஸ் இருக்கும். அஃபெக்டிவ் டைமென்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே எமோஷனல்ஸ் லைக் லைக்ஸ் ஃபீலிங் டேஸ்ட் அவங்களோட வான்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறது. தென் காக்னிட்டிவ் அண்ட் பிஹேவியரல் டைமென்ஷன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் கம்பேர்ட் டு ஆக்ட் அஸ் அன் ஆட்டிடியூட் வாட் தே ஹோல்ட் அப்படின்றது தான். ஸோ லேர்னிங் கேன் பி பிளான்டாக இருக்கலாம் ஒரு அன்பிளான்டாகவும் இருக்கலாம். Learning can be active or passive. Learning வந்து usually an individual but sometimes வந்து collective group behavior இருக்கலாம். ஸோ லேர்னிங் வந்து போத் ப்ராசஸ் அவுட்கம்மாக இருக்கலாம். லேர்னிங் இஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ். ஒரு குறிப்பிட்ட டைமில் அது முடிய போகிறதில்ல. ஸோ லேர்னிங் கேன் பி இன்க்ரிமெண்டல் ஆட் கியூமுலேட்டிவ் டு ப்ரியர் லேர்னிங். நீங்கள் ஏற்கனவே என்ன கற்றுருக்கீங்களோ அதோட அடிஷனலாக கற்றுக்கணும். லேர்னிங்லேருந்து எப்போயுமே சக்ஸஸ் மட்டும்தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் கேன் பி அன் எக்ஸ்பீரியன்ஸ், சம்டைம்ஸ் கேன் பி ஃபெயிலியர், சம்டைம்ஸ் கேன் பி அ சக்ஸஸ், சம்டைம்ஸ் கேன் பி எனிதிங் எல்ஸ். ஸோ லேர்னிங் எதில் வேணாலும் நம்ம கற்றுக்க முடியும். லேர்னிங்கோட அவுட்கம் பார்த்தீங்கன்னா அன்டிசைரபிள் அஸ் வெல் அஸ் டிசைரபிள் ரெண்டுமாவும் இருக்கலாம். லேர்னிங் வாஸ் ஆல்வேஸ் மாரல் டைமென்ஷனில் இருக்கணும். ஒரு லேர்னிங் வந்து செல்ஃப் ஆக்டிவாக கிரியேட்டாக இருக்கலாம் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரபுளாக இருக்கலாம். நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன் நாலு பேர் போய் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கணும். லேர்னிங் என்விரான்மெண்ட். ஸோ லேர்னிங் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அக்கார்டிங் டு யுனெஸ்கோ 1984 வந்து லேர்னிங் டைப் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸை ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபார்மல் எஜுகேஷன். ஸோ இன்ஸ்டியூஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மல் எஜுகேஷன் சொல்கிறோம். இது ஹையர் ஸ்ட்ரக்சர் கண்டினியூஸ் இன்டராக்ஷன் அண்ட் லீடிங் டு ரெகக்னைஸ்டு குவாலிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி விஷயங்கள் தான் ஃபார்மல் லேர்னிங்னு சொல்கிறோம். டீச்சர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ் ஆர் ப்ரைமரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இந்த ஃபார்மல் லேர்னிங்கில். தென் நான் ஃபார்மல் லேர்னிங் இது என்னென்னா இட் இஸ் அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். ஆர்கனைசேஷன் இது ஃப்ளெக்சிபிலிட்டியில் இருக்கும். நோ சர்டிஃபிகேஷன்ஸ் எந்த இதுவுமே இருக்காது. ஃபேமிலிஹுட், நெய்பர்ஹுட், கம்யூனிட்டி, பியர் குரூப்ஸ் மூலமாக நம்ம இது பண்ணிப்போம். இதோட ப்ரைமரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட் அண்ட் பிளேசஸ் தான் வந்து இதோட ப்ரைம் ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருப்பாங்க.
அடுத்து இன்ஃபார்மல் லேர்னிங். இன்ஸ்டண்ட்டாக விஜுவலைஸ்டாக நாட் ஆர்கனைஸ்டாக நம்ம பண்ணுறது. ஒன் கண்ட்ரி கேனாட் ஃபைண்ட் நம்பர் ஆஃப் இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம் வேர் நான் ஃபார்மல் இன் பை நேச்சர். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் அடல்ட் லேர்னிங் ப்ரோக்ராம், பேசிக் கிரைட்டீரியா, லிட்ரஸி ப்ரோக்ராம், ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிரியேட்டிவ் பாசிட்டிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட். ஒரு கிளாஸ் ரூமில் பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது, லேர்னர்ஸ் வந்து எப்படி இருக்காங்க, இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, என்விரான்மெண்ட் டூரிங் த ஷெட்யூல் ஆர் அன்ஷெட்யூல்டு டைம் வந்து கான்சிக்வன்ஸிலே அன்கான்சிக்வன்ஸாக இருக்கா, ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கா, பேசிக் அண்ட் ஃபிசிக்கல் வேரியபிள் லைக் ஏர் குவாலிட்டி, டெம்பரேச்சர், நாய்ஸ் இது எல்லாமே இருக்கா, மினிமல் எசென்ஷியல்ஸ் கிடையாது, ஸ்கூல் ட்ரைடஸி எஃபெக்ட் டீச்சர்ஸ் ப்ரொடக்டிவிட்டி அவுட்புட் ஆஃப் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட் ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸ், சேர்ஸு, டேபிள்ஸு, பர்பஸ்ஸு இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் ஆஃப் தி கிளாஸ் ரூம்ஸை பற்றி சொல்லுது. ஸோ ஓனர்ஷிப் அண்ட் என்கேஜ்மெண்ட் ஸ்பேஸ் எக்யூப்மெண்ட் ஆஃப் போத் பை டீச்சர்ஸ் அஸ் வெல் அஸ் ஸ்டூடெண்ட்ன்றது ரொம்ப 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 முக்கியம் ஒரு இன்ஸ்டியூஷன் என்விரான்மெண்ட்டுக்கு. தென் சைக்காலஜிக்கல் என்விரான்மெண்ட் லைக் பில்டிங் ஸ்பேஸு, ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் இந்த ஸ்கூல்ஸ். சைக்காலஜிக்கல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலில் வந்து த்ரெட்னிங் சுச்சுவேஷன் இருக்குது, மேலே இருக்க பில்டிங் விழுந்து போயிடும், இல்லை ஒரு டெவலப்மெண்ட் ஆஃப் ஆன்சைட்டி, லேர்னர்ஸ் கிட்ட வந்து ஆன்சைட்டிஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, இல்லை ஆன்சைட்டி அன்டிசைரபிள் பிஹேவியர் சச் அஸ் எஸ்கேப்பிங் டெஸ்ட்டு, பிளேமிங் டீச்சர்ஸு, ஃபால்ட்டி கொஸ்டின்ஸு, மால் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைக்கலாஜிக்கல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் சோசியல் என்விரான்மெண்ட். த்ரூ தி கான்ஸ்ட்ரக்ட் இன்ஸ்ட் ஆஃப் பியர் குரூப்ஸ் மூலமாக நம்ம வந்து ப்ராக்டிசஸ் பண்ணுறோம் அப்படின்னா திட் கிரியேட்ஸ் அண்ட் விச்சஸ் ஆஃப் கோஆப்ரேஷன், செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அண்ட் லாயல்ட்டி. இதோட அவுட்டோர்னு பார்த்திங்கன்னா லேர்னர்ஸ் வந்து டெவலப்பிங் குவாலிட்டிஸ் லைக் கரேஜ், ரிசோர்ஸ்ஃபுல்னஸ், செல்ஃப் ரிலையன்ஸ், இண்டிவிஜுவலிட்டிஸ் அமாங் இனிஷியேட்டிவ்ஸ் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். இதோட குட் ரிலேஷன்ஷிப், டெவலப்மெண்ட் ஆஃப் சாட்டிபிலிட்டி, ட்ரஸ்ட் அண்ட் பிலாங்கிங்னஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் அக்செப்டன்ஸ் அமாங் த லேர்னர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ டீச்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் வந்து என்ன ரெண்டு காக்னிட்டிவ் டிமாண்ட்ஸ் தான் இந்த லேர்னர்ஸ்க்கு ஃபில்ஃபில் பண்ணுவாங்க. ஒன்னோட அகடமிக் டாக்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ் அண்ட் ரெண்டாவது ஒன்று பார்த்திங்கன்னா சோசியல் டாக்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ். தென் மோட்டிவேஷனல் கிளைமேட். there are two factors. ஒன்று வந்து கிரிட்டிக்கல் அண்ட் கிரியேட்டிங் ஃபேக்டர்ஸ். மோட்டிவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணுறது விதமாக அவங்கள மோட்டிவேட் பண்ணிவிட்டு அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவோம். அந்த டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேல்யூ அண்ட் டாஸ்க் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கிளாஸில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணி அந்த ஒர்க்கை பண்ண வைக்கிறது மூலமாக அதை கற்றுக்க வைப்பாங்க. தென் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸஸ். ஃபார் கிரியேட்டிங் என்விரான்மெண்ட், பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் இந்த கிளாஸ் ரூம் ஒரு டீச்சரோட மெயின் ரெஸ்பான்சிவ் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேர்னர்ஸ்க்கு பாசிட்டிவ் இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் தேர் ப்ரிஃபரன்ஷியல் லேர்னிங் ஸ்டைலு, ரேட், அமௌண்ட், நேச்சர், கண்டென்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவலாக டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் ஒரு டீச்சரோட மெயினான வேல்யூ. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ். ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இஸ் லேர்னிங். லேர்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லேர்னர்ஸ் பை கேரக்டரிஸ்டிக்ஸாக பிரிக்கலாம். பேசிக்காக வந்தால் அந்த பேஸ் ஆஃப் பர்சனல் அண்ட் சோசியல் ஆட்ரிபியூட்ஸை பேஸ் பண்ணி பிரிக்கலாம். இது பர்சனல் அப்படிங்கும்போது ஏஜ், மெச்சூரிட்டி லெவல், மோட்டிவேஷன், ஆட்டிடியூட், சப்ஜெக்ட்டு, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒகேஷனல் ஆஸ்பெக்ட், ஸ்பெஷல் டேலண்ட்ஸு, மெக்கானிக்கல் டெக்ஸ்டிட்டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு லேர்னர்ஸை ஃபஸ்ட்டு பிரிக்க முடியும். அடுத்து ஃபீல்ட்ஸ் ஆஃப் டிபெண்ட் அஸ் ஃபீல்டு இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீல்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா சரௌண்டிங்ஸ், எந்த ஏரியா என்ன மாதிரி சரௌண்டிங்லேருந்து வராங்க அப்படின்றத வச்சு பிரிக்கலாம். ஃபீல்டு இண்டிபெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்களோட டெண்டன்ட் டு லேர்ன் ஆர் லெஸ்ஸர் ஆன் லேர்னர்ஸ் ஆர் டீச்சிங் சப்போர்ட் இருக்கிறத பொறுத்து நம்ம பிரிக்க முடியும். ஸோ அதுதான் ஆன் அதர் ஹேண்ட் ஃபீல்ட் ஆஃப் டிபெண்டன்ட் லேர்னர்ஸ் ஆர் ஃபீல்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் லேர்னர்ஸ்னு சொல்கிறாங்க. கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் லேர்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்பிக்கை ப்ரிடிக்ட் கண்டென்ட்டை லிசன் பண்ணுறாங்க அப்படின்னா ரிலேட் டு த மெட்டீரியல் அதெல்லாம் வந்து டிபெண்டன்ட் லேர்னர்ஸ். ஸோ ஆன் அதர் ஹேண்ட் வந்து அவங்களே ஓன ஸ்ட்ரக்சர் அண்ட் கான்செப்ட் ப்ரிசீவ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா இண்டிபெண்டன்ட் லேர்னர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ரிஃப்ளெக்டிவ் அண்ட் இம்ப்ரெசிவ் லேர்னர்ஸ். ஒரு கொஷின் கேட்குறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாங் டைம் டு எடுத்துகிட்டு அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க இல்லை குயிக்கர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்றதை வச்சு ரிஃப்ளெக்டிவ் அண்ட் இம்ப்ரெசிவ் லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிளாஸ் ரூம் பேஸ்ட் லேர்னிங் ஸ்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விஷுவல் லேர்னர்ஸ். ஸோ பொதுவாகவே லேர்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஈஸியாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னா பிரைட்னஸ், கலர்ஸ், டிஸ்டன்ஸு, சிமெட்ரிக் விஷுவலாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து கற்றுக்கிறக்க மாதிரி பர்சன்ஸ் இருப்பாங்க. ரேதர் தென் சி வேர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸை பார்க்குறோட இமேஜ் அண்ட் பிக்சர்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஆடிட்டரி லேர்னர்ஸ். இவங்க பார்த்திங்கன்னா லைக் பிச்சு, வால்யூம், டெம்போ, ரித்தம், ஓரலாக ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படிங்கும்போது ஈஸியாக அப்சர்வ் பண்ணுவாங்க. தேர் ஆர் கால்ட் அஸ் ஆடிட்டரி லேர்னர்ஸ். தென் மோட்டர் லேர்னர்ஸ் அப்படின்றது ஆர் நோன் அஸ் கைனடிஸ்ட் லேர்னர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த லேர்னர்ஸ் என்னென்னா மேலே இருக்கக்கூடிய ரெண்டையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் டியூரேஷன், இன்டென்சிட்டி, ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயத்துக்கு இவங்க கொடுப்பாங்க. இவங்க வந்து
மெக்கானிக்கலாக வந்து அந்த லேர்னிங்கை வந்து இது பண்ணாமல் ஒரு அப்ரோச்சபுளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இது இல்லாமல் வேறெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டக்டிவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்சைட் அண்ட் ஹென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இண்டக்டிவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ் டு ஜெனரலைசேஷன், ஃப்ரம் ஒரு ஃபேக்ட்ஸை சொல்லி அதுலேருந்து ஜெனரலைசேஷன் பண்ணுறது. டிடெக்டிவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தியரியிலேருந்து இண்டிவிஜுவல் ஃபேக்ட்ஸை சொல்கிறது. தென் ரிஃப்ளெக்டிவ் அப்படின்றது இன்ஸ்பாக்சேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் லேர்னர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பேஸ் ஆஃப் லிசனிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் லிசனிங் சொல்லுவாங்க. ஒரு பர்பஸ்ஃபுல்லாக லிசன் பண்ணுறது தான் ஆக்டிவ் லிசனிங் சொல்கிறது. எம்பத்திக் லிசனிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் அதர் பர்சன், அவருக்காக சரி இவருக்கு பாவம் இவருக்காக கேட்குறோம் அப்படின்ற அந்த மாதிரி லிசன் பண்ணுறது தான் எம்பத்தட்டிக் லிசனிங். அடுத்து பார்த்திங்கன்னா லிசனிங் ஆன் கிரிட்டிக்கல் லிசனிங், எவால்வேட்டிங் ஆர் கிரிட்டிக்கல் லிசனிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா லிசனர்ஸ் வந்து அக்யூரஸியாக மீனிங்ஃபுல்லாக ஸ்பீக்கர்ஸ் மெசேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் எவாலுவேட் லிசனிங் ஆர் கிரிட்டிக்கல் லிசனிங்னு சொல்லுவாங்க. தென் அப்ராப்ரியேட் லிசனிங், ஒரு லிசனிங்கே என்ஜாய் பண்ணி அந்த சுச்சுவேஷனை ரிலாக்ஸிங் ஃபன் எமோஷனல் சுச்சுவேஷனாக க்ரியேட் பண்ணுறது தான் வந்து அப்ராப்ரியேட் லிசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பேஸ் ஆஃப் திங்கிங் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிவ் திங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்டை இன்ஃபர்மேஷன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி சப்ஜெக்ட் நியூ இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பார்ப்பாங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்ப்பாங்க. தென் ஆல்வேஸ் தே ஆஸ்க் த கொஸ்டின் ஒய். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ஃபீலிங்ஸ் அபவுட் தேர் லேர்னிங் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தென் கிரியேட்டிவ் திங்கர்ஸ், இந்த பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா நியூ இன்ஃபர்மேஷன் வந்து ப்ளே பண்ணணும்னு நினைப்பாங்க. இவங்களும் எப்பயுமே என்ன இது எதுக்காக அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. எல்லாத்துக்குமே அவங்க ஓன் சொல்யூஷன் அண்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸாக இருப்பாங்க. தென் ப்ராக்டிக்கல் திங்கர்ஸ், இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா தே ஆல்வேஸ் லுக் ஃபார் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ், என்ன அப்படின்றத வந்து டேட்டாவாக பார்க்குற விரும்புவாங்க. சீக்கிரம் சிம்பிளஸ்ட் அண்ட் மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஒர்க் அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. நாட் சாட்டிஸ்ஃபைடு, ஒரு விஷயத்தை நியூ ஸ்கில்ஸை வந்து அவங்களுக்கே ஃபஸ்ட்டு அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அதை திருப்பி அந்த ஜாப் இன்ட்ரெஸ்ட் ஆகிற வரைக்கும் அவங்க ஃபைனலாக இது சாட்டிஸ்ஃபை வர வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கான்செப்ஷுவல் திங்கர்ஸ், இவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு நியூ கான்செப்ட் ஆர் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து சீக் பண்ணுறதுக்கு பிக் பிக்சராக திங்க் பண்ணுவாங்க. எப்படி ஒரு விஷயம் ஒர்க் ஆகுதுன்றதை விட அதோட ஃபைனல் அவுட்கம் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணக்கூடிய பர்சன்ஸாக இருப்பாங்க. இவங்க வந்து கான்செப்ட்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்கணுன்ற ரிலேட்டட் டு த கான்செப்ட் விச் இஸ் நாட் ஹேவ் பீன் இன்க்ளூடட் அப்படின்றத விஷயத்தையும் கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸாக. ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் கைட்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ். டீச்சிங் ஃபேக்டர்ஸ். ஸோ டீச்சிங் ஃபேக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீச்சரோட குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா வேர்மத்தாக இருக்கணும், அஃபெக்ஷனாக இருக்கணும், சிம்பத்தியாக இருக்கணும், டெமோக்ரஸியாக இருக்கணும், ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும், அண்ட் ஹி ஷுட் ஆல்சோ பி அ டைனமிக் பர்சன். ஸோ ப்ரொஃபஷனல் கம்பிடன்சி லைக் கமாண்ட் ஓவர் சப்ஜெக்ட் இருக்கணும், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இருக்கணும், ப்ராப்பர் யூசேஜ் ஆஃப் டீச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்கணும், அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எவாலுவேட்டிங் லேர்னிங் இருக்கணும். ஸோ இதை தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் 3 விஷயமாக கிளாஸிஃபை பண்ணுறோம். 1 கோர் டீச்சிங் ஸ்கில், ஸ்பெசிஃபிக் டீச்சிங் ஸ்கில், டார்கெட் குரூப்பிங் டீச்சிங் ஸ்கில். கோர் டீச்சிங் ஸ்கில் அப்படின்றது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் காமன். ஸ்பெசிஃபிக் டீச்சிங் ஸ்கில் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ லைக் லாங்குவேஜஸாக இருக்கட்டும், சோசியல் சயின்ஸஸ், மேக்ஸ், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்டுக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ். டார்கெட் குரூப் ஸ்கில்ஸ்னால் ஒரு எக்ஸப்ஷனல் சில்ட்ரன்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்கில்ஸு. ஓகே, ஸோ சம் ஃபேக்டர்ஸ் டீச்சர் வந்து கிளாஸ் ரூமில் ஃபாலோ பண்ணுறாங்க என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லிமிட்டட் எக்ஸ்போசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங் ப்ரோன்ட்டு எதில் இருக்குன்னா டெக்ஸ்ட் புக் ரீடட் பை ரீடிங் பை தி ஸ்டூடெண்ட்ஸு, ட்ரான்ஸ்மிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் த்ரூ லெக்சர்ஸு, டிக்டேஷன் ஆஃப் நோட்ஸு, ரெக்வயர்டு இன்ஃபர்மேஷன்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் வந்து ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங்ஸை வந்து திங்கர்ஸ் அண்ட் நியூ வே ஆஃப் டீச்சிங் அடாப்ட் பண்ணுறது, இன்வால்விங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் டீச்சிங்கில் அவங்க இன்வால்வ் பண்ண வைக்கிறது, ஜென்ரேட்டிங் ஐடியாஸ் த்ரூ ப்ராப்ளம் சால்விங், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண வைக்கிறது, டீச்சிங் த்ரூ எ குரூப் ஆக்டிவிட்டி, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குரூப் ஆக்டிவிட்டி பண்ணுறது, அது மூலமாக ஒரு கான்செப்ட் டீச் பண்ணுறது, ஃபாலோ கோஆப்ரேட்டிவ் லேர்னிங், அடாப்ட் இன்ட்ராக்டிவ் அப்ரோச் மூலமாக டீச்சிங் இது பண்ணுறது, இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டீச்சிங் மெத்தடாலஜி. ஸோ என்சிஆர்டி பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச்னு சொல்லக்கூடிய என்சிஆர்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர் டீச்சிங் ஸ்கில்ஸ்னு சொல்லி 1982 வந்து இப்போ சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ஜெக்டிவ், ஆர்கனைசிங் கண்டென்ட், creating set of introduction to lesson, lesson, structuring classroom questions, question delivery and distribution, response management, explaining, illustration with example, using teaching instruction facilities, stimulus variations, pacing lesson, promoting people participation, use of blackboard, achieving closure of the class lesson, giving in assignments, evaluating people progress, diagnosing people learning difficulties and taking remedial measures, மேனேஜ்மெண்ட் ஆஃப் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி இந்த 19 ஃபேக்டர்ஸை தான் அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் லேர்னிங் ஃபேக்டர்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா
ஒரு லேர்னர்ஸ் வந்து மோர் இன்டென்சிவ் லேர்னிங்காக இருக்கணும், அதை ரிட்டென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். லேர்ன் பண்ண விஷயம் லேர்னிங் எப்போயுமே ஒரு ஜாய்ஃபுல்லாக இருக்கணும், மோர் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கணும், செல்ஃப் டைரக்டட் லேர்னிங்காக இருக்கணும், செல்ஃப் மோட்டிங் லேர்னிங்காகவும் இருக்கணும். ஸோ இப்போ இந்த எபோ விஷயங்கள்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி ஆட்டோமேட்டிக்கலாக சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெப்படேர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆஃப் த லேர்னர், தென் நேச்சர் ஆஃப் லேர்னிங் மெட்டீரியல் எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்கா டிஃபிகல்ட்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர் லைக் ஸ்பேஸ், ஃபிசிக்கல் கண்டிஷன், சைக்கலாஜிக்கல் கண்டிஷன். தென் மோட்டிவேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்டென்சிங் அண்ட் எக்ஸ்டென்டரி வேல்யூஸ். அடுத்து லேர்னிங் சப்போர்ட் லைக் ஹியூமன் டீச்சர்ஸோட எலக்ட்ரானிக் டிவைசஸ், கம்ப்யூட்டர் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைசஸ். டீச்சிங் சப்போர்ட்டிங் மெட்டீரியல், ஒரு டீச்சர் வந்து என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து சொல்யூஷன்ஸ் மேனுவல்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கணும் அந்த பர்டிகுலர் டாபிக். அதேமாதிரி லெக்சர் ஸ்லைட்ஸ் இருக்கணும். ஒரு லெக்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அந்த லெக்சர்ஸ்க்கான பேசிக் ஸ்லைட்ஸ் இருக்கணும். எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்தை நடத்துகிறோம், இல்லை ஒரு கேஸ் ஸ்டடி நடத்துகிறோம், இல்லை ஒரு கொஷின் நடத்துகிறோம் அப்படின்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்கு குவிஸஸ் அண்ட் டெஸ்டஸ் மூலமாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை செல்ஃபாக அதை பற்றி கற்றுக்கிறதுக்கு வைக்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து டீச்சர்ஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். தென் லேர்னிங் என்விரான்மெண்ட் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ லேர்னிங் என்விரான்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். இதில் ஆக்டிவிட்டி ஜென்ரேட்ஸ் ஐடியா ஆஃப் சஜஷன்ஸ், மெயின் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது NTA என்ன சொல்கிறாங்க நெட் எக்ஸாம் டீச்சிங் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் பை தி லேர்னர்ஸ். ஸோ கேப்சரிங் அட்டென்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் லேர்னர்ஸ் தான் வந்து முக்கியமான விஷயம். பேஸ்ட் ஆன் தி மேக்ஸிமம்ஸ் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமைஸ் ஆஃப் த டீச்சர்ஸ் மூலமாக இருக்கணும். தென் பெட்டர் ரிட்டென்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ மோர் நம்பர் ஆஃப் சென்சரி சேனல்ஸ் இன்டர்கேட்டிங் டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா த லாங்கர் வில் பி ரிட்டென்ஷன் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கிற மாதிரி, பெட்டர் ரிட்டென்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கிற மாதிரி நம்ம டீச் பண்ணணும். டீச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிக்சர்ஸு, மாடல்ஸு, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அமங் லேர்னர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பெட்டர் ஆர்கனைசேஷன் ஆஃப் கிளாஸ் ரூம் டீச்சிங் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். ஃபெசிலிட்டேட் ஆஃப் ஹாலிஸ்டிக் லேர்னிங் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஆஃப் காக்னேட்டிவ் அண்ட் சைக்காலஜிக்கல் மல்டிபிள் டொமைன்ஸில் இருக்க மாதிரி இருக்கணும். ப்ரொமோஷன் ஆஃப் சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு டீச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கோலோட எஜுகேஷன் மெயின் கோலோட அப்ஜெக்டிவை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும். தென் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். ஸோ டீச்சிங் ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா தியரிட்டிக்கலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். மேக்கிங் எ லேர்னிங் ஃபன். லேர்னர்ஸுங்கன்றது வந்து ஒரு கஷ்டமான விஷயமா இல்லாமல் லேர்னர்ஸ்க்கு அது ஒரு ஃபன்னாகவே லேர்ன் பண்ண கற்றுக்கணும். கான்செப்ட் ஃபார்மேஷன் அப்படின்னா டீச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டிஸை சில்ட்ரன்ஸ்க்கு என்ன பண்ண வைக்கணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கணும். ரேதர் தென் அவரை வந்து ரொட்டேட் ஒரு மனப்பாடம் பண்ணுறதோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்கள அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நம்ம வைக்கணும். இதெல்லாம் தான் ஒரு டீச்சிங்கோட முக்கியமான ஃபெசிலிட்டிஸ் அஸ் அ டீச்சராக. டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டிஸ். அக்கார்டிங் டு எஜுகேஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக இதை 3 பிரிக்கிறாங்க. ஒன்று ஆடியோ விஷுவல் அண்ட் ஆடியோ விஷுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டின்னு. ஆடியோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டி அப்படின்ற பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மெசேஜை வந்து ஹியர் பண்ணிவிட்டு 50 டைப்ஸ் ஆஃப் டைம் வந்து ஹியரிங்காக இருக்கும். அதில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா லேப்ஸு, ரேடியோ செட்ஸு, சவுண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் செட்ஸு, இதெல்லாம் லாங்குவேஜ் லேப்ஸ், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆடியோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டிஸோட எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லலாம். அடுத்து விஷுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் லைக் ஃப்ளாஷ் கார்ட்ஸு, சார்ட்ஸு, பில்போர்ட்ஸு, மேப்பு, மாடல்ஸு, ஃபோட்டோகிராஃப்ஸ் மூலமாக காமிச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது. தென் ஆடியோ விஷுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வந்து மோட்டிவேஷன், கிளாஸிஃபிகேஷன், ஸ்டிமுலேஷன்ஸ் வந்து இருக்கணும். நார்மலாக இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 சென்ஸையுமே கவர் பண்ணல. ஸோ 87% ஆஃப் ஹியரிங் இஸ் விஷுவலாகவும் அண்ட் 7% வந்து ஹியரிங்காகவும் இருக்கும். ஸோ அட்ராக்ஷன் ஆஃப் இன்க்ரீசிங் லேர்னிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். லைக் டெலிவிஷன், வீடியோ ஃபிலிம்ஸ், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ், இதெல்லாம் வந்து ஆடியோ விஷுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டிஸ்னு சொல்லலாம். ஸோ எஜுகேஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஹார்ட்வேர் அப்ரோச் அண்ட் சாஃப்ட்வேர் அப்ரோச். ஹார்ட்வேர் அப்ரோச் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா லெக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எஜுகேட்டிங் லைக் ப்ரொஜெக்டர், ரேடியோ, ஸ்லைட்ஸ், ஃபிலிம் ப்ரொஜெக்டர், டீச்சிங் மிஷின்ஸ், டெலிவிஷன்ஸ், இதெல்லாம் ஹார்ட்வேர் அப்ரோச். வேறு சாஃப்ட்வேர் அப்ரோச் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் சைக்காலஜி, லேர்னர் வந்து நாலேஜ், மாடிஃபை லேர்னர்ஸ் பிஹேவியரை மாற்றக்கூடிய அந்த விஷயங்கள் தான் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்ரோச்னு சொல்கிறோம். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் புக்ஸு, நியூஸ் பேப்பர், எஜுகேஷனல் கேம்ஸ், ஃப்ளாஷ் கார்ட்ஸ், இதெல்லாமே சாஃப்ட்வேர் அப்ரோச்சஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆடியோ விஷுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டியோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டி இருக்கும் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பெட்டர் அட்டென்ஷன் அண்ட் ரிட்டென்ஷன் இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் டு ஃபாஸ்டர் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் லேர்னிங் இருக்கும். ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். தென் சேஃப் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன், எப்போ அவங்களுக்குலாம் தேவைப்படும் அப்படின்றத அவங்களுக்கு தேவையான நேரத்தில் அதை கற்றுக்க முடியும்.
பார்த்துக்கிட்டு தென் சப்ளிமெண்ட் ஸ்போக்கன் வேர்ட்ஸ் இப்போ காம்பினேஷன் ஆஃப் ஆடியோ அண்ட் விசுவல் ஸ்டிமுலியை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட லிமிடேஷன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா லேர்னர்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட் சில நேரங்களில் இதுக்கு தேவைப்படும். ஸோ டீச்சிங் வந்து நேரோ டவுன் ஃபியூ ஐடியாஸை தான் ஒரு பிக்சர் ஆர் சப்ஜெக்ட் வச்சு சொல்ல முடியும். ஸோ எல்லா விஷயங்களையும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்றது கஷ்டம் தான். அதே மாதிரி ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் எக்ஸ்டென்சிவ் ஒர்க்ஸ் வந்து மிஸ்டேக்கன் ஐடியா வந்து தப்பாகிறதுக்கும் இந்த ஆடியோ வீடியோவில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மல்டிமீடியா இஸ் மோர் தென் ஒன் மீடியா. ஸோ செவரல் ஃபார்ம் ஆஃப் ஆடியோ, டெக்ஸ்ட், இமேஜஸ், கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை காம்பினேஷன்ஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியாவை நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் க்ரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, த டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் ப்ரொஜெக்டர் ஆர் ஸ்ட்ரோ. ஸோ டீச்சிங் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொஜெக்ஷன் சோடு இன்ட்டு ப்ரொஜெக்டர் நான் ப்ரொஜெக்டர் ஃபெசிலிட்டிஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தரும் ஃபிலிம்ஸு, சார்ட்ஸு, 3D மாடல்ஸு, ஆடியோ பொறுத்த வரைக்கும் ரேடியோ, ரெக்கார்டிங், டிஜிட்டல் டெலிவிஷன், டெலிஃபோன் அண்ட் மொபைல். ஆக்டிவிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொஜெக்ட் ஆக்டிவிட்டி, ஃபீல்ட் ட்ரிப்ஸ் கூட்டு போவோம். ஸ்லைட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்டேஷன், ட்ராமாட்டிக்ஸு, டீச்சிங் மிஷின்ஸ், ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஃபீல்டில் இருக்கக்கூடிய நான் ப்ரொஜெக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்க்குறோம். தென் ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர், OHPன்னு சொல்லக்கூடிய ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும் நார்மலாக அப்படின்னா ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்பீக்கர் ஸ்க்ரீனில் கனெக்டாக இருக்கும். ட்ராயிங்ஸ், லெட்டர்ஸ், இமேஜஸ் ப்ரொஜெக்டரில் வந்து ரே ஆஃப் லைட் மூலமாக இமேஜை வந்து ஸ்க்ரீன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டரில் நார்மலாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? செமினார்ஸு, சிம்போசியம், ஒர்க் ஷாப்ஸு, குரூப் மீட்டிங்ஸு இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹேண்ட் ஹெல்டர் ப்ரொஜெக்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர், மொபைல் ப்ரொஜெக்டர், பைக்கோ ப்ரொஜெக்டர்னு சொல்லுவாங்க. இந்த டிவைஸை மூவபுளாக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் அசிஸ்டன்ஸ், டிஜிட்டல் கேமராஸ், இதோட கெப்பாசிட்டி, ப்ரெசன்டேஷன் மெட்டீரியல்ஸ் அட்டாச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் வீடியோ ப்ரொஜெக்டர் சாதிசனோட டிஜிட்டல் ப்ரொஜெக்டர் நவ் இதுதான் ரொம்ப பாப்புலர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ பிரைட் அண்ட் லைட் ப்ரொஜெக்டர் ஆஃப் த இமேஜ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஒபேக் ப்ரொஜெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிக்ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒபேக் ப்ரொஜெக்டர் ஷைனிங் அ லேம்ப் இன்டு an ஆப்ஜெக்ட் above. ஸோ மெட்டீரியல் வந்து லைக் புக் பேஜஸ், டிராயிங், மினரல்ஸ், ஸ்பெசிமென்ஸ், லீவ்ஸ் இது எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய. தென் print strips அப்படின்றது காமன் like instructional multimedia used for educational primary secondary schools, never increasingly lower cost, full of motion of வீடியோ கேசட்ஸ், டிவிடிஸ் 1940ஸ்லேருந்து 1980s வரைக்கும் இந்த ஃபிலிம் ஸ்டில்ஸ் ரொம்ப இருந்தது. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கேசட்ஸ் அண்ட் டிவிடிஸை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான் ப்ரொஜெக்டட் விஷுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சார்ட்ஸு, ஃப்ளாஷ் கார்ட்ஸு, சார்ட்ஸ் பார்த்திங்கன்னா சிம்பிள்ஸு, கம்யூனிகேஷன் சப்ஜெக்ட் ஒரு எஃபெக்டிவாக ஒரு ஃபிகர்ஸ் மூலமாக சொல்கிறோம், இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி சொல்ல போகிறோம் அப்படின்னா அந்த விஷுவல் ஃபார்மில் கொடுக்குறதுக்கு சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அப்படின்றது ஒரு போஸ்டர் போர்ட் மாதிரி, அதை காமிச்சு ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரிமெம்பர் பண்ண வச்சு அந்த கிளாஸ் திருப்பி டிஸ்பிளே பண்ணும்போது அது என்ன அப்படின்றது சாக் அண்ட் டாக் மெத்தட் மாதிரி ஒரு மெத்தடாக தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். தென் போஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிளேஸில் கிரியேட்டிங் அவேர்னஸ் அமாங் பீப்புள். ஸோ கிளாஸ் ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் போஸ்டர்ஸை பிளேஸ் பண்ணியிருப்போம். அந்த போஸ்டர்ஸை பார்க்கும்போது ரிப்பீட்டடாக ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது தே கிரியேட் வித் த கான்செப்ட். அந்த கேப்ஷன் பார்க்கும்போது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்வச் அபியான் பாரத், ரூரல் ஹெல்த், சேவியர் இப்படிலாம் சொல்லி நம்ம போஸ்டர்ஸ் அங்கங்கே கவர்மெண்ட்டே போஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம். எதுக்காக அப்படின்னா அதை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. தென் பிக்சர்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ், பிக்சர் ரெப்ரசன்டேஷன் பை டிராயிங், ஃபோட்டோகிராஃப்ஸ் டிஃபரெண்ட் பண்ணிவிட்டு அந்த பிக்சர்ஸில் நான் டிஜிட்டல் கேமரா பாப்புலேட் ஆகிட்டனால பார்த்தீங்கன்னா ஐ கேச்சிங் இமேஜஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸில் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கிராஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி கிராஃப்ஸில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்போம். மேப் சம்டைம் விசுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பர்டிகுலர் ஏரியா, ஸ்பேஸ் ஆர் ஆப்ஜெக்ட், ஒரு ரீஜியனை பற்றி பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். டயக்ராம், a plan of sketch or design demonstrate explain how works ஒரு விஷயத்தை கேரி ஓவர் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் டயக்ராம். டிஸ்பிளே போர்ட்ஸ் லைக் பிளாக் போர்ட்ஸ் ஆர் சாக் போர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஓல்டஸ்ட் டெக்னிக்கல் ஆஃப் டீச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். இதில் என்ன பண்ணுவோம், ஸ்டெப் பை ப்ரெசன்டேஷனாக டாபிக் வைஸாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணி பார்க்க முடியும். ஒயிட் போர்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் மல்டிபர்பஸ் போர்டு. இதில் என்னென்னா ஈஸியாக இரேஸ் பண்ணி மார்க்கர்ஸ் மூலமாக நம்ம எழுதி பண்ண முடியும். ஸோ இன்ட்ராக்டிவ் போர்ட், சம்டைம்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்டு கீழே ஸ்பேஸ் கொடுத்துருவேன், ஸ்டூடெண்ட்ஸ் வில் ரைட் த ஆன்சர்ஸ். இட் கேன் பி இன்ட்ராக்டிவ் சம்டைம்ஸ். தென் புல்லட்டின் போர்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மெசேஜஸ் வேர் நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், அனௌன்ஸ்மெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டிஸ்பிளே. புல்லட்டின் போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் சைஸஸ், ஹோல் பின்ஸ் அண்ட் புக்ஸ், எக்ஸிபிஷன்ஸ், அதர் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லட்டின் போர்ட்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபேனல் போர்ட் ஆர் ஃபேனல் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா drawn of thick paper presented a step by step audience synchronize the flock. The board வந்து covered by flannel surface structured to guide piece of plywood and heavy cardboard மூலமாக இது கனெக்ட் ஆகிருக்கும். தென் மேக்னெட்டிக் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் திக் சாக் போர்டு. வேறு மேக்னெட்டிக் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டீல் போர்டில் வந்து பிக்சர்ஸோ ஆப்ஜெக்ட்டோ நம்ம என்ன பண்ணி போனோம், மவுண்ட் பண்ணி ஸோ வித் ஸ்மால் அண்ட் மேக்னெட்ஸ் அதை மூவ் பண்ணி வச்சுக்குவோம். தென் பெக் போர்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா டெம்பரரி கார்ட்போர்ட், ஈவன்லி ஸ்பேஸ்டு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் ஆர் யூஸ் ஃபார் பெக்கிங் ஹூக்ஸ் அண்ட் தி வேரியஸ் ஐட்டம்ஸ் சச் அஸ் ஒர்க் ஷாப்,
இந்த மாதிரி விஷயத்தில் இதை யூஸ் பண்ணும். தென் 3D மாடல்ஸ் ஆர் 3D மாடல்ஸ் அப்படின்றது ஜஸ்ட் லைக் ஒரு ஆப்ஜெக்டை ரியல் டைமாக வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, இல்லை ஒரு பெரிய மொமெண்டம் இருக்குது, அதை வந்து எப்படி டிஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் இது 3D மாடல்ஸ்னு சொல்லுவோம். தென் ஆப்ஜெக்ட் ஸ்பெசிமென் குளோப்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெசிமென் இஸ் அட் ரெப்ரசென்டிங் ஆஃப் குரூப் ஆஃப் திங்ஸ். குளோப் இஸ் ஸ்பெரிஃபிக்கல் மாடல் ஆஃப் அன் எர்த்தை பற்றி இந்த குளோபை பற்றி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. தென் ஆடியோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டிஸ். ரேடியோ வந்து மோர் பாப்புலர் மீடியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஸ் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. 1970 பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரேடியோ வந்து பாம்பே ரேடியோ ஃபஸ்ட்டு தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கல்கட்டா அண்ட் ரேடியோ, அதுக்கப்புறம் ஏஆர் அக்ராஸ் த கண்ட்ரி வந்து சொல்ல பண்ணது. கியான்வாணி அப்படின்றது பார்த்தீங்கன்னா எஃப்எம் சேனல் வந்து இன்றைக்கி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இஎம்பிசின்னு சொல்லுவாங்க, Educational Media Production Center of Indira Gandhi National University, Delhi Audio Program Center Education CAET, NCRT School Children also brought in Gyanmani வந்து broadcast பண்ணுறாங்க. தென் பாட்காஸ்ட். ஸோ நியூ மீடியம் ஆஃப் ரேடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டார்கெட் டு ஸ்பெசிஃபிக் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்க்காக கிரியேட் பண்ணுறது தான். வேர்ட்ஸை லைக் பாட், ஐபாட், காஸ்ட், ப்ராட்காஸ்டிங் இது எல்லாமே பாட்காஸ்ட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ரெக்கார்டிங்ஸ், டேப் ரெக்கார்டர், ஆடியோ விசுவல்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் மீட்டிங்ஸ், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், கேம்பெயின்ஸ், ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி யூசர்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் ஃபார் தி ஃபியூச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதா ரெக்கார்டிங்ஸ். டிஜிட்டல் ஆடியோ பிளேயர் லைக் MP3 பிளேயர், ஐபேட், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஜிட்டல் லேர்னிங்காக யூஸ் பண்ணுறோம். தென் டெலிஃபோன் அண்ட் மொபைல் யூஸ்வலி கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த டிவைஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா லேர்னிங்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் ஷார்ட்டர் மெசேஜஸ் ஒரு காலத்தில் இருந்தது. தென் வேல்யூ ஆடட் வயர்லெஸ் அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால் மூலமாக நம்ம கேமராஸ் எஃபெக்டிவாக வந்து எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பர்ட் பீப்புள் மூலமாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் டெலிஃபோன் அண்ட் மொபைல். டெலிவிஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஐடியாஸ் ஃப்ரம் கான்செப்ட் யூஸ்வலி கன்வேட் வித் வேர்ட்ஸ். ஸோ மேக்கிங் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் ஆஃப் கான்க்ரீட் ஆஃப் ரோல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் விசுவல் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூசிங் டெலிவிஷன் நம்ம அதை கற்றுக்குறோம். தென் ஆக்டிவிட்டி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் லைக் என்னெல்லாம் இதெல்லாம் கற்றுக்குறோம் அப்படின்னா ஆக்டிவிட்டி மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ட்ரிப், ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அதில் இருக்க பீப்புள் கிட்ட ரியலாக அந்த இடத்த எப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் இண்டஸ்ட்ரியல் விசிட்லாம் நம்ம கூட்டு போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி. தென் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் ரிலேட்டட் டு தியரியை வந்து ப்ராக்டிஸ்களாக அவங்களுக்கு பார்க்கக்கூடியவர் தான் எக்ஸ்பெரிமெண்டேஷன். ட்ராமாட்டிக்ஸ் கன்வே மெசேஜ் டு சொசைட்டி லார்ஜ் பீப்புளுக்கு வந்து கொள்ளணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரோல் அண்ட் தீம் பேஸ்டு கொடுக்கக்கூடியது தான் ட்ராமாட்டிக்ஸ். டீச்சிங் மிஷின்ஸ் இது என்னென்னா அப்படின்னா டீச்சிங் மிஷின்ஸ் ஜென்ரலி ஒர்க் ஆன் தி சேம் மெத்தட் டு ப்ரெசென்ட் அ கொஸ்டின் வேர் யூசர் வந்து இண்டிகேட் ஆன்சர் டு ப்ரொவைட் விச் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக்காக யூஸ்ஃபுல் சப்ஜெக்ட் ரெக்வயர்ஸ் அர்த்தமெட்டிக் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸில் இதை யூஸ் பண்ணுவாங்க. தென் ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் இன்ஸ்ட்ருமெண்ட். இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். தென் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் செலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இதில் வந்து நோ தம்ப் ரூல், இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. செலெக்ஷன் ஆஃப் அப்ராப்ரியேட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டிஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூட்டபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸை நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். ப்ராப்பர் சீக்வன்ஸில் நம்ம யூஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆடியோ விசுவல் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் காம்பினேஷன் கன்சிடரேஷன் ஆஃப் ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணி கன்சிடர் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து யார் உங்களோட ஆடியன்ஸு, தென் ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ், லார்ஜராக ஸ்மாலர் குரூப்பாக இல்லை ஒரு 30 hours கிளாஸ் ரூமா அப்படின்றத. தென் டீச்சிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, எக்ஸ்பெக்டட் நேச்சர் ஆஃப் சேஞ்ச் என்ன, திங்கிங் ஆஃப் நாலேஜா, ஆட்டிடியூட் ஆஃப் ஃபீலிங்கா, ஆக்ஷன் ஆஃப் ஸ்கில்லா அப்படின்ற விஷயத்தை டிஃபைன் பண்ணுறது. தென் நேச்சர் ஆஃப் த சப்ஜெக்ட், என்ன டைப் ஆஃப் சப்ஜெக்ட், சில சப்ஜெக்ட் நியூஸ் ஆர்டிக்கலாக ரீடே பண்ணால் கூட போதும், சில சப்ஜெக்ட் ஆடியோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டிஸில் தான் நம்மளால் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். தென் அவைலபிலிட்டி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டி ஆல்ரெடி என்ன இருக்குது, லார்ஜர் ஸ்கேலுக்கு எப்படி கொண்டு போக முடியும், லைக் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் மூலமாக இந்த டீச்சிங் ஃபெசிலிட்டிஸோ இன்னும் லார்ஜர் பீப்புளால் நம்மளால் ரீச் பண்ண முடியுமா. தென் காஸ்ட் ரிலேட்டிவ், சில நேரங்களில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப காஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், வேறு சில மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ரீயாக கூட அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த காஸ்ட் இஸ் ஆல்சோ டு பி கன்சிடர். ஸோ டேஸ்கோன் தியரி ஆஃப் மாடல் அப்படின்றது பார்த்திங்கன்னா டூரிங் 1960 இந்த மாடல் வந்தது. இதில் எட்கர் டேல் அப்படின்றவர் தான் இந்த தியரி ஆஃப் டேல்ஸ்கோன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றவர் தான் இதை கண்டுபிடிச்சார். இது என்னென்னா டூ அப்போஸ்ட் வாட் ஹியர்ட் ரீட் அப்சர்வ் அப்படின்னு 4 விஷயமாக சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து ஒரு லேர்னர்ஸ் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா 10% அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, லிசன் பண்ணாங்க அப்படின்னா 20% அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, வாட் தே சி 30% அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, வாட் தே சி அண்ட் ஹியர் அப்படின்றவங்க 50% அட்மிட், வாட் தே சி அண்ட் சா அண்ட் ரைட் அப்படின்றவங்க 70% அட்டன் பண்ணிக்குவாங்க, வாட் தே டூ அஸ் தே பெர்ஃபார்ம் அ டாஸ்க், ஒரு விஷயத்தை பண்ணி கற்றுக்கிட்டாங்கன்னா 90%. ஸோ வாட் தே டூ அப்படின்றது டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 90%.
த கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா டுடே வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் ஆர் ஆக்ஷன் லேர்னிங் நம்ம இன்றைக்கி மாற்றி சொல்கிறோம். த டால்ஸ்க் ரிசர்ச் எஃபெக்டிவ் மெத்தட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ப்ரெசென்டட் த்ரூ வெர்பல் சிம்பிள்ஸ் இல்லை லிசனிங் ஸ்போக்கன் வேர்ட்ஸ்ன்றதை விட ஒரு டைரக்ட் விஷயத்தை வந்து ஒரு விஷயத்தை ஆக்ஷன் மூலமாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா 90% அந்த விஷயத்தை நம்ம ரீட்டைன் பண்ணுவோம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் டிப்ஸ் ஃபார் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா நெட் எக்ஸாமில் வந்து கிளாஸ் ஹவு டு டீல் டிஃப்ரெண்ட் கிளாஸ் டிசிப்ளின் வித் சிச்சுவேஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுற ஒரு டீச்சருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இமீடியட் ஆக்ஷன். இன்கேஸ் ஆஃப் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, கிளாஸில் மிஸ்யூனஸ் பண்ணுறாங்கன்னா இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச் பண்ணும்போது ஸ்டாப் டீச்சிங் இன் கேஸ் ஆஃப் மிஸ்பிஹேவியர். ஒரு விஷயத்தை டீச்சர் வந்து அட் த மூமெண்ட் ஆஃப் டீச்சிங் வந்து மிஸ்பிஹேவியர் பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்த இடத்துலையும் டாலரேட் பண்ணிக்கணுன்ற அவசியம் கிடையாது. டீச்சிங் அந்த இடத்துலேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு we have to take care of that. சேஞ்ச் சீட்ஸ். சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்பரேட்டிவாக சேஞ்சிங் சீட்ஸ் வந்து அவங்க ட்ரபிள் மேக்கர்ஸ் வந்து குவைட் ஆஃபன் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூலேருந்து ஓவர் கம் பண்ண முடியும். அடாப்ட் அண்ட் பி சென்சிட்டிவ். இன் கேஸ் ஆஃப் என்டையர் கிளாஸ் கிராஜுவலாக வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகிறாங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா பெஸ்ட் வேறு என்னென்னா ஒரு ஆக்டிவிட்டியை மாற்றுறது. லைக் அவங்கள வந்து எக்ஸாம்பிள் திடீர்னு எழுத சொல்கிறது, இல்லை ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அடாப்ட் அண்ட் சென்சிட்டிவ்னு சொல்கிறது. அண்ட் கவுன்சில் ஆஃப்டர் கிளாஸ். ஒன் ஆஃப் த மோஸ்ட் வே ஆஃப் டேக்லிங் ஸ்டூடெண்ட் வந்து சப்போஸ் ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பர்டிகுலராக கிளாஸில் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்கன்னா டீச்சர் சுட் கேரி அண்ட் எக்ஸ்பிளைன் தி கான்சிக்வன்சஸ் நாட் இம்ப்ரூவிங் அப்படின்ற விஷயத்தை அவங்கள இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு கவுன்சில் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். டாக் டு த இன் கேஸ் ஆஃப் ரொம்ப பிஹேவியர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா இன்டிசிப்ளின் ஸ்டூடெண்ட்ஸ் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸோட பேசி அதை சால்வ் பண்ணி சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். எவாலுவேஷன் சிஸ்டம். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் எவாலுவேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் வந்து மாறிட்டே இருந்திருக்கு. ஸோ 1944 1996 பார்த்தீங்கன்னா இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆர் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் டோட்டல் எஜுகேஷன் சிஸ்டமே இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் வந்து இது மாறிட்டே வந்திருக்கு. ஸோ இந்த எவாலுவேஷன் பேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் கவர்னன்ஸ், இன்ட்ரடக்ஷன், ஜட்மெண்ட் வேல்யூ அண்ட் வேல்யூ ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி 4 விஷயங்களாக சொல்கிறாங்க. இதோட டிசைரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ரிஹென்சிவ். ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸோட டெவலப்மெண்ட்டை பற்றி டெக்னிக் யூஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த சைல்டு வந்து எவாலுவேட் பண்ணுறது தான் காம்ப்ரிஹென்சிவ்னஸ். கண்டினியூஸ் ஆர் சிபிசிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எவாலுவேஷன் சிஸ்டத்துக்கு பேர் என்னென்னா வெறும் எக்ஸாம் மட்டும் ஒரு ஸ்டூடெண்ட் எவாலுவேட் பண்ணக்கூடாது. தேர் ஷுட் பி அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ சிபிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிபிசியில் பற்றி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் ரெண்டுமே இருக்கும். ஸோ 2 பேட்டர்ன்லேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. தென் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எவாலுவேஷன்ஸ். ஃபஸ்ட்டு எவாலுவேஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை ஃபீட்பேக்காக கொடுக்குற மாதிரி இருக்கணும். இட் ஷுட் மோட்டிவேட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கெட் தி லேர்னிங் அண்ட் ஒர்க்கிங் ஹார்ட். பெட்டர் கைடன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். ரெமிடியேஷன் ஆஃப் ஹெல்ப்ஸ் டு தி லொக்கேட்டிங் ஏரியாஸ் டு ஃபார் தி ரெமிடியல் மெஷர்ஸ் எங்கெல்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும் உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் எவாலுவேஷன். ஃபெசிலிட்டேட்டிங் பிளானிங். டீச்சர் வந்து ஆர்கனைஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரிவிஷன் ஆஃப் யுவர் கரண்ட் கரிக்குலம் வந்து இருக்கிற மாதிரி இருக்க எவாலுவேஷன். இன்டர் இன்ஸ்டிடியூஷனல் கம்பாரிசன்ஸ் வந்து இருக்கணும். எஜுகேஷனல் டிசிஷன்ஸ் மேக்கிங் லைக் கிளாஸிஃபிகேஷன், பிளேஸ்மெண்ட், ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கணும் எஜுகேஷன் டிசிஷன் மேக்கிங். தென் சமிஷன் ப்ராக்ரஸிவ் ரிப்போர்ட் டு தி பேரண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் எவாலுவேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டைப் ஆஃப் எவாலுவேஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் லைக் ரிட்டன் எக்ஸாம், ஓரல் எக்ஸாம், ப்ராக்டிக்கல் எக்ஸாம், இதெல்லாமே குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ்னு சொல்லக்கூடியது. இப்போ சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராக்டிக்கல், அக்ரிகல்ச்சர், கிராஃப்ட்லாம் இருக்கும். இதே ஓரல் எக்ஸாம்ஸ் சில சப்ஜெக்ட்ஸில் வந்து ஜஸ்ட் வைவா ஹவுஸ் மட்டும் இருக்கும். வேறு தியரி பேப்பர்ஸில் எல்லாத்துலேயுமே ரிட்டன் டெஸ்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ். அடுத்து குவாலிட்டேட்டிவ் டெக்னிக்ஸ் லைக் அப்சர்வேஷன் ஆர் இன்டர்வியூஸ், இல்லை சில செக்லிஸ்ட் வச்சு இதெல்லாம் அவங்க அப்சர்வ் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். தென் ரேட்டிங் ஸ்கேல். டிஃபரெண்ட் ஜட்மெண்ட் ஆர் ஒப்பீனியன் ரிகார்டிங் த சிச்சுவேஷன் இல்லை ஆப்ஜெக்ட் ஆர் கேரக்டர் பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்றது. தென் குமுலேட்டிவ் ரெக்கார்ட்ஸ் லைக் டைரக்ட் பீப்புள் சம் அதர் டிசிஷன்ஸ் இன்வால்வ் பண்ணுறது. எவாலுவேஷன் ப்ராசஸ் ஆஃப் டிவிஷன் சைல்டு பிஹேவியர் பேஸ் பண்ணி இருப்பது தான் குமுலேட்டிவ் ரேசஸ். தென் டைப்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் பேசிஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் எவாலுவேஷன். என்ட்ரி பிஹேவியர் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் ஆஃப் டன் பிஃபோர் டீச்சிங் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்டு முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பிளேஸ்மெண்ட் பிஹேவியர் எவாலுவேஷன். ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் பார்த்தீங்கன்னா இன்டர் எவாலுவேஷன். ஒரு ப்ரோக்ராம் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்குது, அதை என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, வாட் இஸ் தேர் அவுட்கம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் கால்ஸ் ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன். டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன் அப்படின்றது ஃபார்வர்ட் டிட்டர்மைன் ஒன்லி த ஸ்டூடெண்ட்ஸ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் டார்கெட்ஸ். ஸோ பட் இங்கே டயக்னோஸ்டிக் அனாலிசிஸ் ஸ்டெப் ஃபர்தராக இதை கொண்டு போகும்.
எக்ஸ்பிளைன் பாசிபிள் காஸ் ஆஃப் ப்ராப்ளம் இன் லேர்னிங், என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, அதில் என்ன கற்றுக்கல, எப்படி ராங் ஆச்சு, என்ன இதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் ப்ராப்ளத்தை இமீடியட்டாக அப்படின்ற அந்த விஷயத்தையும் கொண்டு இருந்தால் டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன். சம்மேட்டிவ் எவாலுவேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் எவாலுவேஷன், தேர் வில் பி டன் அட் தி எண்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஒரு கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பண்ணுவாங்க. லைக் ஓரல் ரிப்போர்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், டேர்ம் பர்பஸ், இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சம்மேட்டிவ் எவாலுவேஷன்ஸ் கீழே வரும். எவாலுவேஷன் அக்கார்டிங் டு நேச்சர் ரெஃபரன்சஸ், கிரைட்டீஷியன் ரெஃபரன்ஸ் எவாலுவேஷன் சொல்கிறது இந்த கிளேசர் 1963 வந்து பார்த்தீங்கன்னா கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ் டெஸ்ட் அப்படின்ற லேர்னர் அச்சீவ்மெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா அட்மிட் ஸ்கோர் ஆஃப் 95% இன் மேத்தமெட்டிக்ஸ், டைப்ட் டிவைடர் அண்ட் 58% per minute இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம். அடுத்து நாம் ரெஃபரன்ஸ் எவாலுவேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் அட்மிட் ஸ்கோர் மேத்தமெட்டிக்கல் டெக்ஸ்ட்டில் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் ராஜேஷ்ன்ற ஒரு 98% அப்படின்றனா, ஸோ 2% ஆஃப் கேண்டிடேட் வந்து மோர் தென் அவரை கூட பெட்டராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்றது அர்த்தம் தான். லைக் கேட் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டைலில் தான் வரும், பர்சன்டேஜ் இல்லாமல். ஸோ இதுக்கு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். தென் டைப்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் டெஸ்ட் பேஸ் அண்ட் பர்பஸ், டயக்னோஸ்டிக்ஸ் ஆர்ட் ஆஃப் லேர்னிங்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம், பேட்டரி ஃபார் நம்பர் ஆர் சப்டெஸ்ட் ஆர் சப் ஏரியாஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். ஆப்டிடியூட் டெஸ்ட் இஸ் ப்ரிடிக்டிவ் ஃபங்க்ஷன், ஐடென்டிஃபை பொட்டன்ஷியல் டென்சர் டிசேபிள் கேரக்டர்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து செலக்டிங் ஸ்பெஷல் கோர்ஸஸ்க்காக யூஸ் பண்ணுற ஆப்டிடியூட் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அச்சீவ்மெண்ட் இண்டிகேட்ஸ் தட் மெஷர்ஸ் டு எக்ஸ்டெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கோர்ஸ் அண்ட் யூசர் எண்ட் ஆஃப் கோர்ஸ் வில் டேக்கன் அஸ் டிபிக்கல் டெஸ்ட். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது. ப்ரொவிஷன் டெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் எக்ஸப்ஷன் எபிலிட்டிஸ் லைக் மேட்ரிகுலேட்ஸ் கிரேட்ஸ் அண்ட் ஷுட் பி ப்ரோசஸ் கிராஜுவேட்ஸ் அண்ட் ப்ரோசஸ் சாரி. கிரேடிங் சிஸ்டம் எவாலுவேஷன், கிரேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லெட்டினில் கிரேட்ஸ் என்ன ஸ்டெப்னு அர்த்தம். இட் இஸ் சிம்பிள் டு கம்யூனிகேட் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க பர்டிகுலர் கோர்ஸில் அப்படின்னு பார்க்குறது தான் கிரேடிங் சிஸ்டம். இதில் டேரக்ட் கிரேடிங் சிஸ்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இத்தனை மார்க்குக்கு இத்தனை அப்படின்னு சொல்லி டேரெக்டாக கொடுக்குறது தான் டேரக்ட் கிரேடிங் சிஸ்டம். இன்டைரக்ட் கிரேடிங் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து அப்சல்யூட் கிரேடிங் சிஸ்டம், லைக் டிஸ்டிங்ஷனா 75% இப்படி ஒரு ரேஞ்சுக்குள்ளே கொடுத்து அதுக்கு ஏ கிரேடு பி கிரேடு அந்த மாதிரி கொடுக்கக்கூடியது தான் அப்சல்யூட் கிரேடிங் சிஸ்டம். ரிலேட்டிவ் கிரேடிங் சிஸ்டம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஜென்ரலாக பப்ளிக் எக்ஸாமினேஷனில் இந்த சிஸ்டத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த குரூப்பை கன்சிடர் பண்ணுவாங்க. கிரேடிங் இஸ் பாப்புலர் இன் நோன் அஸ் கிரேடிங் கவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். தென் சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம், இன்றைக்கி நியூ எஜுகேஷன் பாலிசியாக இருக்கட்டும் ஒரு யூஜிசியாக இருக்கட்டும் இந்த சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டத்தை பற்றி தான் நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் நத்திங் பட் ஒரு டிஃப்ரெண்ட் கோர்சஸ் நீங்கள் ஆஃபர் பண்ணுற அந்த கோர்சஸில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட வில்லிங்னஸ்க்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி படித்தாங்கன்னா தட் இஸ் கால்ட் சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம். இது எப்பயுமே டீச்சர் சென்ட்ரிக்காக இல்லாமல் ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் எஜுகேஷன்ஸுக்கு ஓவராக யூஸ் ஆகும். இதில் எனி நம்பர் ஆஃப் கிரெடிட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பேஸ் பார் வித் தி குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் இன்ஸ்டியூஷன்லேருந்து மோர் கிரெடிட்ஸை ஏர்ன் பண்ணி அதை வேற ஒரு இன்ஸ்டியூஷன்லேருந்து அவர் வாங்கினா கூட அவரோட மார்க் லிஸ்ட் என்ன பண்ணிக்க முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம் தான் சிபிசிஎஸ் சிஸ்டம். ஸோ அவுட்லைன் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் என்ன, எலெக்டிவ் கோர்ஸ் என்ன அப்படின்றத அவரால் டிசைட் பண்ணிக்க முடியும். செல்ஃப் டிசிப்ளின் எலெக்டிவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸே கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ஒரு மேஜர் படிக்கிறேன், காமர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா அதில் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு கோர்ஸில் போய் நான் எடுக்கிறது செல்ஃப் டிசிப்ளின் ஸ்பெசிஃபிக் எலெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்டிவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்சிக் கோர்ஸ் அஸ் அட்வான்ஸ் நாலேஜ் without the support of advisory support of a teacher or a faculty member is called a districtive project. அடுத்து ஜென்ரல் எலெக்டிவ்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் சூஸ் அ ஜென்ரல் ஃபார் அன்ரிலேட்டட் டிசிப்ளின். நான் சொன்னக்கூடிய அந்த அன்ரிலேட்டட் டிசிப்ளின்லேருந்து இருக்கக்கூடியதான் ஜென்ரல் எலெக்டிவ். எபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் கோர்ஸ், அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஆர் சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் எபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் கோர்ஸ் கீழே வரும். தென் சிபிடினா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங். இது என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெடகாகி மெத்தட் லேர்னிங்கை வந்து கரிக்குலம் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸுக்கு வந்து போத் கம்ப்யூட்டர் பேஸ் அண்ட் பேப்பர் பேஸ்ட் டெஸ்டிங் ரெண்டுமே யூஸ் ஆகும். பட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங்கில் இருக்க யூசர்ஸ் அட்வான்ஸ் என்னென்னா மோர் ஃப்ரீக்வெண்ட்டாக டெஸ்டிங் கண்டக்ட் பண்ண முடியும். டேட்டா ரீச் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும். இன்க்ரீஸ் கேண்டிடேட் ரீச் வந்து அதிகமான லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளை கூட நீங்கள் பண்ண வைக்க முடியும். ஸ்ட்ரீம்லைன் வித் லாஜிஸ்டிக்ஸ் லைக் பேப்பர் பென் இதெல்லாம் இல்லாமல் கூட உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண முடியும். There are two types of CBT, one linear test, one adaptive test. Linear அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் எக்ஸாமினேஷனுமே கம்ப்யூட்டர் டிஃபரெண்ட் கொஷின்ஸ் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வித்தவுட் கன்சிடரிங் தி பர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து கொடுக்கக்கூடியது. வேற அடாப்டிவ்ன்றது பேஸ்ட் ஆன் தி இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி லார்ஜ் பூல் ஆஃப் கொஷின்ஸை கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃபிகல்ட்டி லெவல், லோ லெவல், மிட் லெவல் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணி பேஸ்ட் ஆன் தி அடாப்டிவ் ஆஃப் தி பர்சன்ஸ் வந்து மாற்றி கொடுக்கறது தான் என்னது அடாப்டிவ் டெஸ்ட்.
கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் அண்ட் சிலபஸ் 1976 வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆல் மேட்டர்ஸ் என்ன கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1976 எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் டைம் மாற்றுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1986 வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு கொண்டு வந்துட்டு எப்படிலாம் எஜுகேஷன் பாலிசி கரிக்குலம் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை தென்னந்தார் கவர்மெண்ட் நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜென்ரல் அப்ஜெக்டிவ் ஆஃப் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஆர் கிளாஸ். சப்ஜெக்ட் லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் கண்டென்ட், கோர்ஸ் ஆஃப் த ஸ்டடீஸ் வந்து டைம் அலோகேஷன் பேஸ் பண்ணி இருக்கும். சிலபஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஆஃப் நாலேஜ் ஆஃப் ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட்ஸ், டெலிபரேட்டிவிட்டி, டிஸ்கிரிப்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் சப்ஜெக்ட்ஸ் கவரேட், இது எல்லாமே இருக்கக்கூடியது தான் நம்ம சிலபஸ்னு சொல்கிறோம். ஸோ மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் சிலபஸ் அண்ட் கரிக்குலம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சம்மரி ஆஃப் தாட் இன் அ பர்டிகுலர் சப்ஜெக்ட். வேறு கரிக்குலர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓவராலாக அந்த கோர்ஸில் என்ன தாட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கரிக்குலம்னு சொல்கிறோம். கரிக்குலம் வந்து வைடர் ஸ்கோப், சிலபஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் நேச்சராக இருக்கும். சிலபஸ் வந்து அக்சசபிள் டு நேச்சர், வேறு கரிக்குலம் வந்து அப்படி கிடையாது. இட் மேட் அவைலபிள் ஃபார் லேர்னர்ஸ் அன்லீஸ் இஸ் ஸ்பெசிஃபிகலி ஆஸ்க் டு டூ இட். சிலபஸ் வந்து செட் ஆஃப் பர்டிகுலர் சப்ஜெக்ட், கரிக்குலம் இஸ் அ பர்டிகுலர் கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி ஆஃப் அ ப்ரோக்ராம். சிலபஸ் வந்து மோஸ்ட்லி ப்ரொவைட் பை தி டீச்சர், வேறு கரிக்குலம் இஸ் டிசைட் பை தி கவர்மெண்ட், ஸ்கூல் ஆர் காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன். டியூரேஷன் ஆஃப் த சிலபஸ் வந்து 1 இயராக தான் இருக்கும். பட் கரிக்குலர் வந்து மோஸ்ட்லி 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொட்டேஷன் பேசிஸில் இருக்கும். பேசிக் எக்ஸ்போரன்ஸ் ஆஃப் கரிக்குலம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலம்னு இருக்கலாம், பிஹேவியரிஸ்ட் கரிக்குலம் இருக்கலாம், லேர்னர் சென்ட்ரிக் கரிக்குலம் இருக்கலாம். ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம்ஸ் இருக்குது. ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது.